Good morning. மன்னிக்கவும் மக்களே ஒரு 15 minutes லேட் ஆனதுக்கு. சரியா? சோ இப்போ ஆரம்பிச்சிடலாம். சூப்பரா அடுத்து ஒரு 2 ஹார்ஸ்ல சரியா எல்லா 8 மார்க்ஸையுமே நம்ம கம்ப்ளீட்டா வந்து முடிச்சிட போறோம். ஆல்சோ ரிமைனிங் இருக்கக்கூடியது எல்லாமே 5 மார்க் செஷன்ல நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேவா? சோ எல்லாருமே வந்தாச்சா? நம்ம எல்லாருக்குமே வந்து 8 மார்க்ஸ் முக்கியமா ஹிஸ்டரி 8 மார்க்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமா இருக்கு இல்லையா? இப்போ நான் அழகா உங்களுக்கு எல்லாருக்குமே கதை சொல்ல போறேன். அந்த கதையை அழகா காதுல வாங்கிக்க போறீங்க. அது முடியறப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்க எல்லாருக்குமே நான் வந்து ஒரு பிடிஎஃப் தர போறேன். சரியா? உங்க எல்லாருக்குமே பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு பிடிஎஃப் லிங்க் வந்து தர போறேன். அந்த பிடிஎஃப் லிங்க்ல வந்து எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டா இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் ஷோ தி பிடிஎஃப் டு யூ. இதோ பாருங்க. சோ இதுல சாப்டர் வைஸ் 1 மார்க் இருக்கு. சாப்டர் வைஸ் 8 மார்க்ஸ் எல்லாமே இருக்கும், 5 மார்க்ஸும் இருக்கும். சோ வரிசையா பாருங்க. எல்லா क्वेश्चन ஆன்சர் இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க அழகா பிரிண்ட் அவுட் போட்டுக்கலாம். நான் இங்க ஸ்லைட்ல யூஸ் பண்ணது நீங்க என்ன பண்ண முடியாது, பிரிண்ட் அவுட் போட முடியாது இல்லையா? சோ இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க சூப்பரா அழகா பிரிண்ட் அவுட்டே போட்டு வச்சுக்கலாம். ஓகேவா? சூப்பர். சோ எஸ் கைஸ், we are going to meet you. ஓகே, மீட்டப் உடைய ஷெட்யூல் நான் சொல்லிடுறேன். கண்டிப்பா நீங்க அட்டென்ட் பண்ணுங்க. 13th ஏப்ரல், அதாவது இன்னும் ஒரு நாளைக்கு இல்லையா, பாண்டிச்சேரியில வேதாந்து லேர்னிங் சென்டர்ல மீட் பண்றோம். ஸோ யாரெல்லாம் வந்து பாண்டிச்சேரியில இருக்கீங்களோ கண்டிப்பா வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து 17th ஏப்ரல் பாத்தீங்க அப்படின்னா மதுரைக்கு யாழினியன் சார் வந்து வராரு. ஸோ மதுரை அரௌண்ட் மதுரை யாராச்சும் இருக்கீங்க அப்படின்னா நீங்க 17th ஏப்ரல் போகலாம். 19th ஏப்ரல் கோயம்புத்தூர். ஸோ கோயம்புத்தூர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் யார் யார் இருக்கீங்க? 19th ஏப்ரல் நீங்க கோயம்புத்தூர் போய் மீட் பண்ணலாம். 20 ஏப்ரல் பாத்தீங்கன்னா சென்னை. ஸோ 20 ஏப்ரல் நீங்க சென்னையில சாரை போய் மீட் பண்ணலாம். ஓகே, ஸோ கைஸ் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்கா நிறைய நியூஸ் வந்து இந்த மீட்டப்ல வந்து சார் சொல்ல போறாரு. ஆல்சோ நம்ம இவ்வளவு நாள் வெறும் வர்ச்சுவல் வேர்ல்டுல ஆன்லைன்ல மட்டும் தான் பார்த்துட்டு இருந்திருக்கோம். ஸோ நீங்க நேர்ல போய் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ். ஸோ யாரெல்லாம் எங்களை மீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஏப்ரல் 13, 17, 19 and 20 பாண்டிச்சேரி, மதுரை, கோயம்புத்தூர் அண்ட் சென்னை வேதாந்து லேர்னிங் சென்டர்ல மீட்டப் இருக்கு. கண்டிப்பா நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குடா, கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? சூப்பர். ஸோ வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. யாரெல்லாம் இன்னும் ஜாயின் பண்ணிக்கலையோ கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கும். ஸோ எஸ், நான் உங்க ஸ்ராவணி மேம். இன்னைக்கு நம்ம 8 மார்க்ஸ் எல்லாத்தையுமே அடுத்த ஒரு 2 ஹார்ஸ்ல சூப்பரா புரிஞ்சுக்க போறோம். சோ தட் எந்த 8 மார்க்ஸையுமே நீங்க விட்டுட்டு போறது கிடையவே கிடையாது. கதை தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா கீவேர்ட்ஸ் கரெக்டா எழுதிட்டா மார்க் கொடுத்துட போறாங்க, அவ்வளவுதான். ஓகேவா? சூப்பர். சோ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே இப்போவே எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்சோ இப்போ லைவ்ல இருக்கிறவங்க எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா? நான் லைவ் வரதுக்கு முன்னாடியே எல்லாருமே லைக் பண்ணிட்டீங்க. பட் ஸ்டில் அகைன் ரிமைண்ட் பண்ணிடுறேன், யாரெல்லாம் இன்னும் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணலையோ கண்டிப்பா வந்து லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. எல்லா 8 மார்க் அண்ட் 5 மார்க் உடைய பிடிஎஃப் நான் உங்களுக்கு லைவ்ல தரப்போறேன். லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறம்லாம் இல்லடா, லைவ் நடக்கிறப்பவே தரப்போறேன். எப்போ அப்படின்னா லைவ் முடியறதுக்கு முன்னாடி சாட்ல தான் உங்களுக்கு வரும். சரியா? சோ உங்களுக்கு நான் வந்து சாட்ல தரப்போறேன். ஓகே, சோ நீங்க லைவ் எண்ட் வரைக்கும் நீங்க அட்டென்ட் பண்றப்போ உங்களுக்கு சாட்ல வரும். சோ அப்போ லைவ்ல யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த பிடிஎஃப் கிடைக்க போகுது. ஓகேவா? புரிஞ்சுதா? எஸ். சோ லைவ் லாஸ்ட் வரைக்கும் யாரெல்லாம் இருக்க போறீங்க சாட்ல ஒரு ஃபயரை போடுங்க. குட் மார்னிங் கவி, குட் மார்னிங் நாராயணன், குட் மார்னிங் தொண்டனா, அர்ஜுன் ஜேபி, குட் மார்னிங். ஸ்கூல் பாக்குறவங்க எப்படி பாப்பாங்க? ஸ்கூல் முடிச்சுட்டு தான் வந்து பார்க்க முடியும் இல்லையா? டன். யாரெல்லாம் லாஸ்ட் வரைக்கும் இருக்க போறீங்க சாட்ல ஒரு ஃபயர் போடுங்க. சோ இந்த லைவை நடுவுல மிஸ் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா நான் இப்போ உங்ககிட்ட ஒரு பிடிஎஃப் காட்டினேன்ல, அந்த பிடிஎஃப் உங்களுக்கு நான் வந்து தரப்போறேன். ஓகே, so let's begin with the first chapter. யாராச்சும் நோட்ஸ் எடுக்கணுமா மேம் அப்படின்னா வேண்டாம். ஓகே, எக்ஸாம் போறப்போ ஃப்ரெண்டு கிட்ட கதை கேட்டு போற மாதிரி என்கிட்ட அழகா கதை மட்டும் கேட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துருவேன். அந்த நோட்ஸ்ல நீங்க அழகா படிச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னாலே சூப்பரா மார்க் வாங்கிடலாம். பப்ளிக் எக்ஸாம் உடைய क्वेश्चन பேப்பர்ஸ் ஆன்சர் கீ எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஏன்னா சயின்ஸ் எக்ஸாம்ல அப்படியே பப்ளிக் எக்ஸாம் இருக்கு இல்லையா, அதுடைய புக் அண்ட் சைட் क्वेश्चन தான் எக்ஸாக்ட்டா வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேவா? சோ பயப்படாதீங்க, இதுக்கும் நாங்க உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து ஹெல்ப் பண்றோம். ரைட்டா? சூப்பர் பசங்களா, செம. டிஸ்கஸ் த மெயின் காஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார். All I need from you is focus. இங்க பாருங்க, இட் இஸ் நாட் ஈஸி. எல்லாரும் வந்து சொல்லுவாங்க அந்த காலத்துல வந்து நான் வந்து எப்படிலாம் வந்து படிச்சேன் தெரியுமா அப்படின்னு.
பட் இப்போ அதுவும் யூடியூப்ல இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல நீ இந்த கிளாஸை ஃபோக்கஸ் பண்றதே ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங். நீ இந்த லைவ் பார்த்துட்டே இருக்கிறப்போ கீழே 4 காமெடி ஷார்ட்ஸ் வரும், சினிமால இருந்து ஷார்ட்ஸ் வரும், ஆர்எல்ஸ் வேற ஏதாச்சும் ரொம்ப ஃபன்னியான வீடியோ வந்து வரும். ஸோ எனி மைண்ட் என்ன ஆகும் அப்படின்னா எனி நார்மல் மைண்ட் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகி போயிடும். ஆனா இது நம்ம லாஸ்ட் எக்ஸாம். நினைச்சு பாரு, இந்த எக்ஸாம் முடிஞ்சா நமக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கணும். அதுவும் இந்த எக்ஸாம உன்னோட பெஸ்ட் கொடுத்து சூப்பரா முடிச்சே அப்படின்னா இன்னும் எவ்வளவு ஹாப்பியா இருக்கும். இந்த லீவ் ஃபுல்லா எவ்வளவு சாட்டிஸ்ஃபைடா வந்து இருக்கும். ஸோ நீங்க ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்கா வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகி போக கூடாது. ஓகேவா? இட் ரெக்வயர்ஸ் a lot of focus and lot of dedication. எல்லாருமே உங்க போனை போர்ட்ரேட்ல இருந்து லேண்ட்ஸ்கேப்பா வெர்டிகலா இல்லாம ஹரிசான்டலா திருப்பி வச்சுக்கோங்க. ஓகேவா? எல்லாருமே திருப்பி வச்சுக்கோங்க. முடிஞ்சா ஏதாச்சும் ஸ்டாண்ட் வச்சு வச்சிருங்க. யாருமே வந்து வேற நார்மலா வச்சாதானே ஷார்ட்ஸ் அது இது காட்டும். எந்த நோட்டிபிகேஷனும் நம்ம தொட வேண்டாம். அடுத்து 2 மணி நேரம் கிளாஸ்ல டெடிகேட்டடா எண்ட் வரைக்கும் இருக்க ரெடியா? யாரெல்லாம் நடுவுலே போயிடுவேங்கிறவங்களாம் இப்பயே போயிடுங்க. எஸ், லாஸ்ட் வரைக்கும் எல்லாருமே ரெடியா இருக்க ரெடியா? ரெடியாப்பா? சூப்பர் ஃபோக்கஸ் மோட் ஆனா? ஃபோக்கஸ் மோட் ஆன் பண்ணியாச்சா? எல்லாருமே சூப்பர் ஃபோக்கஸ்டா இருக்கீங்களா? மேக்ஸிமம் எஃபோர்ட் போட ரெடியா? மேக்ஸிமம் எஃபோர்ட் போட ரெடியா? எஸ். சோ உங்க மார்க் டிசைட் பண்ண போறது அடுத்து ஒரு 3 நாள் தான். क्वेश्चन பேப்பர் கிடையாது, கரெக்ஷன் பண்ண போறவங்க கிடையாது. ஓகே, எக்ஸாம் எழுதி முடிச்சுதான் நீ சென்டம் வாங்க போறியா இல்லையாங்கிறத முடிவெடுக்க போறது கிடையாது. இன்னைக்கு நீ எஃபோர்ட் போட்டாலே எல்லாத்தையும் படிச்சுட்டாலே சென்டம் உன் கையில இருக்கு. ஐ ஹாவ் ஸ்கோர்ட் சென்டம், சோ யூ ஆல் கேன். புரிஞ்சுதா? சோ இந்த லாஸ்ட் 3 days ரொம்ப ரொம்ப க்ரூஷியல், ரொம்ப 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 க்ரூஷியல். சோ டைவர்ட் ஆகாம டிஸ்ட்ராக்ட் ஆகாம ஃபுல் ஃபோக்கஸ்டா இருங்க. நானும் இதுக்கப்புறம் டைவர்ட் ஆக மாட்டேன். லெட்ஸ் பிகின் தி செஷன். ஓகே, எஸ் கைஸ். சோ டக்கு டக்குன்னு பாருங்க. டிஸ்கஸ் த மெயின் காஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். முதல் உலக போருடைய மெயினான காசஸ், காரணங்கள் வந்து என்ன? யூரோப்பியன் அலையன்சஸ் அண்ட் கவுண்டர் அலையன்சஸ். இந்த 6 பாயிண்ட எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் எழுதிடுங்க. ஓகே, சோ யூரோப்பியன் அலையன்சஸ் அண்ட் கவுண்டர் அலையன்சஸ் ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட், violent forms of nationalism. patriotism வந்து வேற. ஓகே, நாட்டு பற்று வந்து வேற. நேஷனலிசம் அப்படின்னா இதான் அப்படிங்கிற மாதிரி, சரியா? வயலண்டா இருக்காதோ, வயலண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷனலிசம். அக்ரெசிவ் ஆட்டிடியூட் ஆஃப் ஜெர்மன் எம்பரர். ஜெர்மன் எம்பரர் வந்து பயங்கர அக்ரெசிவா ஆட்டிடியூடா பிஹேவ் பண்றாரு. அடுத்து, ஹாஸ்டிலிட்டி ஆஃப் பிரான்ஸ் டுவர்ட்ஸ் ஜெர்மனி. இம்பீரியல் பவர் பாலிடிக்ஸ் இன் பால்கன்ஸ். அதுக்கப்புறமா ஃபைனலா த பால்கன் வார்ஸ். ஓகேவா? சோ இப்போ பாருங்க, இந்த 6 பாயிண்ட தான் நம்ம எலாபரேட்டா படிக்க போறோம். ஓகே, சோ இந்த 6 பாயிண்ட கண்டிப்பா நீங்க எழுதிடணும். ஃபர்ஸ்ட், யூரோப்பியன் அலையன்சஸ் அண்ட் கவுண்டர் அலையன்சஸ் அப்படிங்கிறது வந்து என்னது? இன் 1900ல த யூரோப்பியன் கிரேட் பவர்ஸ் இருக்கு இல்லையா, யூரோப்புடைய பெரிய பெரிய கிரேட் பவர்ஸ் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டிவைடட் இன்டு 2 ஆர்ம்டு கேம்ப்ஸ். ஓகேவா? யூரோப்பியன் கிரேட் பவர்ஸ் வந்து 2ஆ பிரிஞ்சிருச்சு. எப்படி 2ஆ பிரிஞ்சது அப்படின்னா சென்ட்ரல் பவர்ஸாவும் அலைடு பவர்ஸாவும் பிரிஞ்சிருச்சு. இப்போ நான் பாக்ஸ் போடுறதுல தான் கீவேர்ட்ஸ், கீவேர்ட்ஸ். ஓகே, சோ யூரோப்பியன் கிரேட் பவர்ஸ் பாத்தீங்கன்னா 2ஆ பிரிஞ்சது. எப்படி பிரிஞ்சது? சென்ட்ரல் பவர்ஸாவும் அலைட் பவர்ஸாவும். ஓகே, இந்த சென்ட்ரல் பவர்ஸ் வந்து என்ன ஃபார்ம் பண்ணாங்கன்னா ட்ரிபிள் அலையன்சஸ் ஃபார்ம் பண்ணாங்க. சரியா? ட்ரிபிள் அலையன்சஸ். அலையன்சஸ்னா கூட்டணி அப்படின்னு அர்த்தம். சரியா? கூட்டணி. அந்த ட்ரிபிள் அலையன்சஸ்ல யார் யார் இருக்காங்க அப்படின்னா ஜெர்மனி, இட்டாலி, ஆஸ்திரியா அண்ட் ஹங்கேரி. ஜெர்மனி, இட்டாலி, ஆஸ்திரியா, ஹங்கேரி பாத்தீங்க அப்படின்னா இந்த ட்ரிபிள் அலையன்சஸ் வந்து ஃபார்ம் பண்ணாங்க. ஓகே, சூப்பர். அடுத்து இந்த அலைட் பவர் வந்து என்ன ஃபார்ம் பண்ணாங்கன்னா ட்ரிபிள் ஆன்டான்டே ஃபார்ம் பண்ணாங்க. ட்ரிபிள் ஆன்டான்டே ஃபார்ம் பண்ணாங்க. அதுல எந்த 3 கண்ட்ரீஸ் இருக்கு? இங்கிலாந்து இருக்கு, பிரான்ஸ் இருக்கு, ரஷ்யா இருக்கு. இங்கிலாந்து, பிரான்ஸ் அண்ட் ரஷ்யா. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன ஆகுது? யூரோப்ல இருக்கக்கூடிய கிரேட் பவர்ஸ் நமக்கு 2ஆ டிவைட் ஆகுது. ஒன்னு வந்து சென்ட்ரல் பவர்ஸ் ஆகும், ஒன்னு அலைட் பவர்ஸ் ஆகும். இந்த சென்ட்ரல் பவர்ஸ் தான் நமக்கு ட்ரிபிள் அலையன்சஸ் ஃபார்ம் பண்றாங்க. ட்ரிபிள் அலையன்சஸ் ஃபார்ம் பண்றாங்க. சோ அந்த ட்ரிபிள் அலையன்சஸ்ல தான் நமக்கு ஜெர்மனி, இட்டாலி, ஆஸ்திரியா, ஹங்கேரி. GIA இல்ல GAI அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ட்ரிபிள் ஆன்டான்டே. யாரு? அலைட் பவர்ஸ் வந்து ட்ரிபிள் ஆன்டான்டே ஃபார்ம் பண்றாங்க.
REF ஞாபகம் வச்சுக்கோங்க, which is Russia, England and France. Russia, England and France. ஓகே, இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு நம்ம வரலாம். ஓகேவா? இப்போ அவங்க ரெண்டு பவர்ஸா பிரிஞ்சிட்டாங்க இல்லையா? நெக்ஸ்ட், violent forms of nationalism. nationalism உடைய violent forms வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துடலாமா? With the growth of nationalism, the attitude of my country, right or wrong, I support it. என்னோட நாடு சரியோ தவறோ நான் சப்போர்ட் பண்ணுவேன். இது எப்படி தெரியுமா இருக்கு? என் பையன் அவன் தப்பு பண்ணாலும் நான் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன், என் பையன் அவன் ரைட் பண்ணாலும் தப்பு பண்ணாலும் நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கிறது வந்து கரெக்டா தப்பு இல்லையா? யாரு தப்பு பண்ணாலும் தப்பு தான். ஓகேவா? பட் இங்க பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட நேஷனலிசம் எப்படி இருக்கு அப்படின்னா, என்னோட நாடு பாது, என் நாடு தப்பு பண்ணாலும் நான் சப்போர்ட் தான் பண்ணுவேன், கரெக்ட் பண்ணாலும் சப்போர்ட் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேஷனலிசம் வந்து ரொம்ப ரொம்ப டாக்ஸிக்கா, ரொம்ப ரொம்ப வயலண்டா மாறிடுச்சு. ஓகே, சோ இதுதான் கீவேர்ட், மை கண்ட்ரி, ரைட் ஆர் ராங், ஐ சப்போர்ட் இட். ஓகே, சோ இப்போ பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி இவங்கலாம் எப்படி பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாமா? இங்கிலாந்து பாத்தீங்க அப்படின்னா பிளைண்ட் பேட்ரியாட்டிசம். பிளைண்ட் பேட்ரியாட்டிசம்னா ஒரு குருட்டுத்தனமான ஒரு தேசப்பற்று. சரியா? பிளைண்டா சரி தப்பு எதுவுமே பார்க்காம அப்படியே குருட்டுத்தனமா பேட்ரியாட்டிசம் பார்க்கிறது. சோ இங்கிலாந்து வந்து பிளைண்ட் பேட்ரியாட்டிசம். அடுத்து பிரான்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் பேட்ரியாட்டிசம். பிரான்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீமா எதுவுமே அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு பேட்ரியாட்டிசம் வந்து ஃபாலோ பண்ணாங்க. யாரு? பிரான்ஸ்ல வந்து எக்ஸ்ட்ரீமான ஒரு பேட்ரியாட்டிசம். ஜெர்மனி பாத்தீங்க அப்படின்னா திங்கிங் ஹைலி ஆஃப் ஜெர்மன் சிவிலைசேஷன் அண்ட் கல்ச்சர். ஜெர்மனி வந்து எங்களோட சிவிலைசேஷன் தான் ரொம்ப ரொம்ப சூப்பர், எங்களோட கல்ச்சர் தான் ரொம்ப ரொம்ப சூப்பர் அப்படின்னு அவங்கள பத்தியே ரொம்ப 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 சுப்பீரியரா நினைச்சுக்கிட்டாங்க. சரியா? சோ வயலண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷனலிசம்னா என்னது? மை கண்ட்ரி, ரைட் ஆர் ராங், ஐ சப்போர்ட் இட். இது ஏன் கண்ட்ரி, ரைட்டோ தப்போ நான் சப்போர்ட் பண்றேன். அதுல முக்கியமா 3 கண்ட்ரி எப்படி இதை வந்து ஃபாலோ பண்ணாங்க? இங்கிலாந்து வந்து பிளைண்டான ஒரு பேட்ரியாட்டிசம், பிளைண்ட் பேட்ரியாட்டிசம். ஓகே, பிரான்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் பேட்ரியாட்டிசம், ரொம்ப ஓவரா எக்ஸ்ட்ரீம் பேட்ரியாட்டிசம். ஜெர்மனி பாத்தீங்க அப்படின்னா திங்கிங் ஹைலி ஆஃப் ஜெர்மன் சிவிலைசேஷன் அண்ட் கல்ச்சர், தன்னுடைய சிவிலைசேஷனையும் கலாச்சாரத்தையும் ரொம்ப ரொம்ப சுப்பீரியரா, அதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, இது வந்து ரெண்டாவது. நெக்ஸ்ட், அக்ரெசிவ் ஆட்டிடியூட் ஆஃப் ஜெர்மன் எம்பரர். ஓகேவா? அக்ரெசிவ் அப்படின்னா என்னடா அர்த்தம் தெரியுமா? அக்ரெசிவ்னா என்ன அர்த்தம்? அக்ரெசிவ் அப்படின்னா என்ன அர்த்தம்? பூனைக்குட்டிலாம் சாதுவா இருக்கும், புலிக்குட்டிலாம் ஆக்ரோஷமா இருக்கும் இல்லையா? சோ வந்து மேம் லாஸ்ட் 8 மார்க்ஸ் என்ன கேட்டாங்க, क्वेश्चन பேப்பர் காட்டுறேன். ஆமா, ரொம்ப ரொம்ப வயலண்டா, ரொம்ப ரொம்ப ஆங்கிரியா, ரொம்ப ரொம்ப கொடூரமா, இததான் நம்ம வந்து அக்ரெசிவ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? எஸ். எம்பரர் கெய்சர் வில்ஹெல்ம் II, எம்பரர் கெய்சர் வில்ஹெல்ம் II பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப வந்து அக்ரெசிவா இருந்தாரு, ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமா வந்து இருந்தாரு. அவர் என்ன ப்ரொக்ளைம் பண்ணாரு அப்படின்னா, he proclaimed that Germany would be the leader of the world. பாரா ஜெர்மனி தான் வந்து இந்த வேர்ல்டுக்கே லீடர். எப்படி? இந்த கிளாஸுக்கே நான் தான்டா கிளாஸ் மானிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு திமிரா ஒரு கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவ் நம்ம கிளாஸ்ல இருப்பான்ல, அந்த மாதிரி the leader of the world, இந்த வேர்ல்டுக்கே ஜெர்மனி தான்டா லீடர் அப்படின்னு சொல்லிட்டு சம ஒரு தலகணத்தோட இருக்காரு. The German Navy was expanded against Britain. German Navy இருக்கு இல்லையா, அத பயங்கரமா பெருக்குறாரு. யாருக்கு? பிரிட்டனுக்கு அகைன்ஸ்டா போர் போறதுக்காக. பிரிட்டனுக்கு அகைன்ஸ்டா போர் போறதுக்காக அவர் என்ன பண்றாரு? ஜெர்மனிய பயங்கரமா வந்து என்ன பண்றாரு அப்படின்னா நமக்கு வந்து பெருக்குறாரு. ஓகே, அகைன்ஸ்ட் பிரிட்டன். பிரான்ஸ் அண்ட் ஜெர்மனி வேர் ஓல்டு ரைவல்ஸ். ஓகே, பிரான்ஸும் ஜெர்மனியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓல்டு ரைவல்ஸ். ரைவல்ஸ்னா என்ன அர்த்தம்? ரைவல்ஸ்னா என்ன மீனிங் தெரியுமா தெரியாதா? எஸ். ஏன் சொல்றேன்னா உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சு படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாக்டா அந்த வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் வரலனா கூட நீங்க வந்து என்ன பண்ணிடலாம், அதுக்கு ஈக்குவலன்ட் வார்த்தை எழுதினீங்கன்னா உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. அதுக்காக தான் சொல்றேன். ஓகே, ரைவல்ஸ் அப்படின்னா வந்து காம்படேட்டர், எனிமீஸ். கரெக்ட், எனிமீஸ் அப்படின்னு சொல்றதை விட காம்படேட்டர், பகை. ஆல்ரெடி அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பகையில தான் இருக்காங்க. பிரான்ஸும் ஜெர்மனியும் ஆல்ரெடி பகையில தான் இருக்காங்க. பழைய பகை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சோ பழைய பகை.
ஓகே சோ இதுதான் aggressive attitude of the emperor. Final issue என்ன தெரியுமா? The Balkan issue. The League attacked and defeated Turkish forces in the first Balkan war. First Balkan warல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிட்டாங்க? ஜெர்மன் அதான் அந்த லீக் வந்து டர்க்கிஷ் ஃபோர்ஸை வந்து டெஃபீட் பண்ணிட்டாங்க, தோக்கடிச்சிட்டாங்க. டர்க்கிஷ் ஃபோர்ஸஸை வந்து தோக்கடிச்சிட்டாங்க. According to the Treaty of London, the new state of Albania was created. அல்பானியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய ஸ்டேட்டை வந்து உருவாக்கினாங்க. ஆமாடா, தமிழ் மீடியம்னா நான் கொண்டு வரல. தமிழ் மீடியம் குவிஸ் தமிழன் சார் கொண்டு வருவார். சரியா? ஸோ நான் தமிழ் மீடியம்க்கு எடுத்துட்டு வரல இது. ஓகே, பட் உங்களுக்கு கதை புரியுதா? கதை புரிஞ்சா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கவனிங்க, ஃபர்ஸ்ட் த பால்கன் இஷ்யூல என்ன ஆகுது? இந்த லீக் வந்து டர்க்கிஷ் ஃபோர்ஸஸை வந்து டெஃபீட் பண்ணிடுறாங்க. டர்க்கிஷ் ஃபோர்ஸஸை வந்து டெஃபீட் பண்ணிடுறாங்க ஃபர்ஸ்ட் பால்கன் வார்ல. அக்கார்டிங் டு த ட்ரீட்டி ஆஃப் லண்டன் ஒரு நியூ ஸ்டேட் வந்து கொண்டு வராங்க. அந்த ஸ்டேட்டுக்கு பேர் தான் அல்பானியா. ஃபைனலா த இமீடியட் காஸ் வந்து என்னது? த இமீடியட் காஸ் லாஸ்ட் இயர் கேட்ட क्वेश्चन இந்த வருஷம் கேட்கலாம். ஏன்னா அதான் சயின்ஸ்ல நடந்துச்சு. சரியா? ஆன் 28th ஜூன் 1914ல ஃபைனலா இதாண்டா நடந்துச்சு. 28th ஜூன் 1914ல ஓகே, ஆர்ச் டியூக் பிரான்ஸ் ஃபெர்டினாண்ட் இவர் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஹேர் அப்படின்னா வந்து லீகல் ஹேர், அவருடைய வாரிசு. ஹேர் டு பிரான்ஸ் ஜோசப். ஓகே, பிரான்ஸ் ஜோசப் யாரு? எம்பரர் ஆஃப் ஆஸ்ட்ரியா ஹங்கேரி. ஆஸ்ட்ரியா ஹங்கேரி எம்பரருடைய ஒரே ஹேர், லீகல் ஹேர் யாரு? அது அவருடைய வாரிசான ஆர்ச் டியூக் பிரான்ஸ் ஃபெர்டினாண்ட என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வாஸ் அசாசினேட்டட் பை பிரின்சிப். ஒரு பாஸ்னியன் செர்பு, பாஸ்னியன் செர்புனா செர்பியன். சரியா? சோ ஒரு அசாசினேட்டட்னா கொலை பண்ணிட்டாங்க, அவரை வந்து கொலை பண்ணிட்டாங்க. அப்போதான் என்ன ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் தொடங்கிச்சு. ஓகே, ஒரு தண்ணி இருக்குடா, தண்ணியில ஒரு சொட்டா ஆட் பண்ணிட்டே வரேன். அட் ஒன் பாயிண்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஒன் பாயிண்ட்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா தண்ணி வெடிச்சுதான் ஆகணும் இல்லையா? சோ அதுதான் வந்து இங்க நடக்குது. ஓகே, சோ ஒரு வாட்டி குயிக்கா ரீகால் பண்ணிடலாமா? ஒரு வாட்டி குயிக்கா ரீகால் பண்ணிடலாம். எல்லாரும் கவனிங்க. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாருடைய காசஸ். ஓகேவா? இது எழுதினா போருண்டா, இது எழுதினாலே மார்க் கொடுத்துருவாங்க. ஹாஸ்டிலிட்டி ஆஃப் பிரான்ஸ் எழுதாட்டி பரவாயில்ல, எழுதுறீங்கன்னா படிச்சிட்டீங்கன்னா எழுதிருங்க. சரியா? யூரோப்பியன் அலையன்சஸ் அண்ட் கவுண்டர் அலையன்சஸ். என்னது? யூரோப் வந்து பிரியிறாங்க இல்லையா? அதுதான் யூரோப்பியன் அலையன்சஸ் அண்ட் கவுண்டர் அலையன்சஸ். வயலண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷனலிசம், அக்ரெசிவ் ஆட்டிடியூட் ஆஃப் ஜெர்மன் எம்பரர், ஹாஸ்டிலிட்டி ஆஃப் பிரான்ஸ் டுவர்ட்ஸ் ஜெர்மனி. அது மிஸ் பண்ணியாச்சா? ஓகே, சோ அந்த ஒரு பாயிண்ட் நான் சொல்லி கொடுத்துறேன். ஹாஸ்டிலிட்டி ஆஃப் பிரான்ஸ் அந்த டாபிக்கே மிஸ் பண்ணிட்டோம்ல. ஒரு நிமிஷம், ஐ ஜஸ்ட் ஓபன் தட் PDF and then teach you. One minute. So இதோ பாருங்க, violent forms of nationalism, aggressive. இது மட்டும் எழுதினாலே போருண்டா, இது மட்டும் எழுதினாலே போரும். அது நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா வந்து மறக்காம எழுதிருங்க. சரியா? படிச்சிட்டீங்க அப்படின்னா எழுதிக்கலாம். ஓகேவா? டன். சோ வாங்க, hostility of France towards Germany, imperial power politics in Balkans and the Balkan War. Okay, so in 1900 யூரோப்பியன் கிரேட் பவர்ஸ் வந்து நமக்கு ரெண்டா டிவைட் ஆச்சு. எப்படி டிவைட் ஆச்சு? क्वेश्चन கேட்கவா? ஆன்சர் பண்ணுங்க. எப்படி டிவைட் ஆச்சு? சென்ட்ரல் பவர்ஸாவும் அலைடு பவர்ஸாவும் டிவைட் ஆச்சு. சென்ட்ரல் பவர்ஸாவும் அலைடு பவர்ஸாவும் டிவைட் ஆச்சு. இந்த சென்ட்ரல் பவர்ஸ் தான் யாரு? ட்ரிபிள் அலையன்சஸ். இவங்க ட்ரிபிள் ஆன்டான்டி. ட்ரிபிள் அலையன்சஸ், ட்ரிபிள் ஆன்டான்டி. ட்ரிபிள் அலையன்சஸ்ல யார் யார் வருவாங்க? ஜெர்மனி, இத்தாலி, ஆஸ்ட்ரியா, ஹங்கேரி. ஓகே, ஜெர்மனி, இத்தாலி, ஆஸ்ட்ரியா, ஹங்கேரி வருவாங்க. இதே ட்ரிபிள் ஆன்டான்டில இங்கிலாந்து, பிரான்ஸ் அண்ட் ரஷ்யா வருவாங்க. இங்கிலாந்து, பிரான்ஸ் அண்ட் ரஷ்யா வருவாங்க. சோ ஜெர்மனி நமக்கு ரெண்டு விதமான ஒரு பவர்ஸா வந்து பிரிஞ்சு போயிடுது. violent forms of nationalism, my country. Okay, my country, right or wrong I support it. இது என்னோட country, right or wrong நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேஷனலிசமே ரொம்ப வயலண்டா மாறிட்டே ஆரம்பிச்சிருச்சு. இங்கிலாந்துல blind patriotism, பிரான்ஸ்ல extreme patriotism, ஜெர்மனில thinking superior of their civilization and culture. அவங்களுடைய civilization and culture வந்து ரொம்ப ஹையா பெருமையா பார்த்தாங்க.
அப்புறமா aggressive attitude of the ஜெர்மனி எம்பரர், ஜெர்மன் எம்பரருடைய aggressive attitude வந்து என்னது அப்படின்னு பார்க்கலாமா? கேசர் வெல்ஹெம் டூ, கேசர் வெல்ஹெம் டூ வந்து ரொம்ப ரொம்ப அக்ரெசிவா இருந்தாரு. அவர் என்ன ப்ரோக்ளைம் பண்ணாரு அப்படின்னா, ஜெர்மனி தான் எல்லா உலகத்துக்கே, இந்த ஹோல் வேர்ல்டுக்கே ஜெர்மனி தான்ப்பா லீடர், ஜெர்மனி தான் வந்து லீடர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாரு. சரியா? ஓகே, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ப்ரோக்ளைம்டு தெரியல அப்படின்னா செட்ன்னு போடுங்க போறோம். ஓன் வேர்ட்ஸ்ல எழுதிக்கலாம். ஜெர்மனி he said அப்படின்னு கூட போடலாம். he said that Germany is the leader of the world. okay, so அந்த வார்த்தைகள்லாம் நீங்க மாத்திக்கலாம். ஆனா இந்த கீவேர்ட்ஸ் மாத்த வேண்டாம், அவ்வளவுதான். அப்புறமா என்ன பண்ணாரு, பிரிட்டனுக்கு அகெயின்ஸ்டா ஜெர்மன் கடற்படை நேவியை வந்து பயங்கரமா வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணாரு. ஆல்ரெடி பிரான்ஸும் ஜெர்மனியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பழைய பகை இருக்கு அவங்களுக்கு. they were enemies கூட போடலாம். they were old rivals. okay, நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எஸ், சோ தி பால்கன் இஷ்யூ. சோ தி பால்கன் இஷ்யூல என்ன சொல்றாங்க, லீக் வந்து நமக்கு அட்டாக் பண்ணி டர்க்கிஷ் ஃபோர்ஸை வந்து டெஃபீட் பண்ணிடுச்சு ஃபர்ஸ்ட் பால்கன் வார்ல வந்து டெஃபீட் பண்ணிடுச்சு. அக்கார்டிங் டு தி ட்ரீட்டி ஆஃப் லண்டன் படி ஒரு புதிய ஸ்டேட் அல்பானியாவை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கிரியேட் பண்றாங்க. ஒரு புதிய ஸ்டேட் அல்பானியாவை கிரியேட் பண்றாங்க. the immediate cost, இதுக்கு மேல கிடையாதுடா, வேர்ல்டு வார் வந்தே ஆகணும் அப்படின்னு இமீடியட் காஸ்ட் வந்து எதனால வந்துச்சு, ஆஸ்ட்ரியா ஹங்கேரி எம்பரர் பிரான்ஸ் ஜோசஃபோட பையன் யாரு, ஆர்ச் டியூக் பிரான்ஸ் ஃபெர்டினாண்ட். ஓகே, அவர் தான் இளவரசன். சரியா, இளவரசன். சோ பிரான்ஸ் ஜோசப் உடைய மகன் ஆர்ச் டியூக் பிரான்ஸ் ஃபெர்டினாண்ட், அவரை வந்து போட்டு தள்ளினதுக்கு அப்புறமா தான் யார் வந்து அவரை போட்டு தள்ளினாங்க, பிரின்சிப், ஒரு பாஸ்னியன் செர்பான பிரின்சிப் அப்படிங்கிறவர் தான் வந்து போட்டு தள்ளினாரு. சோ உடனே வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், ஃபர்ஸ்ட் உலக போர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ யாருக்கெல்லாம் கிளியர், சாட்ல கிளியர் அப்படின்னு போடுங்க. நிறைய क्वेश्चन இருக்குடா சிவகாமி, நான் என்ன முடியல, யாருக்கெல்லாம் கிளியர்? இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா போலாமா? லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா? குட், டன், சூப்பர். சோ இப்போ அடுத்த क्वेश्चन போகலாம். அதே மாதிரி நம்ம டைவர்ட் ஆகாம இருக்கலாம் கிளாஸ்ல. ஓகேவா? சூப்பர். அனலைஸ் தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் வேர்ல்ட் வார் 2. வேர்ல்ட் வார் 2 உடைய எஃபெக்ட்ஸ் என்னென்ன, அது வேர்ல்ட் வார் 2 முடிஞ்சதுக்கு அப்புறமா என்னெல்லாம் நடந்துச்சு, ஓகே பார்க்கலாமா? எஸ். சோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேவே எஃபெக்ட்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட் நியூ ஜியோபொலிட்டிக்கல் பவர் அலைன்மெண்ட். ஜியோ அப்படினாலே வந்து வேர்ல்ட், ஜியோகிராஃபி இல்லையா, ஏரியா. ஓகே, சோ இருக்கிற அந்த ஜியோகிராபிக்கல் ஏரியா வந்து பாத்தீங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் பவர் அலைன்மெண்ட். ஓகே, சோ ஏரியாக்கு ஏத்த மாதிரி பொலிட்டிக்கல் பவர் வந்து என்ன ஆகுறாங்க, அலைன் ஆகுறாங்க. இந்த ஏரியா இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோடது, இந்த ஏரியா இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த மாதிரி பொலிட்டிக்கலி ஜியோகிராபிக்கல் வந்து ஏரியா வந்து ஸ்பிளிட் ஆகுது. ஓகே, சோ இது வந்து the world war to change the world in fundamental ways அப்படின்னா அடிப்படையா நிறைய விதத்துல வந்து இந்த வேர்ல்டு வார் 2 வந்து இந்த உலகத்தையே மாத்திருச்சு. ஓகே, ஃபண்டமெண்டல் வேஸ்லயே மிக மிக அடிப்படையாவே இந்த உலகத்தை நிறைய விதத்துல இந்த வேர்ல்டு வார் 2 வந்து மாத்திடுச்சு அப்படின்றாங்க. The world was polarized அப்படின்னா என்ன அர்த்தம், எப்படி நம்ம வந்து கெமிஸ்ட்ரியில போலரைஸ்ட்னா பாசிட்டிவ் சார்ஜாவும் நெகட்டிவ் சார்ஜாவும் பிரியறாங்க இல்லையா, அதே மாதிரி தான் இந்த உலகமும் பாத்தீங்க அப்படின்னா போலரைஸ் ஆகுது. ஓகே, ரெண்டா பிரியுது. எப்படி, into two main blocks led by super powers. சோ இந்த சூப்பர் பவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கேயும் ரெண்டா பிரியுதுடா. எப்படி பிரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா one by United States. ஓகே, ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆகும், இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா within pronounced anti communist ideology. சோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து ஆன்டி கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி வந்து ஃபாலோ பண்றாங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா சோவியட் ரஷ்யா வந்து கம்யூனிஸ்ட் ஃபாலோ பண்றாங்க. ஓகே, சோ வேர்ல்ட் வந்து இப்போ ரெண்டு போல்ஸா பிரிஞ்சிருச்சுடா, கம்யூனிஸ்டாவும் ஆன்டி கம்யூனிஸ்டாவும் வந்து பிரிஞ்சிருச்சு. ஓகே, சோ அந்த ஆன்டி கம்யூனிஸ்ட் குரூப்ல யார் இருக்காங்க, யுனைடெட் ஸ்டேட்ஸ் இருக்காங்க. கம்யூனிஸ்ட் குரூப்ல யார் இருக்காங்க, சோவியட் ரஷ்யா இருக்காங்க.
புரிஞ்சுதா? வேர்ல்ட் இஸ் போலரைஸ்டு, ரெண்டு போல்ஸா பிரிஞ்சுட்டாங்க, யுனைடெட் ஸ்டேட்ஸாவும் சோவியத் ரஷ்யாவாவும். அடுத்து யூரோப்பும் எனக்கு ரெண்டா டிவைட் ஆயிடுச்சு. யூரோப் வாஸ் டிவைடட் இன்டு 2. எப்படி? கம்யூனிஸ்ட் அண்ட் நான் கம்யூனிஸ்ட். அதே பாயிண்ட் தான். யூரோப்பும் வந்து நமக்கு கம்யூனிஸ்ட் அண்ட் நான் கம்யூனிஸ்டா ரெண்டா நமக்கு டிவைட் ஆகுது. நியூக்ளியர் ப்ராலிஃபரேஷன். நியூக்ளியர் ப்ராலிஃபரேஷன் அப்படின்னாலே வந்து என்ன தெரியுமா அர்த்தம்? அளவுக்கு அதிகமா மல்டிப்ளை ஆகுது, பயங்கர அபார வளர்ச்சி அடையுது அப்படின்னு அர்த்தம். சரியா? The United States and Soviet Union, இவங்க ரெண்டு பேருமே, the United States, Soviet Union, ரெண்டு பேருமே entered the race to have more nuclear power weapon. நீ நிறைய கொஸ்டின் படிக்கிறியா, நான் நிறைய கொஸ்டின் படிக்கிறேனா அப்படிங்கிற மாதிரி யுனைடெட் ஸ்டேட்ஸும் சோவியத் யூனியனும் பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு நியூக்ளியர் வெப்பனை உருவாக்குறாங்க. என்னது? அணு குண்டுகளை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா உருவாக்கிட்டு இருக்காங்க. யாரும் யுனைடெட் ஸ்டேட்ஸும் சோவியத் யூனியனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போடுறாங்க. they went into race போட்டி போட்டு நியூக்ளியர் வெப்பன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. they built a large stockpile அப்படின்னா என்ன தெரியுமா? ஸ்டாக் அடுக்கி வச்சிருப்பாங்க இல்லையா, கடையில நிறைய ஸ்டாக் வந்திருக்கு அப்படின்னு. பைல்னா கூச்சி வச்சிருக்கிறது, அந்த மாதிரி பயங்கரமா ஸ்டாக் பைல் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஸ்டாக் பைல் வந்து நமக்கு இந்த வெப்பன்ஸை வந்து குவிச்சு வைக்கிறாங்க. டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் ஸ்கை ராக்கெட்டட். டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங்னா டிஃபென்ஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ற அமௌண்ட். சரியா? டிஃபென்ஸ்னா வேற நாடு என்ன வந்து அட்டாக் பண்ணாம இருக்கிறதுக்கு நான் என்ன தற்காத்துக்கிறேன் இல்லையா, அதுதான் வந்து டிஃபென்ஸ். நான் போய் உன்கிட்ட சண்டை போடுறேன்னா அது அஃபென்ஸ். ஓகேவா? என்னிடம் வராதீர்கள், என்கிட்ட வராதீங்க, என் நாட்டை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு டிஃபென்ஸ் ஆர்மி இருக்கும் இல்லையா. நம்ம இந்தியா கிட்ட எல்லாம் டிஃபென்ஸ் ஆர்மி இருக்கு. ஸோ இந்த டிஃபென்ஸ்க்காக அவங்க ஸ்பெண்ட் பண்ற மணி வந்து இருக்கு இல்லையா, இட் இஸ் ஸ்கை ராக்கெட்டட்னா செம்ம அதிகமாகுதுன்னு அர்த்தம். ஓகே, சென்டம் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோ, 500 இட் இஸ் லைக் ஸ்கை ராக்கெட்டட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த டிஃபென்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்ற அமௌண்ட் வந்து ஸ்கை ராக்கெட் ஆகுது எல்லா கண்ட்ரீஸ்லயுமே. ஓகேவா? அப்ப எல்லாரும் வந்து போருக்கு தயாராகுறாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்டர்நேஷனல் ஏஜென்சிஸ்லாம் நிறைய உருவாக்குறாங்க. அதுக்கப்புறமா நிறைய இன்டர்நேஷனல் ஏஜென்சிஸ் வந்து உருவாகுது. என்னென்ன ஏஜென்சிஸ்? மெனி இன்டர்நேஷனல் ஏஜென்சிஸ் இன் பர்டிகுலரா யுனைடெட் நேஷன்ஸ், யூஎன் நம்ம நிறைய கேள்விப்படுறோம் இப்போ இல்லையா. யுனைடெட் நேஷன்ஸ், த வேர்ல்ட் பேங்க், த இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். ஓகே, த இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், IMF அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அவங்க எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா they come into existence providing a forum for countries large and small. they are providing a forum அப்படின்னா வந்து ஒரு மன்றம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நீ ஒரு பெரிய கண்ட்ரியா இருந்தாலும் பரவாயில்ல, நீ ஒரு சின்ன கண்ட்ரியா இருந்தாலும் பரவாயில்ல, வா நம்ம ஒன்னா வந்து பேசலாம், ஏதாவது பிரச்சனைனா வா நம்ம பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமனான ஒரு மன்றம் வந்து உருவாக்குறாங்க. ஓகே, சோ நிறைய இன்டர்நேஷனல் ஏஜென்சிஸ்லாம் வருது. என்னென்ன வருது? யுனைடெட் நேஷன்ஸ், வேர்ல்டு பேங்க், த இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். ஓகே, யுனைடெட் நேஷன்ஸ், வேர்ல்டு பேங்க், த இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், இவங்க எல்லாருமே வந்து ஒரு மன்றம் அமைக்கிறாங்க. அடுத்து பாருங்க, colonial powers were forced to give independence to former colonies in the process of decolonization நடக்குது. decolonization அப்படின்னா என்ன தெரியுமா? இப்போ இந்தியாவை பிரிட்டிஷ் வந்து ஆக்கிரமிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, இந்தியாவை பிரிட்டிஷ் வந்து ஆக்கிரமிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு பிரிட்டிஷை பொறுத்த வரைக்கும் இந்தியா அவங்களுக்கு வந்து ஒரு காலனி. ஓகே, அதே மாதிரி ஒரு நாடையும் வந்து ஆக்கிரமிச்சுட்டு இருந்தாங்க. ரைட்? ஸோ இந்த மாதிரி காலனிஸ் எல்லாம் நீங்க இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்றாங்க. ஸோ ஆஃப்டர் வேர்ல்டு வார் 2க்கு அப்புறமா இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து மற்ற நாடை பிடிச்சி வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே நீ இப்போவே இண்டிபெண்டன்ஸ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க. கொலோனியல் பவர்ஸ் வேர் ஃபோர்ஸ் டு கிவ் இண்டிபெண்டன்ஸ், நீ இண்டிபெண்டன்ஸ் கொடுத்தே ஆகணும், சுதந்திரம் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டு ஃபார்மர் காலனிஸ்னா இதுக்கு முன்னாடி நீ யாரெல்லாம் வந்து பிடிச்சி வச்சிருக்கியோ எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, அதுக்கு பேர் தான் டீகாலனைசேஷன். அப்படி ஃபர்ஸ்ட் சுதந்திரம் வாங்கினது எது அப்படின்னா இந்தியா தான். ஓகே, சோ இந்த வேர்ல்டு வார் 2ல நடந்த, வேர்ல்டு வார் 2 முடிஞ்சதுக்கு அப்புறமா
நடந்த ஒரு விஷயம் தான் நமக்கு இந்தியா காட் த இண்டிபெண்டன்ஸ். ஓகே, இந்தியா காட் த இண்டிபெண்டன்ஸ். ஓகே, அடுத்துடா இது முடிச்சிட்டோம். ஒரு வாட்டி ரீகால் பண்ணலாம். யாருக்கெல்லாம் இது சாட்ல கிளியர் அப்படின்னு சொல்லுங்க. அனலைஸ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் வேர்ல்டு வார் 2. வேர்ல்டு வார் 2 முடியுது. யாருக்கெல்லாம் இந்த கதை கிளியரா புரிஞ்சுது? புக்கும் சைடு 8 மார்க்கும் நான் டீச் பண்றேன், கவலைப்படாதீங்க. சரியா? எஸ், வேர்ல்டு வார் 2 வந்து அடிப்படையா ஃபண்டமெண்டலா நிறைய விதத்துல வந்து மாறிடுச்சு. முக்கியமா நியூ ஜியோ பொலிட்டிக்கல் பவர். ஜியோ பொலிட்டிக்கல் பவர்னா ஜியோகிராபிக்கலி ஏரியா வைஸ் பொலிட்டிக்கல் பவர் வந்து நமக்கு பிரிஞ்சு போகுது. ஓகே, அடுத்த பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த வேர்ல்டே போலரைஸ் ஆகுது. போலரைஸ்னா 2 பார்ட்டியாக வந்து பிரியுது. அது என்னமா அந்த 2 பார்ட்டி அப்படின்னா, ஒன்னு வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸும் இன்னொன்னு வந்து சோவியத் ரஷ்யா. ஒன்னு யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஒன்னு சோவியத் ரஷ்யா. யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து ஆன்டி கம்யூனிஸ்ட் ஃபாலோ பண்றாங்க, சோவியத் ரஷ்யா வந்து கம்யூனிஸ்ட் ஃபாலோ பண்றாங்க. யூரோப்பும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 2ஆ டிவைட் ஆகுது. கம்யூனிஸ்டாவும் நான் கம்யூனிஸ்டாவும் டிவைட் ஆகுது. சோ வந்து இந்த மாதிரி 2 விதமான ஒரு குரூப்பா வந்து பிரியறாங்க. சரியா? அது வந்து வேர்ல்டு வார் 2க்கு அப்புறமா நடக்குது. அடுத்து நியூக்ளியர் ப்ராலிஃபரேஷன். யுனைடெட் ஸ்டேட்ஸும் சோவியத் யூனியனும் போட்டி போட்டு they went into the race, they entered the race. என்ன ரேஸ்? யார் அதிகமா நியூக்ளியர் வெப்பன் கிரியேட் பண்றாங்க, ப்ரொடியூஸ் பண்றாங்க, யார் அதிகமா இந்த நியூக்ளியர் வெப்பன் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா இந்த நியூக்ளியர் வெப்பன் ப்ரொடியூஸ் பண்றத இன்க்ரீஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம லார்ஜ் ஸ்டாக் பைல் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாமே பயங்கரமா ஸ்டாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் ஸ்கை ராக்கெட்டட் இன் மெனி கண்ட்ரீஸ். ஓகேவா? டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் வந்து பயங்கரமா ஸ்கை ராக்கெட் பண்றாங்க, which is like ரொம்ப அதிகப்படுத்துறாங்க. நான் அந்த நாட்டை பாதுகாக்கிறதுக்கு அந்த டிஃபென்ஸுக்கு அமௌண்ட் மணி ஸ்பெண்ட் பண்றதுல. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, மெனி இன்டர்நேஷனல் ஏஜென்சிஸ் வந்து உருவாகுது. அப்படி உருவான ஒரு சில ஏஜென்சிஸ் தான் என்னன்னா யுனைடெட் நேஷன்ஸ், யூஎன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? த வேர்ல்டு பேங்க், உலக வங்கி அப்படின்னு சொல்றோம். அடுத்து த இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு காமனான ஒரு ஃபாரம் கிரியேட் பண்றாங்க. அந்த ஃபாரம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஓகே, பெரிய கண்ட்ரியா இருந்தாலும் சரி, சின்ன கண்ட்ரியா இருந்தாலும் சரி, ஏதாவது பிரச்சனையா வாங்க பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிட்டி மாதிரி ஃபார்ம் பண்றாங்க. ஓகே, அண்ட் ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா டீகோலனைசேஷன் பண்ணணும். இப்போவே யாரெல்லாம் எந்தெந்த நாடெல்லாம் பிடிச்சி வச்சிருக்கியோ திருப்பி அந்தந்த நாடெல்லாம் அந்தந்த நாடுகிட்டே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பயங்கரமா ப்ரெஷர் தராங்க, ஃபோர்ஸ் பண்றாங்க. அப்படி ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது எந்த நாட்டுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு தான். சரியா? வேர்ல்டு பேங்க்னா என்னமா அப்படின்னா, வேர்ல்டு பேங்க் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் உலக வங்கி. சரியா? உலக வங்கி. ஓகே, டன். சோ நமக்கு வந்து இந்தியா தான் எப்படி ஃபர்ஸ்ட் நமக்கு இண்டிபெண்டன்ஸ் வந்து வாங்கிச்சு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, தேர்ட் யூனிட். இது எல்லாருக்கும் கிளியர்? யூனிட் 3 போலாமா? யூனிட் 3 போலாமா? ஒரு ஃபயரை போடலாமா? சாட்ல ஒரு ஃபயர் போடலாமா? எல்லாரும் எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்களா? எஸ். வாட்டர் பிரேக். ஆனா பிரேக் எல்லாம் எடுத்துட்டுலாம் போக கூடாது. அப்படியே பக்கத்துல அப்படியே தண்ணி குடிங்க. நம்ம யூனிட் 3 இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆமா அடி, பிரிட்டிஷ் அப்ப வந்தாங்கடா 1608ல. ஆனா ஃப்ரீடம் கொடுத்தது இப்போதானே. ஃப்ரீடம் வந்து ஆஃப்டர் வேர்ல்டு வார் 2 தானே கொடுக்குறாங்க. ஓகே, சூப்பர். Assess the structure and activities of United Nations. இந்த question இது வரைக்கும் நம்ம சேனல்ல பார்த்ததில்ல, நீங்க எல்லாரும் நிறைய வாட்டி வந்து கேட்டீங்க. பட் ஸ்டில் அதுக்கான ஒரு நேரம் வந்தாச்சு. Assess the structure and activities of UN. பார்க்கலாமா? The executive wing. Executive wingனா நம்ம ஒன்று பிளான் பண்றோம்னா அதை யார் போய் எக்ஸிக்யூட் பண்றாங்க, அதை யார் போய் செயல்படுத்துறாங்க, அவங்கள தான் நம்ம எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த எக்ஸிக்யூட்டிவ் விங்குனா என்னன்னா அது வந்து ஒரு கிளை அப்படின்னு சொல்லலாம். எப்படி வந்து பறவைக்கு வந்து சிறகு இருக்கு, சிறகு வந்து ஒரு விங்ஸ் இல்லையா, அந்த மாதிரி மரத்துக்கு கிளை இருக்கு, அந்த மாதிரி இது வந்து ஒரு பிரான்ச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த எக்ஸிக்யூட்டிவ் விங் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் இந்த யூஎன் செக்ரட்டேரியட், it is headed by secretary general. Okay, so இந்த executive wing வந்து யார் headed byனா அதுக்கு யார் head அப்படின்னு பாத்தீங்கன்னா secretary general தான் அதுடைய head. Who is elected by general assembly. அவங்கள வந்து எப்படி elect பண்ணுவாங்க, அவங்கள எப்படி elect பண்ணுவாங்க, select பண்ணுவாங்க?
ஜெனரல் அசம்பிளி மூலமாக on the recommendation of security council. பட் அவங்கள யாரை ரெக்கமெண்ட் பண்ணணும்? அவங்கள யாரு ரெக்கமெண்டேஷன் பண்ணணும்? செக்யூரிட்டி கவுன்சில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ செக்யூரிட்டி கவுன்சில் வந்து ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அப்புறமா ஒரு ஜெனரல் அசம்பிளி வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த அசம்பிளில தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த செக்ரட்டரி ஜெனரலை வந்து சூஸ் பண்ண போறாங்க. The Secretary General, along with his cabinet and other official, runs the United Nations. இப்போ இந்த United Nations ரன் பண்றது யாரு? இந்த Secretary Generalம் along with his cabinet, அவங்களுடைய cabinetனா அந்த group of people தான் cabinet அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஓகே, other officials and மற்ற officialsம் வந்து இருப்பாங்க. ஸோ இவங்களாம் தான் இந்த யுனைடெட் நேஷன்ஸை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, the International Court of Justice headquartered at Hague in Holland is the judicial wing. இப்போ நம்ம வந்து எக்ஸிகியூட்டிவ் விங் பார்த்துட்டோம்ல, இப்ப ஜுடிஷியல் விங். ஏதோ ஒரு குற்றம் நடக்குது, அந்த குற்றத்துக்கு அகைன்ஸ்டா வந்து ஜட்ஜுன்னு ஒண்ணு வேணும், கோர்ட்டுன்னு ஒண்ணு வேணும், லான்னு ஒண்ணு வேணும் இல்லையா? சோ அதுதான் இந்த ஜுடிஷியல் விங். ஓகே, சோ இந்த ஜுடிஷியல் விங் வந்து யார் பாத்துக்கிறாங்க? the இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். the இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் தான் இந்த ஜுடிஷியல் விங்கை வந்து பாத்துக்கிறாங்க. அந்த ஜுடிஷியல் விங் உடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்க இருக்கு? ஹேக் இன் ஹாலாண்ட். ஹாலாண்ட்ல இருக்கக்கூடிய ஹேக்ல இருக்கு. ஓகே, அடுத்து பாருங்க, the Economic and Social Council. இதுதான் ECOSOC அப்படின்னு வந்து சொல்றாங்க. ECOSOC, சரியா? the Economic and Social Council. இதை எழுதிருங்க, இதை கரெக்டா எழுதிருங்க. யாழினியன் சாருடைய லைவ் ஈவினிங் 7 o'clock தான், ஈவினிங் 7 o'clock. ஓகேவா? யா, the fifth organ. காலையிலேயே வந்து மூட்டைப்பூச்சி எல்லாம் லக்ஷ்மி மினி வேர்ல்ட், கரெக்டடா? லக்ஷிஸ் மினி வேர்ல்டா? காலையிலே மூட்டைப்பூச்சி தொல்லை தாங்கவே முடியல. தூங்கி எழுந்த உடனே வந்துருவீங்களா? மூட்டைப்பூச்சி வரதுக்கு முன்னாடியே கிளாஸ் எல்லாம் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா காலையிலே ஒரே மூட்டைப்பூச்சி ஜாப் வேணுமா? 10th பப்ளிக் முடிச்சு உங்களுக்கு அந்த மூட்டைப்பூச்சி ஜாப் தரலான்னு பார்த்தா வந்து அதுக்கு முன்னாடி யாரையும் ஹையர் பண்ணணும் போல. நான் மூட்டைப்பூச்சிக்கெல்லாம் ஒரு ஐடியா சொல்றேன். மூட்டைப்பூச்சி இருக்கீங்களா? மூட்டைப்பூச்சிலாம் ஒரு அட்டெண்டன்ஸ் போடுங்க சாட்ல. வேதாந்து 11th 12th ஸ்டேட் போர்ட் சேனல் இருக்கா? அந்த சேனல்ல வந்து என்னோட லைவ் ஒன்று ஷெடியூல் பண்ணி வச்சிருக்கேன். என்னுடைய ஹைட்ரோ கார்பன்ஸ் நீட் லைவ் வந்து ஒன்று ஷெடியூல் பண்ணியிருக்கோம். நாளான்னைக்கு லைவ். மூட்டைப்பூச்சிலாம் என்ன பண்ணுங்கன்னா அங்க போயிட்டு பேசுங்க, சரியா? ஓகே, புரிஞ்சுதா? மூட்டைப்பூச்சி எல்லாரும் என்ன பண்ணுங்க அப்படின்னா தயவுசெய்து அங்க போயிட்டு பேசுங்க. படிக்கிற பசங்க ஷார்ப்பா லைவ் வராங்களோ இல்லையோ, லைவ்ல பார்த்தா 12 வெயிட்டிங் அப்படின்னு காட்டுது, 13 வெயிட்டிங் அப்படின்னு காட்டுது. மிட் நைட்ல பார்த்தா கூட, மிட் நைட்ல தூங்கி எழுந்து லைவ் ஆன் பண்ணி பார்த்தா கூட அத்தனை பேர் வெயிட்டிங். என்னன்னு பார்த்தா கதை பேசிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு சோசியல் மீடியா மாதிரியே ஆயிடுச்சு. நமக்குள்ள அப்படியே சாட் பண்ணிக்கிறதுக்கு வந்து யூடியூப் வந்து ஒரு சோசியல் மீடியா மாதிரியே ஆயிடுச்சு இல்லையா? How many pages should we write for 5 mark? 5 markனா நீங்க வந்து ஒரு 6.7 points கிட்ட வந்து எழுதணும். பப்ளிக் எக்ஸாம் உடைய ஆன்சர் கீ நான் காட்டுறேன், so that உங்களுக்கு தெரியும். பப்ளிக் ஆன்சர் கீ பிடிஎஃப்பும் நான் உங்களுக்கு தரேன், so that நீங்க அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா? டன். மூட்டைப்பூச்சிலாம் வந்து நேரா 11th 12th வேதாந்து 11th 12th சேனல் போனீங்கன்னா என்னோட லைவ் ஷெடியூல் ஆயிருக்கும், அங்க போங்க, சரியா? இங்க இருக்காதீங்க, சரியா? வாங்க நம்ம கண்டினியூ பண்ணலாம். 8 மார்க் இல்லாட்டி பரவாயில்லடா, நம்ம படிச்சிடலாம். ஓகே, இரிட்டேட் ஆகுது மூட்டைப்பூச்சியை பார்த்தா இல்லையா? 8 மார்க் இல்லைன்னா என்னடா 5 மார்க்கா? படிங்க, அவ்வளவுதான். The Economic and Social Council, ECO, அதான் எக்கனாமிக்கு ECO, சோசியலுக்கு SOC. ஓகே, the fifth organ of United Nation. அவர் தான் பாத்தீங்க அப்படின்னா 5வது ஆர்கன் அப்படின்னாலே ஒரு மெயின் விஷயம் அர்த்தம். நம்ம பாடியில கை காலு அதெல்லாம் கம்பேர் பண்றதை விட ஆர்கன்ஸ் ரொம்ப ரொம்ப வைட்டல், இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஹார்ட்டோ, லங்ஸோ, கிட்னியோ, லிவரோ, பிரெயினோ நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாதிரிதான் 5வது ஒரு ஆர்கன் யாரு அப்படின்னா இந்த எக்கனாமிக் அண்ட் சோசியல் கவுன்சில். அது இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கோஆர்டினேட்டிங் ஆல் த எக்கனாமிக் அண்ட் சோசியல் ஒர்க். இருக்கிற எல்லா எக்கனாமிக்கல்னா பணம் சம்பந்தப்பட்டது. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா சோசியல். ஓகே, மக்களுக்கு போயிட்டு
மக்கள் கூட ரிலேட் ஆகிற எல்லா ஒர்க்குமே. ஸோ எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில் வந்து எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டீஸும் சோஷியல் ஆக்டிவிட்டீஸையும் ஃபுல்லாக ரெஸ்பான்சிபிளாக பார்த்துப்பாங்க. அவங்க 5th இம்பார்ட்டன்ட் ஆர்கன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, த ரீஜனல் எக்கனாமிக் கமிஷன்ஸ் functioning for regional development across various regions of the world are organs of 𝑬𝒙𝒑𝒍𝒐. இப்போ அந்த எக்கனாமிக் சோஷியல்ல ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஆர்கன் இருக்கு. அது என்னது அப்படின்னா the regional economic commissions. regional economic commissions அப்படின்னா ஒரு ரீஜியனை, சரியா, ஒரு ரீஜியன்னா ஒரு பகுதி. இப்போ நான் திருச்சியை ஃபுல்லாக பார்த்துக்கிறேன், நான் தஞ்சாவூரை ஃபுல்லாக பார்த்துக்கிறேன், நான் கும்பகோணம் ஃபுல்லாக பார்த்துக்கிறேன், நான் கடலூரை ஃபுல்லாக பார்த்துக்கிறேன், நான் வடலூரை ஃபுல்லாக பார்த்துக்கிறேன், நான் நாமக்கல்ல பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நமக்கு எப்படி ஒரு டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி பிரிக்கிறது தான் ரீஜியன் அப்படின்னா பகுதி அப்படின்னு அர்த்தம். ஓகே, அக்ராஸ் த வேரியஸ் ரீஜியன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. ஓகே, இந்த வேர்ல்டுல இருக்கக்கூடிய வேரியஸ் ரீஜியன்ஸ் வந்து என்னென்னலாம்? ஏஷியா பசிபிக் ஒரு ரீஜியன், வெஸ்ட் ஏஷியா, யூரோப், ஆப்பிரிக்கா அண்ட் லாட்டின் அமெரிக்கா. ஓகே, ஸோ இந்த ரீஜியன்ஸ் எல்லாத்தையுமே யார் பார்த்துப்பாங்க? த ரீஜனல் எக்கனாமிக் கமிஷன்ஸ் வந்து பார்த்துப்பாங்க. தே ஹாவ் பீன் வெரி சக்சஸ்ஃபுல் அண்ட் ஹாவ் பீன் ஹெட்டட் பை எமினன்ட் எக்கனாமிஸ்ட் லைக் குன்னர் மிர்தால். எமினன்ட் அப்படின்னா ரொம்ப ஒரு சூப்பரான எக்கனாமிஸ்டால தான் அவங்க வந்து தலை அமைக்கப்படுறாங்க. ஹெட்டட் அப்படின்னா அவங்களா தான் வந்து தலைமை புரியுறாங்க, அவங்களா தான் வந்து மெயினா பாத்துக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? So they have been very successful and have been headed by eminent economists like Gunnar Myrdal. Okay, இப்போ அந்த யூஎனுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். சரியா? ஓவர் த டிகேட்னா எத்தனை வருஷம்பா? 12 வருஷம், 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம். டிகேட்னா எத்தனை வருஷம்? வர வேண்டியது மூட்டை பூச்சி காலங்கத்தாலே. வாங்க பாருங்க, எல்லாரும் மக்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து இரிட்டேட் ஆயிருக்காங்கன்னா, மேம் மூட்டைப்பூச்சி ஜாபுக்கு நான் வந்து ஃப்ரீயாவே வரேன் மேம் அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு வந்து இரிட்டேட் ஆயிருக்கானுங்க. 10 வருஷம், வெரி குட். ஓவர் த டிகேட் அப்படின்னா கடந்த 10 வருஷத்துல. சரியா? The United Nations has expanded its activities in response to the changing problems facing the world. அவங்க பயங்கரமா என்ன ஆகியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்பேண்ட் ஆகி இருக்காங்க. ஓகே, ஸோ கடந்த 10 வருஷத்துல இந்த யுனைடெட் நேஷன்ஸ் வந்து பயங்கரமா வந்து விரிவு பெற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய சேஞ்சிங் ப்ராப்ளம், புதுசா வரக்கூடிய வேர்ல்டு ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ்க்கு அவங்கள வந்து அப்டேட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அவங்க வந்து அதை எப்படியெல்லாம் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. Thus, in 1960, decolonization was the important issue. So, 1960 வந்து பாத்தீங்க அப்படின்னா decolonization வேற நாடு இன்னொரு நாடை வந்து ஆக்கிரமிக்கிறது. இப்ப இந்தியாவை பிரிட்டிஷ் வந்து புடிச்சு வச்சிருந்தாங்க இல்லையா? சோ அதுதான். ஓகே, சோ ஒரு நாடை வேற ஒரு நாடு வந்து ஆக்கிரமிக்கிறது தான் நம்ம வந்து decolonization அப்படின்னு வந்து சொல்லுவோம். அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் என்னது ஒர்க் ஆக மாட்டேங்குது. யா, ஹியூமன் ரைட்ஸ். ஓகே, மனித உரிமை, அதுதான் ஹியூமன் ரைட்ஸ். த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ரெஃப்யூஜிஸ். ரெஃப்யூஜிஸ் அப்படின்னா வந்து என்னடா தமிழ்ல வந்து என்னது? ஒரு நாடுலேருந்து வருவாங்கல்ல. வாட் இஸ் ரெஃப்யூஜிஸ் இன் தமிழ்? எனக்கு டக்குன்னு வந்து அந்த வார்த்தை வந்து வரல. அடைக்கலம் வரவங்களா? இப்போ ஒரு கண்ட்ரில இருந்து ஃபோர்ஸ் பண்ணி வந்து வெளியில அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து என்னன்னு வந்து சொல்லுவாங்க? அகதிகள். வெரி குட். அவங்கள வந்து என்னன்னு சொல்லுவாங்க? அகதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்ம படத்துல எல்லாம் பார்த்திருக்கோம். சோ ஒரு கண்ட்ரியை விட்டு நீ வெளில போ அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, ஃபோர்ஸ் பண்ணி வெளில போனவங்கள அகதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹியூமன் ரைட்ஸ் வராங்க. ஹியூமன் ரைட்ஸ் வந்து இந்த அகதிகளோட பிரச்சனை எல்லாத்தையுமே தீர்க்கறாங்க, அவங்களுக்காக நிக்கிறாங்க. ஓகே, கிளைமேட் சேஞ்ச். ஓகே, குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச்லாம் ஆகுது இல்லையா? அதுக்கான மெஷர்ஸ் வந்து எடுக்கிறாங்க. ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, ஆண் பெண் இருவரும் வந்து சமம் உரிமை வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்காக அவங்க வந்து கண்டிப்பா சப்போர்ட் பண்றாங்க.
are all now within the ambit of activities of United Nations. இது எல்லாமே United Nations உடைய activities குள்ள ஒரு பங்கா இருக்கு. A special mention must be made of the United Nations peacekeeping force. Okay? நம்ம கிளாஸ்ல எப்பயுமே வந்து ஒரு சண்டை வருது அப்படின்னா யாராச்சும் ஒருத்தன் வந்து வருவான் இல்ல இந்த சண்டையெல்லாம் எப்படி வந்து தீர்த்து வைக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேருக்கு நடுவில் சண்டை அப்படின்னா சண்டை போடாத அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து சமரசம் பேசுவான்ல அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் வந்து இருக்கு சரியா அப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பீஸ் கீப்பிங் சோர்ஸ் வந்து இருக்கு இங்க பாரு கவனிங்க இங்க பாரு அவங்க யாராச்சும் வந்து பேசினே இருக்கட்டும் சரியா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா போனை வந்து போர்ட்ரேட்டா வைக்காம லேண்ட்ஸ்கேப்பா வச்சு கவனிங்க தமிழ் மீடியம் மாணவர்களுக்கு இப்போ இருக்காதுடா இப்போ என்னால வந்து தமிழ் மீடியம்ல எடுத்துட்டு வர முடியல அதுக்காக தான் தமிழன் சார் தமிழ் மீடியம் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாரு ஓகே கட்டபொம்மன் டீடைல் சொல்லி தரேன் சரியா ஓகே ஸோ வந்து யாருமே சாட் பார்க்காதீங்க யாருமே சாட் பார்க்கவே வேண்டாம் ஓகே வாங்க So, peacekeeping force. இந்த peacekeeping force வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா which has acted in many areas of conflict all over the world. இந்த வேர்ல்டுல வந்து நிறைய கான்ஃப்ளிக்ட் எல்லாம் வரும் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னா வந்து நிறைய வந்து ஒருத்தருக்கு ஒத்து போகாம வந்து நிறைய வந்து சண்டை வந்து வரும் ஸோ அந்த சண்டைக்கெல்லாம் வந்து இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா சமாதானம் பண்றாங்க ஸோ பீஸ் வந்து கீப் பண்றாங்க ஓகே பீஸ் கீப் பண்ணல பீஸ் வந்து அவங்க நிலவறாங்க ஓகே அமைதியை வந்து நிலவறாங்க the Indian army has been an important part of peacekeeping force அதுல இந்தியன் ஆர்மி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த peacekeeping forceல வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பங்கு வகிக்குது and has been developed in many parts of the world deployed in many parts of the world so நிறைய part of the worldலயும் பாத்தீங்க அப்படின்னா இந்த peacekeeping force வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்காங்க ஓகே சோ ஒரு வாட்டி இந்த क्वेश्चனை ரீகால் பண்ணிரலாம் யாருக்கெல்லாம் கிளியர் அப்படிங்கறவங்கலாம் கிளியர் சொல்லுங்க ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் UN ஃபர்ஸ்ட் வந்து என்னது அப்படினா ஒரு சில விங்ஸ் பத்தி நம்ம வந்து பேசுறோம் அதுல ஃபர்ஸ்ட் விங் வந்து என்னதுனா எக்ஸிகியூட்டிவ் விங்கோட ஹெட் யாரு செக்ரட்டரி ஜெனரல் நான் சொல்ற கதையை காதுல வாங்கிக்கோ யாருக்கெல்லாம் புரியலையோ காதுல வாங்கிக்கோங்க சரியா So the executive wing உடைய head வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா செக்ரட்டரி ஜெனரல் கரெக்ட்டா இப்போ யாரு அந்த செக்ரட்டரி ஜெனரலை வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படின்னா ஜெனரல் அசெம்பிளில தான் அவங்கள வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க எப்படி அப்படின்னா ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த செக்யூரிட்டி கவுன்சிலுடைய ரெக்கமெண்டேஷனால ஓகே அடுத்து பாருங்க இந்த செக்ரட்டரி ஜெனரல்ல யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா செக்ரட்டரி ஜெனரல் அவரோட கேபினெட் அண்ட் அதர் மெம்பர்ஸ் இவங்கலாம் தான் வந்து நமக்கு வந்து இந்த யுனைடெட் நேஷன்ஸை வந்து ரன் பண்றாங்க ஓகே எக்ஸிகியூட்டிவ் விங் பார்த்துட்டோமா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜுடிஷியல் விங் ஓகே அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜுடிஷியல் விங் ஸோ இந்த ஜுடிஷியல் விங்கை வந்து யார் பார்த்துக்கிறாங்க இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஓகே இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் headquartered at the Hague in Holland தான் அதோட ஹெட்குவார்ட்டர்ஸ் வந்து இருக்கு ஓகே நெக்ஸ்ட் பாருங்க the economic and social economic council மூணாவது நம்ம யாரை பார்க்கறோம் ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸிகியூட்டிவ் விங் பார்த்துட்டோம் ஜுடிஷியல் விங் வந்து நம்ம பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் இப்போ யாரை பத்தி பார்க்கறோம் எகனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில் பத்தி பார்க்கறோம் அவங்க வந்து மொத்தமா இந்த எக்கனாமிக்கலி என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்கு மக்களோட சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன இருக்கு இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிறாங்க இது ஒரு முக்கியமான ஒரு ஆர்கன் அடுத்தது நாலாவதா பாத்தீங்க அப்படின்னா ரீஜனல் எக்கனாமிக் கமிஷன்ஸ் இதெல்லாம் நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறதுலாம் இம்பார்ட்டன்ட் வேர்டுடா ஹிட்லர் டீடைல் இம்பார்ட்டன்ட் தான் படி நான் எல்லா டீடைலுமே உங்களுக்கு நான் பிடிஎஃப்ல கொடுக்க போறேன் சொல்லித்தர போறேன் ஓகே லோஸ்ட் காஸ்ட்ல வந்து ஒர்க் பண்றாங்களாம் அனுஜா கண்ணன் மூட்டைப்பூச்சி ஜாபுக்கு சோஷியல் எக்ஸாம் கூட நான் படிக்காம மூட்டைப்பூச்சி ஜாபுக்கு வேலை செய்யறேன்னு ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு இந்த மூட்டைப்பூச்சி தான் அவங்கள போட்டு ட்ரிகர் பண்ணியிருக்கோம் எந்த அளவுக்கு வந்து இந்த மூட்டைப்பூச்சி அவங்களை ட்ரிகர் பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ வாங்க த ரீஜனல் சோஷியல் எக்கனாமிக் கவுன்சில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்தந்த ரீஜியன்ஸை வந்து அவங்க வந்து பாத்துக்கிறாங்க சரியா அந்தந்த ரீஜியன்ஸை வந்து நம்ம வந்து பாத்துக்கிறாங்க ஓகே
So Asia Pacific, West Asia, Europe, Africa, Latin America. Okay, Asia Pacific, West Asia, Europe, Africa and Latin America. இதெல்லாம் தான் அந்த regions. இந்த regions எல்லாம் பிரிந்து இருந்து பாத்துக்கறாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படினா ஒரு அந்த அந்த எகனாமிக் கவுன்சில் எல்லாமே பெரிய பெரிய எகனாமிஸ்டால தான் ரன் ஆகுது. ஓகே, அந்த எகனாமிஸ்ட் யாருன்னா குனார் மிர்தால். அடுத்துப்பா ஓவர் த டிகேட், கடந்த 10 வருஷமா இந்த யூஎன் வந்து அபரிவிதமான வளர்ச்சியை வந்து அடைஞ்சிட்டு இருக்கு. ஸோ முக்கியமா இந்த வேர்ல்டு ஃபேஸ் பண்ணக்கூடிய நிறைய ப்ராப்ளம்ஸை வந்து அவங்க தீர்த்து வச்சுட்டு வராங்க. 1960ல இப்படி ஒரு ப்ராப்ளம் இருந்தது தான் இந்த டீகாலனைசேஷன். அந்தந்த காலனிஸ்லாம் பிடிச்சி வச்சதெல்லாம் விடுங்க அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ப்ராப்ளமா இருந்தது. மனித உரிமை, அதாவது ஹியூமன் ரைட்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அகதிகள் ரெஃப்யூஜிஸ்க்கு வந்து சப்போர்ட்டா நிக்கிறாங்க. அதே மாதிரி கிளைமேட்டிக் சேஞ்ச், இந்த கிளைமேட்டிக் சேஞ்சுக்கு வந்து நிக்கிறாங்க. ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, எல்லாருக்குமே ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, ஆண் பெண் சமம் அப்படிங்கிறதுக்கும் வந்து அவங்க வந்து சப்போர்ட் பண்ணி நிக்கிறாங்க. முக்கியமான ஒரு ஃபோர்ஸ் யூஎன் கிரியேட் பண்ணது எது அப்படின்னா பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ். ஸோ ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் கலவரம் வந்துச்சுன்னா எடுத்தோன்னே சண்டைக்கு போவாதரா, எடுத்தோன்னே கத்தி எடுத்துட்டு உடனே துப்பாக்கி எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணாதீங்க, ஃபைட்டுக்கு போவாதீங்க, நம்ம பேசி தீர்த்துக்கலாம், சமரசம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அந்த மாதிரி பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் வந்து உருவாக்குறாங்க. அப்படி ஒரு பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் தான் இந்தியன் ஆர்மி. எல்லாருக்கும் கிளியரா? ஆமா, பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. எல்லாருக்கும் கிளியரா? அடுத்த क्वेश्चन போலாமா? சாப்டர் 4ல transformation of European Council of Europe into European Union. அடுத்த क्वेश्चन போலாமா? yes, clear, very good. so இப்போ Council of Europe என்ன அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, so யார் ஸ்டார்டிங்ல இருந்து அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? யாரெல்லாம் பயங்கர மோட்டிவேட்டடா ஸ்டார்டிங்ல இருந்து அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? மூட்டை பூச்சிலாம் வந்து இல்லை, மியூட்ல போட்டு சாட் பண்ணிட்டு இருப்பாங்க போல. சூப்பர், செம, வெரி குட். இது வந்து ஈஸி கிடையாது. இவ்வளோ நேரம் நீ அட்டெண்ட் பண்ணியிருக்க, இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம வந்து முடிச்சிடலாம். ஓகே, லைக் பண்ணாதவங்க லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடு. ஓகே, யா. One of the momentous decisions taken in the post-World War II era was to integrate the states of Western Europe. இது என்ன question? Transformation of Council of Europe to European Union. Council of Europe வந்து எப்படிங்க யூரோப்பியன் யூனியனா மாத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு क्वेश्चन, ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டேன். ஓகே, so one of the momentous decisions taken in the post World War II era, அதாவது வேர்ல்டு வார் 2 முடிந்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய முக்கியமான ஒரு முடிவு வந்து எடுக்கிறாங்க. அது வந்து என்ன முடிவு அப்படின்னா integrate the states of Western Europe. Western Europeல இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒருங்கிணைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. சரியா? ஸோ கவுன்சில் ஆஃப் யூரோப் வந்து என்ன பண்றாங்க, வேர்ல்டு வார் 2 முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய டெசிஷன் வந்து எடுக்கிறாங்க. அது வந்து என்னது, எல்லா வெஸ்டர்ன் யூரோப் ஸ்டேட்ஸ் எல்லாம் ஒன்னா நம்ம வந்து ஒருங்கிணைக்கலாம் அப்படின்னு இன்டெகிரேட் பண்றாங்க. In doing so, the Europeans wanted. அப்படி பண்றீங்கன்னா யூரோப்பியன்ஸ் வந்து என்னென்ன டிமாண்ட்ஸ்லாம் வைக்கிறாங்கன்னு பார்க்கலாமா? To prevent further European war ending the rivalry between France and Germany. இங்க பாருங்க, இதுக்கு மேலேயே எங்களுக்கு வந்து போருன்னு வேண்டாம். போரால என்ன நடக்குது, மக்கள் தான் சாகுறாங்க இல்லையா? சோ யூரோப்பியன்ஸ் என்ன கேக்குறாங்க, எனக்கு தேவைப்பா, இனிமே நீங்க சண்டை போட்டுக்கவே கூடாது, இனிமே நம்ம சண்டைக்கே போக கூடாது. ஓகேவா? சோ இனிமே வந்து வார் அப்படின்னு ஒண்ணு வந்து வேண்டாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா பிரான்ஸுக்கும் ஜெர்மனிக்கும் இருக்கிற பகைய கொஞ்சம் முடிச்சு விடுங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. பிரான்ஸுக்கும் ஜெர்மனிக்கும் இருக்கிற பகையை வந்து கொஞ்சம் முடிச்சு விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. To create a united Europe to resist any threat from Soviet Russia. Okay, to create a united Europe to resist any threat to Soviet Russia. So என்ன வந்து கிரியேட் பண்ண சொல்றாங்க அப்படின்னா, சோவியத் ரஷ்யால இருந்து எங்களுக்கு எந்த விதமான ஒரு அச்சுறுத்தலும் வரக்கூடாது. சோவியத் ரஷ்யா வந்து யூரோப்புக்கு எந்த விதமான ஒரு
அச்சுறுத்தலும் வந்து வரக்கூடாது. சரியா, வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து யூரோப்பியன்ஸ் வந்து இரண்டாவது கோரிக்கை வந்து விடுக்கிறாங்க. மூன்றாவது கோரிக்கை வந்து என்னதுன்னு பார்க்கலாமா? டு ஃபார்ம் அ தேர்ட் ஃபோர்ஸ். இங்க பாரு, இவெல்லாம் ரெண்டா பிரிஞ்சிட்டு இருக்கான், ரெண்டு நாளே வந்து சண்டை வரும், மூணாவதா வந்து ஒரு ஃபோர்ஸை வந்து கொண்டு வா இந்த வேர்ல்ட் டு கவுண்டர் பேலன்ஸ் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் யூஎஸ் அண்ட் யூஎஸ்எஸ்ஆர். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, வேர்ல்டு வார் 2 முடிஞ்சிச்சு. வேர்ல்டு வார் 2 முடிஞ்சோடனே வேர்ல்டே போலரைஸ் ஆகி ரெண்டு ஃபோர்ஸா பிரிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? யுனைடெட் நேஷன்ஸும் சோவியட் ரஷ்யா அப்படின்னு. இங்க பாரு, அவன் வந்து நம்ம கிட்ட சண்டை போட்டாலும் பிரச்சனை. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, மூணாவதா ஈக்குவலா ஒரு ஃபோர்ஸ் வந்து கொண்டு வா அப்படின்னு சொல்றாங்க. டு மேக் ஃபுல் யூஸ் ஆஃப் economic and military uses. To make full use of economic and military resources of Europe by organizing them on a continental scale. ஓகே, ஸோ நம்மக்கிட்ட என்னென்னலாம் எக்கனாமிக் அண்ட் மிலிட்டரி ரிசோர்ஸஸ் இருக்கோ அதை வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, அதுல தான் மக்கள் வந்து கேட்குறாங்க. சரி, என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கலாமா? எஸ், மே 1949ல, ஆமா 12th முட்டை பூச்சிலாம் இங்கே வருது பார். மேம் 11th இருந்து 12th போன ஸ்டூடெண்ட்ஸை மறந்துட்டீங்களா மேம்? எப்போ மேம் கெமிஸ்ட்ரி கிளாஸ் கண்டினியூ பண்ணுவீங்க? ஏய், நியாயமா இருக்கா? 11th முடிச்சுட்டு 12th போற பசங்க வந்து 10th உடைய பப்ளிக் எக்ஸாம் லைவ்ல வந்து இப்படி கேள்வி கேட்கலாமா? உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் இருக்கிறப்போ நாங்க 10th பசங்களை கண்டுக்கவே இல்லை தெரியுமா? அவங்கலாம் எத்தனை பேர் கிளாஸ்ல வந்து கேட்டாங்க தெரியுமா? மேம் 10th பசங்களை மறந்துட்டீங்களா? இன்னும் 10 நாள்ல பப்ளிக் மேம், இன்னும் ஒரு வாரத்துல பப்ளிக் மேம் அப்படின்னு சொல்லிட்டு 10th பசங்க உங்களுக்காக பப்ளிக் எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாமுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட வந்து ஒரு 2-3 வீக்ஸா நாங்க அவங்கள பார்க்க கூட இல்லை. அவங்கலாம் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. சரி, அவங்கலாம் புரிஞ்சுக்கிட்டாங்க 12th பசங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்கு, டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு வருவாங்க, கேட்பாங்க, போயிடுவாங்க. 12th பசங்க நேத்துலேருந்து நானும் பார்க்குறேன், நிறைய பேர் வராங்க வந்து 12th பசங்களை மறந்துட்டீங்களான்னா ஒரு ஸ்ராவணி மேம் தான் இருக்காங்க, ஒரு யாழினியன் சார் தான் இருக்காங்க, ஒரு ஆஷா மேம் தான் இருக்காங்க. சரியா, ஒரு 5 வருஷம் 10 வருஷம் வெயிட் பண்ணீங்கன்னா குளோனிங்லாம் வந்துடும். ஒரே ஸ்ராவணி மேம் இங்கேயும் கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாங்க, 12th கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாங்க, நீட்லையும் கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாங்க, ஜேஇலையும் கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாங்க, பெய்டு பேட்ச்லையும் கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. சரியா, அப்போ பிரச்சனையே கிடையாது. ஓகே, பட் அதுக்கு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ புரிஞ்சுக்கோங்க, 10th பசங்களே அவ்வளோ மெச்சூர்டா எங்களுக்காக வெயிட் பண்ணாங்க. இப்போ அவங்களுக்கு நீடுன்னு வரப்போ, பப்ளிக் எக்ஸாம் வரப்போ நாங்கள் எல்லாரும் வந்து சொல்லித்தரோம்ல. ஓகே, அதே மாதிரி யாருக்கு முக்கியமான எக்ஸாம் இருக்கோ அவங்கள தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண முடியும். நீ அன்இம்பார்ட்டன்ட்னு சொல்ல வரல, இப்போ இவங்களை பார்க்குறோம், முடிச்சுட்டு வரோம். சரியா? ஸோ 12th பசங்களா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, கரெக்டு தானே 10th ஸ்டூடெண்ட்ஸ்? கரெக்டா இல்லையா? மேப் சொல்லி தரேன்டா, மேப்புக்கு வருவோம் நம்ம இன்னைக்கு, இதை முடிப்போம். ஓகே ரோமியோ, வாங்க. 1949ல பார்த்தீங்க அப்படின்னா 10 countries met in London and signed to form a Council of Europe. 1949ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 நாடுகள் வந்து மீட் பண்றாங்க. எங்க மீட் பண்றாங்க அப்படின்னா லண்டன்ல மீட் பண்ணிட்டு அவங்க வந்து ஒரு கவுன்சில் ஆஃப் யூரோப் வந்து ஃபார்ம் பண்றாங்க. they are forming a council of Europe. the council of Europe with headquarters at Strasbourg. இந்த council of Europe உடைய headquarters வந்து எங்க இருக்கு? ஸ்ட்ராஸ்போர்க்ல வந்து இருக்கு. was established with a committee of foreign ministers of member countries and consultative assembly drawn from the parliament of foreign countries. ஒன்னும் இல்ல, சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. கவுன்சில் ஆஃப் யூரோப் உடைய ஹெட்குவார்ட்டர்ஸ் வந்து ஸ்ட்ராஸ்போர்க்ல இருக்கு. அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா எல்லா நாடுகளிலிருந்தும் ஆட்களை வச்சு ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்றாங்க. ஓகே, எல்லா நாடுகளிலிருந்தும் மக்கள் வந்து சேர்ந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்றாங்க. ஓகே, இப்போ யூரோப்பியன் கோல் அண்ட் ஸ்டீல் கம்யூனிட்டி அப்படி நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் கம்யூனிட்டி வந்து யாரு? யூரோப்பியன் கோல் அண்ட் ஸ்டீல் கம்யூனிட்டி. The European Defense Community EDC and the European Coal and Steel Community ECSC were established. ரெண்டு கமிட்டி வந்து கொண்டு வராங்கடா. ஓகே, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரோப்பியன் டிஃபென்ஸ் கம்யூனிட்டி, யூரோப்பியன் கோல் அண்ட் ஸ்டீல் கம்யூனிட்டி. சரியா, ரெண்டு வந்து நமக்கு கொண்டு வராங்க. அடுத்து ரெண்டு கம்யூனிட்டி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க 6 countries 6 கண்ட்ரி. எந்தெந்த கண்ட்ரி? பிரான்ஸ், வெஸ்ட் ஜெர்மனி, இட்டாலி, பெல்ஜியம், அடுத்து ஹாலாண்ட்,
லக்சம்பர்க் இவங்க எல்லாருமே they belong to ECSC which is European Coal and Steel Committee. Signed the Treaty of Rome. இவங்க எல்லாருமே Treaty of Rome வந்து சைன் பண்றாங்க. அந்த Treaty of Rome வந்து என்ன சொல்லுது அப்படின்னா which established the European Economic Community or European Common Market with the headquarters at Brussels. Okay, so இவங்க வந்து நமக்கு headquarters எங்க இருக்கு? Brusselsல இருக்கு. ஒரு வாட்டி கிளியரா சொல்லித்தரேன், கவனிங்க. 6 கண்ட்ரிப்பா. என்னென்ன கண்ட்ரி? இந்த கண்ட்ரீஸ்லாம் எப்படிப்பா ஞாபகம் வச்சுக்கிறீங்க சொல்லுங்க. கண்ட்ரீஸ்லாம் நம்ம எப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கிறது? 6 கண்ட்ரி: பிரான்ஸ், வெஸ்ட் ஜெர்மனி, இட்டாலி, பெல்ஜியம், அடுத்து ஹாலாண்ட், லக்சம்பர்க். இவங்க எல்லாருமே வந்து ஒரு ட்ரீட்டி சைன் பண்றாங்க. ட்ரீட்டி அப்படின்னா ஒரு அக்ரிமெண்ட், ட்ரீட்டி அப்படின்னா ஒரு ஒப்பந்தம். ஓகே, ஒரு ஒப்பந்தம் வந்து சைன் பண்றாங்க. அந்த ஒப்பந்தம் படி பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒப்பந்தம் பேரு ட்ரீட்டி ஆஃப் ரோம். அந்த ஒப்பந்தம் பேரு ட்ரீட்டி ஆஃப் ரோம் which established European Economic Community EEC, European Economic Community or European Common Market, European Common Market. இது ரெண்ட வந்து நமக்கு எஸ்டாப்லிஷ் பண்றாங்க. ஓகே, எங்க அப்படின்னா பிரசல்ஸ்ல. சரியா? எங்க அப்படின்னா பிரசல்ஸ்ல. ஓகேவா? புரிஞ்சுதா? கிளியரா? Do you understand? Yes, very good. So அடுத்து யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி அப்படின்னா என்னது? யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி அப்படின்னா என்னது? The EEC eliminated barriers to the movement of goods, services, capital, labor. அதாவது இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்குள்ளேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாடுல இருந்து இன்னொரு நாடுக்கு, அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு கூட்ஸ் போகுது, ஏதோ ஒன்று போகுது அப்படின்னா அதுக்கெல்லாம் பயங்கரமா வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வந்து இருந்துச்சு. சரியா? ஸோ இப்போ அதெல்லாம் வந்து கம்மி பண்றாங்க. The EEC யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி வந்து பாத்தீங்கன்னா எலிமினேட்டட் பேரியர். பேரியர்னா என்னென்னலாம் தடங்கள் இருக்கும்? ரோட்ல போறப்ப பேரியர் வந்து ஒரு தடங்கள் தானே நமக்கு. எலிமினேட்டட் பேரியர் டு மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸ். மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸ், சரக்கு, சர்வீசஸ், கேபிட்டல். கேபிட்டல்னா பணம், லேபர்னா ஒர்க் பண்றவங்க இல்லையா? ஸோ இவங்க வந்து அந்த ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட் போறாங்க அப்படி இப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து அந்த தடைகள் எல்லாம் வந்து நீக்குறாங்க. இட் ஆல்சோ ப்ரொஹிபிட்டட் public policies or private agreement that restricted market competition. Market competition அப்படின்னா ஓகே, என் ப்ராடக்ட்டுக்கும் உன் ப்ராடக்ட்டுக்கும் ஒரு காம்படிஷன் வந்து இருக்கும். அதுக்காக நிறைய பப்ளிக் பாலிசி இல்லைன்னா பிரைவேட் அக்ரிமெண்ட்ஸ்லாம் வந்து இருக்கும். ஓகே, நான் விற்கிற இடத்துல நீ விற்கக்கூடாது, என் கடை இருக்கிற இடத்துல நீ என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா கடையே போடக்கூடாது. பாரா, மூட்டை பூச்சி அஃபிஷியல்னு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணிட்டாண்டே, நான் பிளான் பண்ணது. ஓய், என்னோட சேனல் அது. என்ன காப்பி அடிச்சிட்டீங்களா? தயவுசெய்து வந்து பிளாக் பண்ணிடுவேன் இந்த மூட்டை பூச்சி அஃபிஷியல் சேனல். திருப்பி வந்து 𝑬𝒔𝒑𝒑𝒔 ஷ்ராவணி மேம் இஸ் த பெஸ்ட்லாம் போட்டுட்டு இருந்தீங்கன்னா. மேடம் நீங்க சோஷியல் டீச் பண்றீங்களா? இல்ல மணிகண்டன், 12th தானே மணிகண்டன், நீனு மேக்ஸ் டீச் பண்ணிருக்க மணிகண்டன், பார்த்தது தெரியலையா? ஓகே, கவனிங்கடா, கொஞ்ச நேரம் தான், கொஞ்ச நேரம் கவனிக்கலாமா? ஓகே, வாங்க வாங்க வாங்க. The EEC eliminated barriers to the movement of goods, services, capital and labor. It also prohibited public policies or private agreement. யாராச்சும் வந்து நீங்க ஏதாச்சும் பிரைவேட் அக்ரிமெண்ட் வச்சிருக்கீங்க இல்லைன்னா ஒரு பப்ளிக் பாலிசிஸ் ஏதாவது வச்சிருக்கீங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா கேன்சல் பண்ணிடுறாங்க. அது எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா கேன்சல் பண்ணிடுறாங்க. A common agriculture policy, and a common external trade policy were evolved. ஒரு காமனான ஒரு அக்ரிகல்ச்சர் பாலிசியும் ஒரு காமனான ஒரு எக்ஸ்டர்னல் ட்ரேட் பாலிசியும் என்ன பண்றாங்க அப்படின்னா உருவாக்கி கொண்டு வராங்க. யூரோப்பியன் காமன் மார்க்கெட் வாஸ் ரிமார்க்கபிள் சக்சஸ். அதுக்கப்புறமா இந்த யூரோப்பியனுடைய காமன் மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சக்சஸா இருக்கு. ஓகே, இந்த क्वेश्चन கொஞ்சம் பெருசுதான்டா. சரியா? நான் உங்களுக்கு ஃபைனலா ரீகால் பண்றேன், அப்ப ஈஸியா இருக்கும். சிங்கிள் யூரோப்பியன் ஆக்ட் அப்படின்னா என்னது? இந்த சிங்கிள் யூரோப்பியன் ஆக்ட் கேம் இன்டு ஃபோர்ஸ் ஆன்
ஜூலை 1 1987 1987ல தான் இந்த சிங்கிள் யூரோப்பியன் ஆக்ட் வந்து வருது. It significantly expanded the EEC scope, giving the meetings of EPC a legal basis. முக்கியமா ஓகே எல்லாத்துக்குமே வந்து ஒரு லீகல் பேஸ் கொடுக்குது சரியா, ஒரு லீகல் பேஸ் கொடுக்கிறது வந்து இந்த சிங்கிள் யூரோப்பியன் ஆக்ட் தான். ஓகே இப்போ நெக்ஸ்ட் இந்த சப் டாபிக்லாமாச்சும் கரெக்டா எழுதிடுங்கடா சரியா. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா the European Union. What is this European Union? இதான் நினைக்கிறேன், இதான் ஃபைனல் நினைக்கிறேன், இதுல இதான் ஃபைனல். ஆமா வாங்கப்பா. The Maastricht Netherlands Treaty signed on February 7 created European Union. Important ஆன பாயிண்ட், இந்த பாயிண்ட் கண்டிப்பா வந்து எழுதி இருக்கணும். ஓகே the Maastricht Netherlands Treaty. The Maastricht Treaty வந்து பாத்தீங்க அப்படின்னா February 7 1992 அவங்க தான் வந்து இந்த யூரோப்பியன் யூனியனை வந்து கிரியேட் பண்ணாங்க. அவங்க தான் they created the European Union. The monetary policy and the common currency euro. monetary அப்படினாலே வந்து என்னன்னா money related அப்படின்னு அர்த்தம். monetary அப்படினாலே money related அப்படின்னு அர்த்தம். common currency euro to replace national currencies managed by common monetary institutions were subsequently planned and implemented. ஓகே சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நேஷனல் கரன்சி நம்ம யூரோப் ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா யூரோ தான் இருக்கணும், ஒரே நேஷனல் கரன்சி தான் வந்து யூரோப் ஃபுல்லாவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொண்டு வராங்க. டுடே the European Union has, இப்போ அந்த யூரோப்பியன் யூனியன்ல என்னென்ன இருக்காங்க 28 மெம்பர் ஸ்டேட்ஸ் இருக்காங்க and function form its headquarters at Brussels. பெல்ஜியம்ல இருக்கக்கூடிய பிரசல்ஸ்ல தான் அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இருக்கு. சோ யாருக்கெல்லாம் இந்த क्वेश्चन ஒரு ரீகால் வேணும், யாருக்கெல்லாம் கிளியர்? இந்த क्वेश्चन கொஞ்சம் ட்ரையா தான் இருக்கு, போக போக சாப்டர்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. கட்டபொம்மன் காந்தி क्वेश्चन அதெல்லாம் கொஞ்சம் ஜாலியா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. யாருக்கெல்லாம் ஒன்ஸ் மோர் ஒரு ரீகால் வேணும் சாட்ல சொல்லுங்க. இன்பா சாப்பிட்டியாடா? இப்பதான் சாப்பிட்டேன். ரீகால் எல்லாரும் போனை ரீகால் போட்டிங்களா? யாரும் போர்ட்ரேட்ல வைக்காதீங்க, பயங்கரமா மூட்டைப்பூச்சி தொல்லைகள் இருக்கிறது. லேண்ட்ஸ்கேப்ல மாத்திக்கோங்க போனை, அவ்வளோதான் சரியா. லேண்ட்ஸ்கேப்ல மாத்திக்கோங்க. சூப்பர். So narrate the history of transformation of Council of Europe in European Union. One of the momentous decisions taken in the post World War II era. Okay, World War II முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்றாங்க அப்படின்னா வெஸ்டர்ன் யூரோப்ல இருக்கிற எல்லா கண்ட்ரீஸுமே நம்ம இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. ஓகே which is integrate the states of European Union. integrate the states of European Union. ஓகேவா. நெக்ஸ்ட் முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா in doing so European wanted. அப்படி பண்றப்போ யூரோப்பியன்ஸ் வந்து என்னெல்லாம் கேக்குறாங்க அப்படின்னா இதுக்கப்புறமா எங்களுக்கு வார்னு ஒண்ணு வேணாங்க, போர்னு ஒண்ணு இருக்கக்கூடாது, முதல்ல பிரான்ஸுக்கும் ஜெர்மனிக்கும் இருக்கிற பிரச்சனையை போய் தீர்த்து வைங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆல்சோ சாவேட் ரஷ்யா வந்து எங்களை அப்படி இப்படிலாம் மிரட்டிட்டுலாம் இருக்கக்கூடாது, ஸோ அதுல இருந்து எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டா இந்த யூஎஸ்ஏ யூஎஸ்எஸ்ஆர் இந்த ரெண்டு பவர் தான் இருக்காங்க. அப்ப அந்த பவருக்கு நம்ம எப்பயுமே பயந்துட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கும், தெரியவே தெரியாது. மூணாவதா அதேக்கு ஈக்குவலா ஒரு பவரை கொண்டு வாங்க. ஸோ செகண்ட் வேர்ல்டு வார் முடிச்சுட்டு யூஎஸ் யூஎஸ்எஸ்ஆர் ரெண்டு பவரா பிரிஞ்சுதா, ரெண்டு பவர்னா பிரச்சனை, மூணாவது ஒன்று வந்து நீங்க கிரியேட் பண்ணிடுங்க காமனா. டு மேக் ஃபுல் யூஸ் ஆஃப் எக்கனாமிக் அண்ட் மிலிட்டரி ரிசோர்சஸ். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பணத்தையா இருக்கட்டும், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மிலிட்டரி ரிசோர்சஸா இருக்கட்டும், அதை நம்ம முழுசா இனிமே பயன்படுத்திக்க ஆரம்பிக்கணும். இதெல்லாம் தான் வந்து த யூரோப்பியன்ஸ் மக்கள் வைக்கும் கோரிக்கை. மே 1947ல தான் 10 யூரோப்பியன் கண்ட்ரி, மே 1949ல பாத்தீங்கன்னா 10 யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து லண்டன்ல மீட் பண்ணி கவுன்சில் ஆஃப் யூரோப் அப்படின்னு ஒன்று வந்து ஃபார்ம் பண்றாங்க. கவுன்சில் ஆஃப் யூரோப் வந்து ஃபார்ம் பண்றாங்க. இந்த கவுன்சில் ஆஃப் யூரோப்போட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு? ஸ்ட்ராஸ்பர்க்ல இருக்கு. அதுக்கப்புறமா இதுல யார் யாரெல்லாம் இருக்காங்க? நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. அடுத்து யூரோப்பியன் கோல் அண்ட் ஸ்டீல் கம்யூனிட்டி. ரெண்டு விஷயம் நீங்க இங்க வந்து மறக்காம எழுதணும். யூரோப்பியன் டிஃபென்ஸ் கம்யூனிட்டி இடிசி, யூரோப்பியன் கோல் அண்ட் ஸ்டீல் கம்யூனிட்டி இசிஎஸ்சி. யூரோப்பியன் கோல் அண்ட் ஸ்டீல் கம்யூனிட்டி இசிஎஸ்சி. ஓகே, இப்போ 6 கண்ட்ரீஸ் பா. எந்த 6 கண்ட்ரீஸ் அப்படின்னா பிரான்ஸ், வெஸ்ட் ஜெர்மனி, இட்டாலி, பெல்ஜியம், ஹாலாந்து அண்ட் லக்சம்பர்க். பிரான்ஸ், வெஸ்ட் ஜெர்மனி, இட்டாலி, பெல்ஜியம், ஹாலாந்து, லக்சம்பர்க் இவங்க எல்லாருமே
ட்ரீட்டி ஆஃப் ரோம் வந்து சைன் பண்றாங்க. இவங்க எல்லாருமே ட்ரீட்டி ஆஃப் ரோம் வந்து சைன் பண்றாங்க. அதுபடி இந்த யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டியும் யூரோப்பியன் கமிஷன் மார்க்கெட்டும் அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பிரசல்ஸ்ல வைக்கிறாங்க. யார் ரெண்டு பேருடைய? யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி இஇசியும் அதே மாதிரி யூரோப்பியன் காமன் மார்க்கெட்டை வந்து பிரசல்ஸ்ல வைக்கிறாங்க. இப்போ இந்த இஇசி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸ், அந்த ஸ்டேட்ஸ்க்குள்ள இருக்கக்கூடிய கூட்ஸோ சர்வீசஸோ கேபிட்டலோ லேபரோ மூவ்மெண்ட் ஆக இருக்கிற தடைகள் பேரியர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்றாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா which is the common agriculture policy, CAP அப்படின்னு வச்சுக்கோங்க, காமன் எக்ஸ்டர்னல் ட்ரேட் பாலிசி. இந்த ரெண்டு விஷயத்தை கொண்டு வராங்க. இது வந்து ஒரு ரிமார்க்கபிள் சக்சஸா வந்து இருக்கு. நெக்ஸ்ட் ஃபைனலா the single European Act வந்து கொண்டு வராங்க. அதுதான் லீகல் பேசிஸ பாத்துக்குது. நெக்ஸ்ட் the European Union ஃபைனல் பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் என்னது? the Maastricht நெதர்லாண்ட் ட்ரீட்டி, ஒரு ட்ரீட்டி வந்து சைன் பண்றாங்க. என்ன ட்ரீட்டி? Maastricht ட்ரீட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்டி வந்து சைன் பண்றாங்க. ஸோ அந்த ட்ரீட்டி படி பார்த்தீங்க அப்படின்னா 1992ல யூரோப்பியன் யூனியன் சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் பண்றாங்க. the monetary policy, the common currency, அந்த monetary policy வந்து ஒரு காமனான கரன்சி தான் யூரோப் ஃபுல்லாவே இருக்கணும், காமனான கரன்சி தான் யூரோப் ஃபுல்லாவே இருக்கணும்னு சொல்லிட்டு யூரோ அப்படின்னு ஒரு கரன்சி வந்து கொண்டு வராங்க. சரியா? so today the European Union has 28 member states. யூரோப்பியன் யூனியன்ல இப்போ வந்து 28 மெம்பர் ஸ்டேட்ஸ் வந்து இருக்கும் and functions from its headquarters at Brussels, Belgium. பெல்ஜியம்ல இருக்கக்கூடிய பிரசல்ஸ் தான் அதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ். புரிஞ்சுதா? எஸ், டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, பிரேக்கா? 10 நிமிஷம் பிரேக் வேணுமா? யாருக்கெல்லாம் பிரேக் வேணும்? டு யூ வாண்ட் a break? போல் போடுற, வெயிட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஜாலியா இருக்கும்டா கிளாஸ். ஆமா, ஹிஸ்டரி 5 மார்க்ஸ் தனி கிளாஸ். யோ போயா, 12th கெமிஸ்ட்ரி லைவ் எப்போ? முடிச்சுட்டு வரேன்டா, முடியலடா, 10th முடிச்சுட்டு வரேன். சரியா? 5 மார்க் நாளை 5 மார்க். ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் முடிஞ்சு நீங்க வந்த கையோட நான் உங்களுக்கு பிடிஎஃப் தர போறேன். சரியா? I am going to release the PDF when you just come back after the break. புரிஞ்சுதா? ஸோ நிறைய பேர் பிரேக் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எவ்வளோ மினிட்ஸ் வேணும்? கரெக்டாக 10 மினிட்ஸ் உங்களுக்கு வந்து பிரேக் தரேன். சரியா? ஐ வில் கிவ் யூ 10 மினிட்ஸ் பிரேக். எக்ஸாக்டாக 10 மினிட்ஸ் மட்டும்தான் வந்து உங்களுக்கு பிரேக் இருக்கு. ஆமா, இந்த பிரேக்கை எப்படி கொடுக்கறது? அது எங்க இருக்கும்? இந்த பிரேக் டைமிங் ஒன்று இருக்குமே, ஸ்டாப் வாட்ச்.
ஸ்டாப் வாட்ச் இல்லை. அதோ இருக்கு. கிளாக்கும் இல்லை. இருங்க. டைமர் 10 நிமிஷம் ஒன்லி. Only 10 minutes break. Okay, but when you just come back after the break, PDF will be released. Okay, கவனிங்க. ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய history on 5 mark and 8 mark PDF. 8 mark PDF will be released, will be given. சரியா? Given after break. டன்னா? ஸோ டக்குன்னு வந்து எக்ஸாக்டாக ஒரு 10 minutes தான் உங்களுக்கு பிரேக். இது ஏன் ப்ளே ஆக மாட்டேங்குது? ஓகே, போய் தண்ணி குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு வாங்க. 10 நிமிஷம் தான் சாப்பிட்றதுக்கு. 10 நிமிஷம் போதும். 10 நிமிஷம் சாப்பிட்டு வாங்க ஃபாஸ்டா. எனக்கு தெரியாது, நான் சாட்ல தான் தருவேன் PDF. நான் கமெண்ட்ல தர மாட்டேன், பின் கூட பண்ண மாட்டேன். சாட்ல தான் தரப்போறேன். ஸோ பிரேக் முடிச்சு யார் 10வது நிமிஷம் கரெக்டாக கிளாஸ்ல இருக்கீங்களோ அவங்களுக்கு PDF ஆச்சு கிடைக்கும். சரியா? புரிஞ்சுதா? ஸோ வாங்க ஃபாஸ்டா பிரேக் முடிச்சுட்டு.
Yes, we are back. So pasangala, I am going to give you the PDF. Ready? யாரும் மெசேஜ் பண்ணாதீங்க, இப்போ நான் சாட்ல போடுறேன், எடுத்துக்கோங்க. பின் பண்ணியிருக்கேன்டா. சாட்ல பின் பண்ணியிருக்கேன் பாருங்க. PDF டவுன்லோட் பண்ணியாச்சா? எப்படி இருக்கு PDF? குட்டா? ஓகே, தேங்க்யூ. இது நீ பிரிண்ட் அவுட்லாம் போட முடியாது, இது நீ படிக்கலாம், ஆனால் பிரிண்ட் அவுட் போட முடியாது. அது வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் போட ஹெல்ப்பாக இருக்கும். ஓகேவா? டன். ஸ்டார்ட் பண்ணலாமா? திருப்பி யூனிட் 5லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடியா? சாட்ல ஒரு ஃபயரை போடுங்க பார்க்கலாம். அப்படியே PDF டவுன்லோட் பண்ணுறது வந்து மேட்டரே கிடையாது, புரியுதா? நம்ம வந்து இப்போ என் கூட சேர்ந்து குயிக்காக ஈஸியாக இதுக்கப்புறம் தான் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நிறையா கொஷின்ஸ் வந்து நம்ம வந்து படிக்க போகிறோம். சரியா? ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி பார்க்க போகிறோம், விவேகானந்தரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வந்து இதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கிளாஸஸ் வந்து இதுக்கப்புறம் தான் முக்கியமாக இருக்குது. கடைசி வரைக்கும் அட்டென்ட் பண்ணவர்களுக்கு ஒரு அரிய சர்ப்ரைஸ் காத்திருக்கிறது. சரியா? சரி, வாங்க வாங்க வாங்க, லெட்ஸ் ஸ்டார்ட். Evaluate the contributions of Ramakrishna Paramahamsar and Swami Vivekananda to regenerate Indian society. ஓகே, ஸோ இந்தியன் சொசைட்டிக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா புதுப்பிக்கிறாங்க. சரியா? இந்தியன் சொசைட்டி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா புதுப்பிக்கிறாங்க. புதுப்பிக்கிறதுக்கு வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சரும் விவேகானந்தரும் வந்து என்ன கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணாங்க. நம்ம யாரை பத்தி படிக்கிறோம், அவங்கள பத்தி தெரியணும் இல்லையா? ஸோ இவர் தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஓகே, சூப்பர். அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அவர் வந்து ஒரு சிம்பிள் பிரீஸ்ட். ஓகே, he is a simple priest of எங்க தக்ஷிணேஸ்வர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பிளேஸ் இருக்குடா. சரியா? எங்க இருக்கு அப்படின்னா கல்கட்டா கிட்ட இருக்கு. சரியா? கல்கட்டா கிட்ட தக்ஷிணேஸ்வர் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்கு, அங்க ஒரு டெம்பிளும் இருக்கு. Emphasize the spiritual union with God through aesthetic practices such as singing bhajans. ஓகே, ஸோ பஜன்ஸ் பாடுவது மூலமா நம்ம வந்து இறைவனோட இணைய முடியும், ஓகே, யுனைட் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. அவருடைய வியூ, இன் ஹிஸ் வியூ, ஆல் ரிலீஜியன்ஸ் எந்த ஒரு ரிலீஜனா இருந்தாலும் contain the universal element which if practiced would lead to salvation. salvation அப்படின்னா வந்து முக்தி. இப்போ எந்த ஒரு மதமா இருக்கட்டும் ஆர் எந்த ஒரு ரிலீஜனா இருக்கட்டும் எல்லாமே வந்து இந்த முக்தி அடைய என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா ஜீவா இஸ் சிவா. ஜீவா இஸ் சிவா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆல் லிவிங் பீயிங்ஸ் ஆர் லார்ட் காட். சரியா? இப்போ எல்லா லிவிங் பீயிங்ஸ்மே வந்து பாத்தீங்க அப்படின்னா இறைவன் தான். நானும் இறைவன் தான், நீயும் இறைவன் தான், மாடும் இறைவன் தான்,
நாயும் இறைவன் தான், கொசுவும் இறைவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உயிருக்குள்ளேயும் இருக்கிற இறைவனை பார்க்கும் தன்மை தான் வந்து நம்மள சால்வேஷன் முக்தி அடைய வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றாரு. முக்கியமா சர்வீஸ் ஃபார் மேன் மஸ்ட் பி ரிகார்டட் ஆஸ் சர்வீஸ் டு காட். சர்வீஸ் ஃபார் மேன் அப்படின்னா இட்ஸ் நாட் ஒன்லி மேன், சர்வீஸ் டு எவ்ரிபடி. ஓகே, ஸோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுதான் இறைவனுக்கு செய்யக்கூடிய ஒரு சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரியா? ஸோ சர்வீஸ் டு மேன் இஸ் த ரிகார்டட் ஆஸ் த சர்வீஸ் டு காட். வெரி குட்ரா. ஸோ இப்போ முக்கியமா நம்ம எனி ஹியூமன், எதில் இருக்கிற ஹியூமனையும் நம்மளையா நினைச்சு இறைவனா நினைச்சு சர்வீஸ் பண்றது தான் இஸ் ரிகார்டட் ஆஸ் சர்வீஸ் டு காட். ஸோ இதுதான் முக்கியமா ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் வந்து என்னது? பஜன். ஸோ அவர் வந்து தக்ஷிணேஸ்வர்ல இருக்காரு, கொல்கட்டா பக்கத்துல இருக்கக்கூடிய தக்ஷிணேஸ்வர்ல இருக்காரு. ஸோ ஸ்பிரிச்சுவல் யூனியன் இறைவன் கூட அடையிறதுக்கு பஜன் ஒரு வழி அப்படின்னு சொல்றாரு. ஜீவா இஸ் சிவா. ஓகே, எவ்ரி உயிர்க்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறைவனை பார்க்குற தன்மை தான் எல்லா ரிலீஜனுமே முக்தி அடையறதுக்கு சொல்லுது அப்படின்றாங்க. சர்வீஸ் ஃபார் மேன் தான் சர்வீஸ் டு காட் அப்படின்னு சொல்றாரு. இப்போதான் அவருடைய, அதாவது நெக்ஸ்ட் நம்ம விவேகானந்தரை பத்தி படிக்கிறோம். விவேகானந்தருடைய குரு தான் யாரு அப்படின்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர். விவேகானந்தருடைய குரு தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர். ராமகிருஷ்ண பரமஹம்சரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அடுத்து வந்தவர் தான் வந்து விவேகானந்தர். நரேந்திரநாத் தத்தா. விவேகானந்தருடைய இயற்பெயர் வந்து என்னது? இட் இஸ் நரேந்திரநாத் தத்தா. என்ன பண்ணாரு? லேட்டர் நோன் as சுவாமி விவேகானந்தா was the prime follower of ராமகிருஷ்ண பரமஹம்சா. ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரைமான முக்கியமான ஒரு ஃபாலோவரா வந்து இருக்காரு. ஓகே, அது மட்டும் இல்லாம but he is dissatisfied with the conventional philosophical positions and practices. அதாவது அவருக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனா வந்து இல்ல. எதை பார்த்தா வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்ல அப்படின்னா, ஓகே நீங்க என்னப்பா எப்பயும் போல நீங்க வந்து போயிட்டு சாமி கும்பிடுறீங்க, இல்லைன்னா பஜன்ஸ் பாடுறீங்க, இந்த மாதிரி வந்து ஒரு எப்பயுமே பழக்கப்பட்ட கன்வென்ஷனல்னா எவ்ரிடே நம்ம பண்றோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ அந்த ப்ராக்டிசஸ்ல வந்து அவருக்கு அவ்வளோவா வந்து என்ன இல்லை அப்படின்னா நமக்கு வந்து ஈடுபாடு வந்து இல்லை. ஓகே, he advocated the practical Vedantu. Vedantu இல்ல Vedanta. சரியா? He advocated the practical Vedanta of service to humanity and attacked the tendency to defend every institution simply because it was connected with religion. So அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, ஓகே ஸோ வேத அந்தம். சரியா? ஸோ வந்து இந்த ப்ராக்டிக்கலா வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸை கொண்டு போறதுக்கு எப்படியெல்லாம் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பிளான் பண்றாரு. சரியா? அதுல தான் ஃபர்ஸ்ட் he emphasized a cultural nationalism. ஒரு கலாச்சாரமா நம்ம நேஷனை வந்து ஒன்றிணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாரு. and made a call to Indian youth to regenerate the Hindu society. ஸோ ஹிந்து சொசைட்டியை புதுப்பிக்கிறதுக்காக அவர் யாரை ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்றாருன்னா யூத் தான். அவருடைய ஸ்பீச்ல ஹவு ஹி இஸ் அட்ரஸிங், எப்பயுமே வந்து டியர் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படின்னு வந்து இங்கிலீஷ்காரங்க பேசுவாங்க, தாய்மார்களே அப்படி இப்படின்னு பேசுவாங்க. பட் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹி இஸ் அட்ரஸிங் எவ்ரிபடி ஆஸ் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஓகேவா? மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஓகே, டன். ஸோ இப்போ மேம் விச் குரூப் கன்ஃபியூஸ்டு மேம்? அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்டா. முதல்ல வேதாந்து 9th and 10th or 11th and 12th குரூப் செலெக்ஷனுக்கு இந்த சேனல்ல தான்டா வீடியோ போடுவோம். குரூப் செலெக்ஷனுக்கு இந்த சேனல் தான். சரியா? கவலைப்படாதீங்க. நெக்ஸ்ட், his idea bred a sense of self confidence among Indians. ஸோ இவருடைய ஐடியாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியன்ஸ்க்கு இடையில், முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இளைஞர்களுக்கு இடையில் வந்து நமக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸை வந்து கொடுக்குது. ஒரு சுய கான்ஃபிடன்ஸ் அப்படின்னா வந்து என்னது? ரொம்ப ரொம்ப ஒரு நம்பிக்கையை வந்து கொடுக்குது. சரியா? which felt inferior in relation to the materialist achievements of the West. இப்போ வெஸ்ட் ஃபாரின் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா மெட்டீரியல்ஸ், அதாவது இந்த மெட்டீரியல்ஸ், நான் இவ்வளோ கார் வச்சிருக்கேன், நான் இவ்வளோ வீடு வச்சிருக்கேன், அதெல்லாம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கும். பட் அதெல்லாம் இல்லாம நம்ம வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து பில்ட் ஆனாங்க இந்தியால. ஓகே, he became famous for his addresses on Hinduism at 1893 World Congress சிகாகோல வந்து ஒரு காங்கிரஸ் ஒரு மீட்டிங் வந்து நடந்தது. சரியா? அதுலதான் அவர் வந்து மக்களை எப்படி அட்ரஸ் பண்றாரு? மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு வந்து அட்ரஸ் பண்றாரு. சரியா? ஓகே, டன். ஸோ இப்போ despite his fame
he was condemned by Orthodox Hindus for suggesting that the lower caste should be allowed to engage in the Hindu rituals form from which they were traditionally excluded. ஸோ அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஆர்த்தடாக்ஸ்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கக்கூடிய ஹிந்துஸால வந்து கொஞ்சம் புறக்கணிக்கப்பட்டார். ஏன் அப்படின்னா எந்த ஒரு ஜாதி மக்களா இருந்தாலும் சரி இந்த கல்ச்சுரல் ரிச்சுவல்ஸ் இல்லைன்னா ஹிந்து ரிச்சுவல்ஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரியா? ஸோ லோவர் கேஸ்டா இருந்தாலும் சரி, ஹையர் கேஸ்டா இருந்தாலும் சரி, எந்த ஒரு கேஸ்டா இருந்தாலும் கல்ச்சுரல் ஹிந்து ஆர் எனி ரிலீஜியஸ் பிராக்டிசஸ்ல வந்து அவங்க வந்து பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, ஸோ அடுத்து விவேகானந்தாஸ் ஆக்டிவிஸ்ட் ஐடியாலஜி rekindled the desire for political change among many Western education young Bengalis. முக்கியமா பெங்காலிஸ், யங் பெங்காலிஸ் யூத் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய ஆக்டிவிஸ்டான அந்த ஐடியாலஜி, அவருடைய ஐடியாலஜி வந்து பயங்கரமா வந்து எல்லாருக்குமே வந்து மைண்ட்ல போய் பதிஞ்சது. எல்லாருமே வந்து செமையா இன்ஸ்பயர் ஆனாங்க. Okay, many of the youth who were involved in militant nationalist struggle during the Swadeshi movement following the partition of Bengal were inspired by Vivekananda. So இந்த விவேகானந்தர் வந்து யார மெயினா இன்ஸ்பயர் பண்ணாரு அப்படின்னா யூத்ஸை தான். சரியா? யார மெயினா வந்து இன்ஸ்பயர் பண்ணாரு அப்படின்னா யூத்லாம் தான். சரியா? ஸோ யூத்ஸ் எல்லாருமே after the partition of Bengal முக்கியமா they got inspired. சரியா? they got inspired. so again ஒரு வாட்டி நான் ரீகால் பண்றேன், அப்படியே கதை தெரிஞ்சுக்கோங்க, கீவேர்ட்ஸ் தெரிஞ்சு சூப்பரா நீங்க எழுதிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்பர் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ராமகிருஷ்ணா பரமஹம்சர். பார்க்கலாமா? ராமகிருஷ்ணா பரமஹம்சர் வந்து ஒரு சிம்பிளான பிரீஸ்ட். எங்க இருக்காரு அப்படின்னா தக்ஷிணேஸ்வர், கொல்கட்டா பக்கத்துல இருக்கக்கூடிய தக்ஷிணேஸ்வர்ல வந்து இருக்கார். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் சிங்கிங் பஜன்ஸ் பாடி இறைவனை வந்து நம்ம அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா எல்லா ரிலீஜனுமே என்ன முக்கியமா சொல்லுது, ஜீவா இஸ் சிவா. ஓகே, எல்லா லிவிங் பீயிங்ஸுமே கடவுள் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சர்வீஸ் ஃபார் மேனை தான் நீங்க எப்படி பார்க்கணும், சர்வீஸ் டு காட் அப்படின்னு பார்க்கணும். ஸோ நம்ம இறைவனை வந்து நம்ம வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணுவோமா? கடவுள் நம்ம முன்னாடி வந்து நின்னாங்க அப்படின்னா நம்ம வந்து சீப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஹேட் பரப்புவோமா? மாட்டோம் இல்லையா? அப்ப எனி ஹியூமன் பீயிங்கை வந்து நம்ம எப்படி ஹவ் வில் யூ ட்ரீட் காடோ அந்த மாதிரி தான் எனி ஹியூமன் பீயிங் ஆர் எனி லிவிங் பீயிங்கை வந்து நீ வந்து ஒரு காடா தான் ட்ரீட் பண்ணணும். அதுதான் வந்து உன்னை முக்தி அடைய வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, அடுத்து சர்வீஸ் ஃபார் மேன் இஸ் த சர்வீஸ் டு காட். மேம் சர்வீஸ் ஃபார் உமன் போடல மேம் அப்படிங்காதீங்க. இந்த இடத்துல சர்வீஸ் ஃபார் மேன்னா இட் இஸ் நாட் ஒன்லி மேன், உமன், பிளான்ட், ட்ரீஸ், அனிமல்ஸ் எல்லாமே தான். சரியா? அடுத்து அவருடைய சீடன் யார் வராங்க? நரேந்திரநாத் தத்தா, விச் இஸ் சுவாமி விவேகானந்தா. சுவாமி விவேகானந்தா வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய ஒரு முக்கியமான பிரைம் ஃபாலோவர். அவர் வந்து ஓகே எவ்வளோ நாள் தான் இந்த மாதிரி நம்ம வந்து பஜன் பாடிட்டு கோயில் போயிட்டு அந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா நம்ம நேஷனா வந்து ஒருங்கிணையணும். நேஷனா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒருங்கிணையணும். எப்படி அப்படின்னா கல்ச்சுரல் நேஷனலிசம், கல்ச்சரா நேஷனா நம்ம வந்து யூத்ஸ் எல்லாருமே வந்து ஒருங்கிணையணும் அப்படின்னு சொல்லிட்டு யூத்ஸுக்கு இருக்கக்கூடிய செல்ஃப் கான்ஃபிடென்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்றாரு. யூத்ஸ் எல்லாரையுமே பயங்கரமா இன்ஸ்பயர் பண்றாரு. அவர் ரொம்ப ரொம்ப பிரபாதமான ஸ்பீச் நிறையா வந்து கொடுக்குறாரு. ஸோ லோவர் கேஸ்ட் மக்களும் வந்து ஹிந்து ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ் வந்து கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. ஓகே, டன். அடுத்து பாருங்க, ரைட் அன் எஸ்ஸே ஆன் த ரோல் பிளேட் பை 19th century reformers during the cause of women. okay, towards the cause of women. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு क्वेश्चन இது, செம இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் நல்லா கவனிங்க. சரியா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. ஸோ ராஜா ராம் மோகன் ராய், நம்ம யார் யாரை பத்தி பார்க்க போறோம்? பிடிஎஃப் நாட் தேரா? எனக்கு புரியல, பிடிஎஃப் இல்லையா? பிடிஎஃப் எங்க இருக்கு காட்டவா? இங்க பாருங்க, இதான லைவ் கிளாஸ். லைவ் கிளாஸ்ல கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன் பாருங்க. இதோ பாருங்க, வெளில போயிட்டு உள்ள வந்து பாருங்க திருப்பி. இதோ பாரு, இது நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் வந்துடும். when you just click this you will get the pdf. okay, do you understand? pdf எப்படி எடுத்துக்கணும் புரிஞ்சுதா?
ஆமா, இந்த ஆன்சர்ஸ் எல்லாமே புக்ல இருந்து எடுத்தது தான்டா. ஓகே, டன். ஸோ வாங்கப்பா, ஃபர்ஸ்ட் யார் யாரை பத்தி இதுல நம்ம படிக்க போறோம் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய். ஸோ பெண் விடுதலைக்காக நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஆண்கள் வந்து போராடி இருக்காங்க, சரியா? ஸோ அதுல முக்கியமா ராஜாராம் மோகன் ராய், ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், மகாதேவ் கோவிந்த ரானடே, ரொம்ப இம்பார்ட்டன்டா. அடுத்து சுவாமி தயானந்த சரஸ்வதி அண்ட் ஃபைனலி ஜோதிபா பூலே. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இவங்க 5 பேரை பத்தி படிக்க போறோம். இவங்களை பேஸ் பண்ணி கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் வரலாம், இவங்களை பேஸ் பண்ணி கம்பல்சரி 2 மார்க் கூட கேட்கலாம். பிகாஸ் இவர்கள் எல்லாமே ரொம்ப 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 முக்கியம். ஓகே, ஸோ இது ரொம்ப ஈஸியான டீடைல் தான். ஜோதிபா பூலே, சுவாமி தயானந்த சரஸ்வதி, மகாதேவ் கோவிந்த ரானடே, ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், ராஜாராம் மோகன் ராய். இன்னைக்கு பெண்கள் வந்து ஸ்கூல் போறாங்க, படிக்கிறாங்க, எல்லாருக்குமே ஈக்குவல் உரிமை இருக்கு அப்படின்னா ஆரம்பத்திலேருந்து ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி மக்கள் போராடினதுனால தான் இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல வந்து இருக்கோம். ஸோ கண்டிப்பா அதை பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆஷா மேம் வாய்ஸ் கேக்குதா? ஓகே, டன். வாங்கப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் ராஜாராம் மோகன் ராய். ராஜாராம் மோகன் ராய் வாஸ் டீப்லி, வெயிட் பண்ணுங்கப்பா, மக்களே இருங்க. ஹாய், ஓகே ஓகேவா? கிளியர் தான். வாய்ஸ் யாருக்கெல்லாம் கிளியர் சாட்ல சொல்லுங்கடா. ரிப்ளையோ பண்ண மாட்டீங்க மேம். பிடிஎஃப் இல்லையாடா? சரி விட்டுருடா, உனக்கு கண்ணுக்கு தெரிலடா. ஓகேவா? பிட் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? ஓகே, நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து பே பண்றோம் அப்படின்னு அர்த்தம், சரியா? ஓகே, ஆர் அதுக்கு ஏதோ வந்து அடமானத்துக்கு வந்து ஒரு பொருள் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு அர்த்தம், சரியா? எதர் காசோ இல்ல சம்திங் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா தான் வந்து பிட் அப்படின்னு வந்து அர்த்தம். மூட்டை பூச்சி நிறைய இருக்கா? சரி, ஓகே ஓகே, வாங்க வாங்க வாங்க, கண்டினியூ பண்ணலாம் வாங்க. வாய்ஸ் இஸ் கிளியர். ஸோ ஃபர்ஸ்ட் ராஜாராம் மோகன் ராய் டீப்லி கன்சர்ன்டு வித் த ப்ரிவைலிங் கஸ்டம்ஸ் ஆஃப் சதி. ஓகே, அவர் ரொம்ப ரொம்ப கன்சர்னா இருந்தார். கன்சர்ன்னா ரொம்ப ரொம்ப வந்து கவனத்துடன் ஒரு விஷயத்தை வந்து அவர் வந்து டேக் கேர் பண்ணாரு அப்படின்னு அர்த்தம், சரியா? வித் த ப்ரிவைலிங் கஸ்டம்ஸ் ஆஃப் சதி. சதினா என்ன தெரியுமா? ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த ஒய்ஃபையும் தூக்கி ஹஸ்பண்ட் எரியிற நெருப்புலயே போட்டுருவாங்க. ஹஸ்பண்ட் எரியிற நெருப்புலயே வந்து ஒய்ஃபையும் தூக்கி போட்டுருவாங்க. இது நடந்துச்சு, சரியா? இப்போ இதெல்லாம் யோசிச்சு பார்க்க முடியுதா? கிடையாது இல்லையா? அப்போ ராஜாராம் மோகன் ராய் மாதிரி நிறைய பேர் அதுக்காக வந்து போராடி இருக்காங்க. சைல்டு மேரேஜ்னா எந்த அளவுக்கு சைல்டு மேரேஜ்னா அந்த குழந்தைய அப்பதான் பிறந்திருக்கும். 1 வயசு 2 வயசு 3 வயசு 4 வயசு 5 வயசு 6 வயசுக்குலாம் அந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணிடுவாங்க. அந்த காலத்துல அவ்வளவா ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி கிடையாது. அப்போ அந்த குழந்தைக்கு இன்னொரு குழந்தைய தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஹஸ்பண்டும் ஏதோ ஒரு வயசு 2 வயசு, அவன் என்ன 9 வயசு இருந்திருப்பான், இந்த குழந்தை ஒரு 4 வயசு 5 வயசு அப்படி இருக்கும். அப்போ ஏதாச்சும் நோய் வந்து இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, அந்த குழந்தை பொண்ணு அப்போவே விடோவாயிடும். அப்போவே என்ன பண்ணிடுவாங்க? சதி சிஸ்டமும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப மோசம் இல்லையா? ஸோ இதுக்கெல்லாம் அகெயின்ஸ்டா என்ன பண்ணாரு அப்படின்னா குரல் கொடுத்தாரு. அண்ட் பாலிகேமி அப்படின்னா ஒரு ஆண்
எவ்வளவு வேணா பெண்களை கல்யாணம் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு பெண் எவ்வளவு வேணா ஆண்களை கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு அகெயின்ஸ்டா அவர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா குரல் கொடுத்தாரு. முக்கியமா 3 விஷயம் என்னது? சதி, சைல்டு மேரேஜ், பாலிகாமி. நீங்க இந்த ஆர்டர்ல படிங்க. சைல்டு மேரேஜ் ஃபர்ஸ்ட் மேரேஜ், அப்புறமா பாலிகாமி. பாலிகாமினா நிறைய திருமணம் பண்றது, அப்புறமா சதி. இந்த ஆர்டர்ல படி. ராஜா ராம் மோகன் ராய் என்னெல்லாம் பண்ணாரு? சைல்டு மேரேஜ், பாலிகாமி அண்ட் சதிக்கு அகெயின்ஸ்டா, சதிக்குலாம் அகெயின்ஸ்டா போராடினாரு. He advocated the rights of widows. விடோஸ் எல்லாரும், விடோனா ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னா அவங்கள தான் விடோ அப்படின்னு சொல்லுவாங்க. விடோஸ் டு ரீமேரி அண்ட் he wanted polygamy to end. பாலிகாமி ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ வந்து இப்போ ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த ஒய்ஃப் வந்து ரீமேரேஜ் பண்ணிக்கலாம், வேற ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக போராடினாரு. He condemned the subjugation of women. Okay, condemned அப்படின்னா என்ன தெரியுமா? புறக்கணிக்கிறாரு. ஓகே, இப்பெல்லாம் இருக்கவே கூடாது அப்படின்னு அவர் வந்து பயங்கரமா போராடுறாரு. எதுக்கு? சப்ஜுகேஷன் ஆஃப் விமன். விமனை அடக்கி வைக்கிறது. விமன் வந்து கிச்சன்ல தான் இருக்கணும், சமைக்கணும், இதுக்காக தான் பெண்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விமனை வந்து ரொம்ப ரொம்ப அடிமை பண்ணி வச்சிருக்கிறத வந்து அகெயின்ஸ்டா பேசுறாரு. He strongly advocated the education of women. விமனுடைய எஜுகேஷனுக்காக பயங்கரமா வந்து இவரு போராடுறாரு. ஸோ மொத்தமா 1 2 3 4 5 5 விஷயம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எதை படிக்கலாம், எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? 5 கீவேர்ட்ஸ் இருக்கு இதுல. சைல்டு ரீமேரேஜ், ராஜா ராம் மோகன் ராய் ஞாபகம் வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா சைல்டு ரீமேரேஜ்டா. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பாலிகாமி படிச்சுக்கோ. அடுத்து வந்து பாலிகாமி. பாலிகாமிக்கு அப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சைல்டு ரீமேரேஜ், எஜுகேஷன் ஃபார் உமன். அந்த பொண்ணு படிக்கிறா அப்படின்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா படிக்கணும். எஜுகேஷன் ஃபார் உமன். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பாலிகாமி. தென் வந்து women, rights for women to remarry, rights for widows to remarry. அடுத்து ஃபைனலா சதி. சோ இந்த 5 விஷயத்துக்கு அகைன்ஸ்டா ராஜா ராம் மோகன் ராய் வந்து குரல் கொடுக்கிறாரு. சரியா? ஓகே. சோ இப்போ எனக்கு சாட்ல சொல்லுங்க, ராஜா ராம் மோகன் ராய் எதுக்காகலாம் போராடுறாரு? அந்த 5 இம்பார்ட்டன்டான கீவேர்ட் என்னது? எஸ், அந்த 5 இம்பார்ட்டன்டான கீவேர்ட் எது? ஃபர்ஸ்ட் ஒன் எது? சாட்ல சொல்லுங்க ஃபாஸ்டா. ஃபர்ஸ்ட் ஒன் எதுடா? கவனிக்கிறீங்களா இல்லையா? சைல்டு ரீமேரேஜ் இல்லடா, சைல்டு மேரேஜ் தான். சைல்டுக்கு ரீமேரேஜ் இல்ல. ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா சைல்டு மேரேஜ். சைல்டு ரீமேரேஜ்னு எழுதிடாதீங்க. சைல்டு மேரேஜ் அகைன்ஸ்ட் சைல்டு மேரேஜ். வெரி குட். அடுத்து சைல்டு மேரேஜ்க்கு அப்புறமா வெரி குட் எஜுகேஷன் ஃபார் விமன். அடுத்து polygamy. Fourth one, rights for widows to remarry. Widow remarriage, rights for widows to remarry. Fifth one என்னது? Rights for widow to remarriage. Fifth one சதி. ஓகே, fifth one வந்து சதி. சோ இது அகைன்ஸ்டா தான் ராஜா ராம் மோகன் ராய் வந்து போராடுறாரு. அடுத்து பாருங்க, ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் என்ன பண்றாரு பார்க்கலாமா? இதுல இருந்து क्वेश्चन கேட்பேன், ரெடியா இருங்க. He played a leading role in promoting education of girls. இங்க பாரு, எல்லாருக்கும் கல்வி அறிவு என்ன யோசிக்கிறாங்க இவங்கலாம்? கல்வி அறிவு அப்படின்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா அவங்களே சுயமா சிந்திப்பாங்க, அவங்களுக்கு நடக்கிறது தப்புன்னு புரியும் அப்படிங்கிறதுக்காக he wants to bring education to girls. Okay, and helped them in setting up a number of schools. அது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனா நிறைய ஸ்கூல்ஸ் வந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா உருவாக்குறாரு. He dedicated his whole life for the betterment of child widows. நான் சொன்னேன்ல, சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிடுவாங்க, நிறைய டிசீசஸ்லாம் இருக்கிறது. அப்ப அந்த காலத்துல அவ்வளோவா வந்து மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் வந்து இல்லையா? ஸோ அந்த பையன் வந்து செத்துட்டான் அப்படின்னா 6 வயசு 7 வயசுலயே அந்த குழந்தை வந்து என்ன ஆயிடும்? விடோ ஆயிடும். அதுக்கப்புறம் அதுக்கு லைஃபே கிடையாது அப்படின்னு தான் இருந்துச்சு. சரியா? ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா பெட்டர்மெண்ட் ஆஃப் சைல்டு விடோஸ், இந்த சைல்டு விடோஸ் உடைய பாதுகாப்புக்காகவும் அவங்களுடைய முன்னேற்றத்துக்காகவும் போராடினாரு. The movement led by Vidyasagar resulted in the Widows Remarriage Reform Act of 1856. So நம்மளுடைய ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் போராடினதுனால தான் விடோ ரீமேரேஜ் ரிஃபார்ம் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1856ல வந்து கொண்டு வராங்க. விடோ ரீமேரேஜ் ரிஃபார்ம் ஆக்ட் வந்து 1856ல கொண்டு வராங்க. சரியா? சோ இவர் முக்கியமா என்னென்ன பண்றாரு?
ரெண்டே விஷயம் தான், 3 விஷயம். ஒன்று வந்து என்னன்னா ப்ரமோட்டிங் எஜுகேஷன், ஸ்கூல் செட்டப் பண்றாரு. சரியா? ஃபர்ஸ்ட் he promotes education and school setup பண்றார். betterment of child widows, betterment of child widows. third point வந்து widow remarriage reform act of 1856, widow remarriage reform act of 1856. ஓகே, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மகாதேவ் கோவிந்த ரானடே என்ன பண்றாரு? ரானடே was the founder of widow marriage association. ஸோ ரானடேவும் பார்த்தீங்க அப்படின்னா விடோ ரீமேரேஜ் அசோசியேஷன் அப்படின்னு ஒன்று கொண்டு வராரு. அது மட்டும் இல்லாம இன்டர் கேஸ்ட் மேரேஜ், ஓகே, ஒரு கேஸ்டும் இன்னொரு கேஸ்டும் கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லி இன்டர் கேஸ்ட் மேரேஜ் கொண்டு வராரு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர் கேஸ்ட் டைனிங். இன்டர் கேஸ்ட் டைனிங் அப்படின்னா எந்த ஒரு கேஸ்டா இருந்தாலும் அவங்க வந்து ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம், ஒரே பந்தியில உட்காந்து சாப்பிடலாம். விடோ ரீமேரேஜ் இம்ப்ரூவ்மெண்ட். அடுத்து வந்து பாருங்க விடோ ரீமேரேஜ் ஃபார் த இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் விமன். சரியா? ஸோ அவர் வந்து என்னென்ன அசோசியேஷன்லாம் கொண்டு வராரு? விடோ மேரேஜ், விடோ ரீமேரேஜ், இன்டர் கேஸ்ட் மேரேஜ், இன்டர் கேஸ்ட் டைனிங், இன்டர் கேஸ்ட் மேரேஜ், இன்டர் கேஸ்ட் டைனிங். சரியா? சூப்பர். ஸோ அடுத்து ஞாபகம் வச்சுக்கோடா, இவர்கிட்ட வந்து என்னென்ன வரும் நமக்கு? விடோ ரீமேரேஜ் அசோசியேஷன், விடோ ரீமேரேஜ் அசோசியேஷன், அப்புறமா இன்டர் கேஸ்ட் டைனிங், இன்டர் கேஸ்ட் மேரேஜ். 3 விஷயம் தான் மகாதேவ் கோவிந்த ரானடே பண்ணது. சுவாமி தயானந்த சரஸ்வதி என்னென்ன பண்ணிருக்காரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா? யா, he declared the practices such as child marriage, the prohibition of widow remarriage and alleged polluting effects of foreign travel. அதாவது யாரும் வந்து ஃபாரினுக்குலாம் போக கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபாரின் டிராவல் ஹேட் நோ ஸ்பிரிச்சுவல் சாங்ஷன். ஆக்சுவலி இவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ விடோஸ்லாம் வந்து திருப்பிலாம் கல்யாணம்லாம் பண்ணிக்கூடாதுங்க. அப்புறமா இன்டர் கேஸ்ட் மேரேஜ்லாம் பண்ணக்கூடாது. அதே விடோ ரீமேரேஜ்லாம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நாடு விட்டு நாடு ஃபாரின் டிராவல்லாம் யாரும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றதெல்லாம் ஆஷா மேம் வாய்ஸா? யா, ஸோ சைல்டு மேரேஜை ப்ரொஹிபிட் பண்ணுறதோ, சைல்டு மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதோ, இல்லை விடோ வந்து ரீமேரேஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதோ, இல்லை ஃபாரின் போகக்கூடாது அப்படிங்கிறதோ எந்தவித ஒரு வேத நூல்லையும் இல்லை அப்படிங்கிறார். அவர் வந்து என்ன சொல்றாரு? அப்படியெல்லாம் எந்தவித வேத நூல்லையும் இல்லவே இல்லை. ஸோ அதுக்கெல்லாம் யாருங்க உங்களுக்கு வந்து உரிமை கொடுத்தாங்க? இட் ஹாஸ் நோ ஸ்பிரிச்சுவல் சாங்ஷன். ஓகே, அதுக்கு வந்து எந்த விதமான ஒரு ஸ்பிரிச்சுவல் சாங்ஷனும் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. சரியா? ஸோ அடுத்து ஜோதிபா பூலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் என்ன பண்றாருன்னா, பூலே அப்போஸ்டு சைல்டு மேரேஜ். முக்கியமா எல்லாருமே அப்போஸ் பண்றது வந்து எது? சைல்டு மேரேஜ் அண்ட் சப்போர்ட்டட் விடோ ரீமேரேஜ். ஸோ விடோ ரீமேரேஜுக்கும் சைல்டு மேரேஜுக்கும் அவர் போராடினாரு. ஜோதிபா அண்ட் ஹிஸ் ஒய்ஃப், அவர் மட்டும் கிடையாது, நம்மளுடைய ஜோதிபா பூலே அப்புறமா அவருடைய ஒய்ஃப் சாவித்ரிபாய் பூலே ரெண்டு பேருமே டிவோட்டட் தேர் ஹோல் லைஃப் ஃபார் த அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் டிப்ரெஸ்டு கிளாஸஸ்.
ஸோ டிப்ரெஸ்னா வந்து என்னது அழுத்தம் இல்லையா, மன அழுத்தம், டிப்ரெஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ டிப்ரெஸ்டு கிளாஸஸ் அண்ட் உமன், டிப்ரெஸ்டு கிளாஸஸ் ஆஃப் மக்களுக்காகவும் விமன்காகவும் பெண்களுக்காகவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா ஜோதிபா பூலேவும் சாவித்ரிபாய் பூலேவும் வந்து போராடுறாங்க. அண்ட் ஓபன்ட் ஆர்ஃபனேஜஸ், ஆர்ஃபனேஜஸ்னா அனாதை இல்லம், அண்ட் ஹோம்ஸ் ஃபார் விடோஸ், விடோஸ்க்கு வந்து ஹோம்ஸும் அதுக்கப்புறமா வந்து அனாதை இல்லமும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பயங்கரமா வந்து நிறைய வந்து கிரியேட் பண்றாங்க. ஸோ ஜோதிபா பூலே என்னென்னப்பா பண்றாரு, முக்கியமா சைல்டு மேரேஜ்க்காக அகெயின்ஸ்டா போராடுறாரு, விடோ ரீமேரேஜ்க்காக வந்து போராடுறாரு. ரெண்டே விஷயம் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க, சைல்டு மேரேஜ் அப்போஸ் பண்றாரு, விடோ ரீமேரேஜுக்கு சப்போர்ட் பண்றாரு. செகண்ட் விஷயம், ஜோதிபா பூலே மட்டும் இல்ல, அவருடைய மனைவி சாவித்ரிபாய் பூலேவும் அவங்களுடைய என்டையர் எனர்ஜி, அவங்களுடைய என்டையர் லைஃப் யாருக்காக எதுக்காக வந்து டிவோட் பண்றாங்க அப்படின்னா இந்த டிப்ரெஸ்டு கிளாஸஸ் மக்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள வந்து அப்லிஃப்ட் பண்றதுக்காகவும் அவங்கள வந்து முன்னேற்றி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் பெண்களுடைய முன்னேற்றத்துக்காகவும் போராடுறாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய ஆர்ஃபனேஜஸ் ஹோம்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க. ஓகே, வீரபாண்டிய கட்டபொம்மன் கொஸ்டினுக்கு வரப்போறோம். அதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டினை ஒரு வாட்டி ரீகால் பண்ணிடலாம். நான் இல்லப்பா, நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. ஸோ சொல்லுங்கப்பா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேவே இது கொஸ்டின் வந்து என்னது, 19th செஞ்சுரியில எந்தெந்த ரிஃபார்மர்ஸ்லாம் பெண்கள் முன்னேற்றத்துக்காக பாடுபட்டார்கள். எனக்கு வந்து இப்போ ராஜாராம் மோகன் ராய் என்னெல்லாம் பண்ணார் சொல்லுங்க. ராஜாராம் மோகன் ராய் வந்து என்னெல்லாம் பண்ணார், ஃபாஸ்டா குயிக்கா, எனக்கு தெரியாதுப்பா, ஆன்சர் பண்ணுங்க குயிக்லி. ராஜாராம் மோகன் ராய் வந்து என்னப்பா பண்ணாரு, என்ன எதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாரு, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேவே எனக்கு ஆன்சர் பண்ணுங்க, நாளைக்கு எக்ஸாம். வெரி குட், சைல்டு மேரேஜுக்கு அகெயின்ஸ்டா. ஓகே, சைல்டு மேரேஜுக்கு அகெயின்ஸ்டா போராடினார். சரியா? சோ அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சைல்டு மேரேஜுக்கு அடுத்து என்ன வரும் குயிக்கா, எஜுகேஷன் ஃபார் உமன். வெரி குட். ஸோ நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷன் ஃபார் உமன். ஸோ நெக்ஸ்ட் வேற என்ன விஷயம், நெக்ஸ்ட் என்னது, பாலிகாமி. வெரி குட். ஸோ பாலிகாமிக்கு அகெயின்ஸ்டா போராடினார். தென் நெக்ஸ்ட் வாட், விடோ ரீமேரேஜ். வெரி குட்ரா. ஸோ விடோ ரீமேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடினார். அடுத்து ஃபைனலா சதி. ஸோ இந்த 1 2 3 4 5 இந்த 5 கீ பாயிண்ட்ஸ் இருந்து இதை வச்சு கதை எழுதிக்கலாம். சரியா? சப்ஜுகேஷன் ஆஃப் உமன் அதுவும் எழுதலாம் தாராளமா. சப்ஜுகேஷன் ஆஃப் உமன்னா உமனை அடக்கிறதுக்காக அதுக்கு அகெயின்ஸ்டா போராடினார். இவர் தான் ராஜாராம் மோகன் ராய். அடுத்து ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் என்னென்ன பண்ணார், சாட்ல ஆன்சர் பண்ணுங்க. ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் என்னென்ன பண்ணாரு குயிக்லி. வெரி குட். ப்ரமோட்டிங் எஜுகேஷன் ஆஃப் கேர்ள்ஸ். ஸோ இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் ஆஃப் கேர்ள்ஸுக்கு கண்டிப்பா படிப்புன்னு ஒன்று வேணும் அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தார். ஆல்சோ ஹி செட்டட் அப் நம்பர் ஆஃப் ஸ்கூல்ஸ். எஜுகேஷன் வந்தோடனே நிறைய ஸ்கூல்ஸ் வந்து கொண்டு வரார். யாரு, ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். ஓகே, அடுத்து வந்து பெட்டர்மெண்ட் ஆஃப் சைல்டு விடோஸ். சைல்டு விடோஸ். ஏன்னா அந்த குழந்தைக்கு தெரியாதுல்ல நமக்கு நடக்கிறது நல்லதா கெட்டதா என்னன்னு, விண்டோன்னு எழுதுன பாருங்க, விடோஸ். ஸோ சைல்டு விடோஸ் உடைய பெட்டர்மெண்ட்டுக்காக போராடினார். அவர் முக்கியமா ஒரு விஷயம் வந்து கொண்டு வந்தார். என்ன விஷயம், ஒரு ரீமேரேஜ் ஆக்ட் வந்து ஒன்று கொண்டு வந்தார். என்ன ஆக்ட் இது, விடோ ரீமேரேஜ். என்ன ஆக்ட் கரெக்டா சொல்லுங்க, யார் சாட்டை சொன்னீங்கன்னு பார்க்கலாம். ரிஃபார்ம் ஆக்ட். வெரி குட். அசோசியேஷன் கிடையாது, மாத்தி போட்டீங்கன்னா தப்பாயிடும். இங்க பாருங்க, விடோ ரீமேரேஜ் ரிஃபார்ம் ஆக்ட். விடோ ரீமேரேஜ் ரிஃபார்ம் ஆக்ட். என்ன இயர் கரெக்டா சொல்லுங்க. 1856 கரெக்டா? வெரி குட். சோ 1856 விடோ ரீமேரேஜ் ரிஃபார்ம் ஆக்ட் கொண்டு வந்தார். அடுத்து மகாதேவ் கோவிந்த ரானடே. இவர் என்னென்ன கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணியிருந்தார், மகாதேவ் கோவிந்த ரானடே இவர் என்னென்ன கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணியிருந்தார், ஃபாஸ்டா. வெரி குட். இவர் தான் விடோ
remarriage association. இவர்தான் widow remarriage association. அடுத்து next widow remarriage association க்கு அப்புறமா intercaste marriage, intercaste dining அவ்வளவுதான். ஓகே next வந்து intercaste marriage, next intercaste dining. Okay, so widow remarriage association, intercaste marriage and intercaste dining. Very good, very good, very good. Done. Next pa. Next வந்து சுவாமி தயானந்த சரஸ்வதி. அவர் வந்து என்ன சொல்றாரு? What are the main contributions of Swami Dayananda Saraswati? Fasta. Yes, very good. இவரும் வந்து எதுக்கு அகைன்ஸ்டா சொல்றாரு? என்னென்ன எந்த மூணு விஷயம் வந்து அதாவது இதுலயே இல்ல அப்படின்னு வந்து சொல்றாரு. லைக் ஸ்பிரிச்சுவல் சாங்ஷனே கிடையாது அப்படின்றார். எதுக்கெல்லாம் ஸ்பிரிச்சுவல் சாங்ஷனே கிடையாது அப்படின்றார். சைல்டு மேரேஜ் பண்ணணும் அப்படின்லாம் எந்தவித ஒரு ஸ்பிரிச்சுவல் புக்கு நம்ம பகவத்கீதா, பைபிள், குரான் அப்படிலாம் எதுலையுமே வந்து இல்ல அப்படின்றார். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா prohibition of widow remarriage. விடோஸ்லாம் வந்து ரீமேரேஜ் பண்ணிக்க கூடாது, விடோஸ்லாம் வந்து ரீமேரேஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கறதோ எதுலையுமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபாரின் ட்ரேட். ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபாரின் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் வந்து ஃபாரின் டிராவல்லாம் கூடாது அப்படிங்கிறதுமே வந்து எதுலையுமே கிடையாது. அதுவும் வந்து எதுக்குமே ஸ்பிரிச்சுவல் சாங்ஷன் கிடையாது அப்படின்றாரு முக்கியமா. சோ நெக்ஸ்ட் ஃபைனலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா ஜோதிபா புலே. மூட்டைப்பூச்சி தாங்க முடியலப்பா தொல்லை. பிளாக் பண்ணிட்டேன். எஸ் குட். ஜோதிபா புலே தான் நிறைய பண்ணாங்க இல்லையா? அவரும் நிறைய பண்ணாரு. என்னது? he opposed child marriage. ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருமே வந்து அப்போஸ் பண்றது வந்து எது அப்படின்னா சைல்டு மேரேஜை வந்து அப்போஸ் பண்றாரு. அப்புறமா அவர் எதை சப்போர்ட் பண்றாரு அப்படின்னா விடோ ரீமேரேஜை வந்து சப்போர்ட் பண்றாரு. அடுத்து அவர் மட்டும் இல்ல, ஜோதிபா ஸ்பெல்லிங் பாருங்க, தப்பு பாருங்க, ஜோதிபா பூலே அவருடைய வைஃப் சாவித்ரிபாய் பூலே, BAI இல்லையா, பூலே. இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட என்டையர் லைஃபை வந்து அவங்க வந்து டிவோட் பண்றாங்க. யாருக்காக டிவோட் பண்றாங்க அப்படின்னா டிப்ரெஸ்டு கிளாஸஸ் ஆஃப் பீப்புளுடைய அப்லிஃப்ட்மெண்ட்னா என்னது? அவங்களுடைய முன்னேற்றத்துக்காகவும், அடுத்து பாத்தீங்க அப்படின்னா விடோ, ஓகே, விமன்காகவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து போராடுறாங்க. ஆல்சோ தே ஹேவ் பில்ட் ஆர்ஃபனேஜஸும் அண்ட் தென் விடோஸ்க்கு வந்து ஹோம்ஸும் பில்ட் பண்றாங்க, ஹோம்ஸ் ஃபார் விடோஸும் பில்ட் பண்றாங்க. ஓகே, சோ இதெல்லாம் தான் முக்கியமான மனிதர்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ். அதோடைய கீவேர்ட்ஸும் பார்த்துட்டோம். ஜாலி, நம்ம ஃபேவரட் கொஸ்டினுக்கு வந்துட்டோம். சாட்ல ஒரு ஃபயர் அப் போடுங்க பார்க்கலாம். என்னெல்லாம் இந்த கொஸ்டின் மட்டும் கேட்டா எனக்கு ஜாலியா இருக்கும். ஏன்னா நான் நிறைய நடத்தின ஒரு கொஸ்டின் வந்து இதுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்லையா? நிறைய வாட்டி நடத்தியாச்சு, ஷார்ட்ஸ்ல எல்லாம் போட்டாச்சு, கரெக்டா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? வீரபாண்டிய கட்டபொம்மன் கொஸ்டினை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? வெரி குட், சூப்பர், சம. அது மூட்டைப்பூச்சி இருக்குதான் செய்யும், மூட்டைப்பூச்சிக்கெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரி, வாங்க. So attempt an essay for the heroic fight of வீரபாண்டிய கட்டபொம்மன். ஸோ வீரபாண்டிய கட்டபொம்மன் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய 30வது வயசுல பாஞ்சாலங்குறிச்சியுடைய பாளையக்காரர் ஆகிறாரு. பாளையக்காரர்னா அரசர், கிங். ஓகே, சோ தன்னுடைய 30வது வயசுல வந்து பாஞ்சாலங்குறிச்சியுடைய பாளையக்காரரா ஆகிறார். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கும் பிரிட்டிஷுக்கும் வந்து முக்கியமான ஒரு சண்டை எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா த கலெக்டர் அப்படிங்கிறவங்க தான் யாருன்னா டாக்ஸ் கலெக்ட் பண்றவங்க தான் அந்த கலெக்டர்.
ஓகேவா? கலெக்டர் அப்படின்னா டாக்ஸ் கலெக்ட் பண்றவங்க. கலெக்டர் வந்து அவமானப்படுத்திடுறாங்க, ஹியூமிலியேட்டட் த பாளையக்காரர். ஸோ இருக்கிற அரசர்களையும் அண்ட் அடாப்டட் ஃபோர்ஸ் அடி தடியில இறங்கி எல்லார்கிட்டேருந்தும் மக்கள் கிட்டேருந்தும் வரி கலெக்ட் பண்றாங்க. மக்கள் கிட்டேருந்து என்ன கலெக்ட் பண்றாங்க அப்படின்னா வரி. ஓகே, மக்கள் கிட்டேருந்து வந்து வரி டாக்ஸ் வந்து கலெக்ட் பண்றாங்க. This was the bone of contention. Bone of contention என்ன தெரியுமா? உனக்கும் எனக்கும் முக்கியமா ஒத்து போகாத ஒரு விஷயம் ஆரம்பிக்குதுல, அதுதான் bone of contention. சரியா? சோ கட்டபொம்மனுக்கும் பிரிட்டிஷுக்கும் முதல் ஒரு முக்கியமான ஒரு அடிப்படையான பகை உருவாகிறதே வந்து எப்போ அப்படின்னா அப்போதான். which is பிரிட்டிஷ் வந்து கலெக்டர்ஸை வச்சு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி பாளையக்காரரை அசிங்கப்படுத்தி இந்த மாதிரி டாக்ஸ் கலெக்ட் பண்றப்போதான். ஓகே, ஸோ இங்கிலீஷுக்கும் கட்டபொம்மனுக்கும் பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சண்டையே கிளர்ச்சியே அப்பதான் உருவாகுது. டு கலெக்ட் ரெவென்யூ அரியர் அப்படின்னா இப்போ வந்துல நான் ஏன்டா உனக்கு டாக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து டாக்ஸ் எல்லாம் கட்டவே இல்லை. ஸோ அவர் கட்டாம மிச்சம் வச்சிருக்கு இல்லையா பாக்கி, அதுதான் ரெவென்யூ அரியர். ஸோ என்ன கட்டபொம்மன் நீங்க டாக்ஸே கட்டல அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர் ஜாக்சன் அப்படிங்கிறவர் வந்து கட்டபொம்மனுக்கு என்ன ஆர்டர் போடுறாருன்னா, நீங்க வந்து என்ன ராமநாதபுரத்துல சந்திக்கணும் மிஸ்டர் கட்டபொம்மன் அப்படின்னு சொல்லிடுறாரு. நீங்க வந்து ரொம்ப நாளா டாக்ஸே கட்டல பாஸ், ஸோ நீங்க ராமநாதபுரத்துல வந்து சந்திங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர் ஜாக்சன் வந்து சொல்லிடுறாரு. இவரும் சரி ஓகே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டபொம்மனும் ராமநாதபுரத்துக்கு போனா அங்க ஜாக்சன் என்ன தெரியுமா பண்ணாரு? refused to give him audience அப்படின்னா வந்து என்னன்னா அவரை கொஞ்சமும் மதிக்கவே இல்லை. கட்டபொம்மன் வந்து வெயிட் பண்ணிருக்காரு, பார்க்கணும்னு நிக்கிறாரு, கொஞ்சமும் ஜாக்சன் வந்து மதிக்கவே இல்லை. சரி ஓகே, அதுக்கப்புறமா போயிட்டு பாக்குறாரு. பார்த்தா இன்சல்டட், பயங்கரமா இன்சல்ட் பண்ணி கேவலப்படுத்தி அமுச்சு விட்டுறாரு. சரியா? ஃபர்ஸ்ட் கூப்பிட்டாருல, ஒருத்தங்களை மதிச்சு கூப்பிட்டா ஒருத்தவங்க நம்மளை பார்க்க மதிச்சு வராங்கன்னா அவங்கள ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்கலாமா? கூடாது இல்லையா? ஆனா ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சு கண்டுக்காம அசிங்கப்படுத்தி வேற அனுப்பி விட்டுறாரு. ஓகே, அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா ரிட்டன் போறாரு கட்டபொம்மன், கிளம்பி போறாரு. ரிட்டன் போற கட்டபொம்மன் வந்து சும்மா இல்ல, அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா மெட்ராஸ் கவுன்சில்ல போயிட்டு தம்பி ஜாக்சன் இப்பெல்லாம் ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுறாருப்பா. ஸோ கலெக்டர் ஜாக்சனுடைய இந்த பிஹேவியர், ஆட்டிடியூட்னா என்ன அர்த்தம்? பிஹேவியர் அப்படின்னு அர்த்தம். ஓகே, கலெக்டர் ஜாக்சன் வந்து இந்த மாதிரி பிஹேவ் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆட்டிடியூட போயிட்டு மெட்ராஸ் கவுன்சில்ல போயிட்டு சொல்லிடுறாரு. ரிட்டன் வரப்போ மெட்ராஸ் கவுன்சில் மெம்பர்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா சரி ஓகே, அவங்க ஒரு ரிசர்ச் பண்றாங்க யார் மேலதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சர்ச் பண்ணி பாக்குறப்போ அவங்களுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா கலெக்டர் ஜாக்சன் தான் வந்து ஃபால்ட், கலெக்டர் ஜாக்சன் மேலதான் வந்து ஃபால்ட் இருக்கு, கலெக்டர் ஜாக்சன் பண்ணதுதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து அந்த டாக்ஸ் கலெக்ட் பண்ற அந்த கலெக்டர் பதவியிலிருந்தே என்ன பண்ணிடுறாங்கன்னா டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. கலெக்டர் பதவியிலிருந்தே டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. கட்டபொம்மன் வாஸ் இன்ட்ரெஸ்டட் இன் த சவுத் இந்தியன் கான்ஃபெடரசி. சவுத் இந்தியன் கான்ஃபெடரசி அப்படின்னு ஒண்ணு இருந்ததுடா. இந்த சவுத் இந்தியன் கான்ஃபெடரசி வந்து யார் வந்து கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா வேற யாரும் இல்ல, நம்மளுடைய மருது சகோதரர்கள் தான். இந்த மருது சகோதரர்களுடைய சவுத் இந்தியன் கான்ஃபெடரசினா என்ன தெரியுமா? இப்போ வந்து நான் வந்து இந்தியாவுடைய சுதந்திரத்துக்காக, தமிழ்நாட்டுடைய சுதந்திரத்துக்காக நான் போராடுறேன். சரியா? யாரெல்லாம் என் கூட சேர்ந்து போராட ரெடியா இருக்கீங்களோ நீங்க அதுல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஓகே, யாரெல்லாம் வந்து சுதந்திரத்துக்கு அகேன்ஸ்டா, பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டா, சாரி சுதந்திரத்துக்கு அகேன்ஸ்டா இல்ல பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டா சுதந்திரத்துக்காக போராட ரெடியா இருக்கீங்களோ வாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படிங்கறதா வந்து இந்த சவுத் இந்தியன் கான்ஃபெடரசி. கட்டபொம்மனுக்கும் பிரிட்டிஷ்க்கு எதிரி தான், வீரபாத மருத சகோதரர்களும் பிரிட்டிஷ்க்கு எதிரி தான். சரி, நம்ம ஏன் பேசாம போயிட்டு இந்த சவுத் இந்தியன் கான்ஃபெடரசில போயிட்டு ஜாயின் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கட்டபொம்மன் செம இன்ட்ரெஸ்டா இருக்கார். ஆனா இங்க பாரு, மருது சகோதரர்களே ஒரு பெரிய கை, இந்த பக்கம் கட்டபொம்மன் ஒரு பெரிய வீரன். சோ இப்ப இந்த ரெண்டு வீரர்களும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா பிரிட்டிஷ் அகெயின்ஸ்டா ஃபைட் பண்றது பிரிட்டிஷுக்கு கஷ்டமாயிடும் இல்லையா? அதனால பிரிட்டிஷ் வந்து என்ன பண்றாங்க, பிரிட்டிஷ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா they tried to prevent கட்டபொம்மன் from meeting. எப்படியாச்சும் கட்டபொம்மன் வந்து மருது பிரதர்ஸ பாத்திர கூடாதுடா, ஏன்னா மருது பிரதர்ஸும் பெரிய வீரர்கள், கட்டபொம்மனும் ஒரு பெரிய வீரன், இவனுங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணானுங்கன்னா நமக்கு வந்து நம்ம சோழியை முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் வந்து எப்படியாச்சும் கட்டபொம்மன் அங்க போய் மீட்டே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. சோ அப்பதான்
கட்டபொம்மன் சும்மா இல்ல, நான் மட்டும் போவேனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு he tried to influence சிவகிரி பாளையக்காரர். ஸோ கட்டபொம்மன் மாதிரியே பக்கத்துல இன்னொரு சிவகிரி பாளையக்காரர்ஸ் இருக்காங்க. அந்த அரசர்களையும் என்ன பண்றாரு அப்படின்னா, வாங்கப்பா நம்ம போய் மருது சகோதரர்கள் கூட சேர்ந்து போராடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்களாம் நான் ஜாயின் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்களாம் வந்து நான் ஜாயின் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா தே ஆர் ட்ரிபியூட்டரிஸ் டு பிரிட்டிஷ். அவங்க வந்து இல்ல பிரிட்டிஷே நான் ஆண்டுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பிரிட்டிஷ்க்கு வந்து ஒரு விஸ்வாசியா வந்து இருக்காங்க. அப்படி இருக்கலாமா? இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ கட்டபொம்மன் அட்வான்ஸ்டு டு சிவகிரி. ஸோ சிவகிரி பண்றது மிக மிக தவறு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வன்மையாக கண்டிக்கிறாரு. அடுத்து the பாளையக்காரர் ஆஃப் சிவகிரி வாஸ் a tributary to the company. கம்பெனினா என்ன கம்பெனிப்பா? இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஸோ சிவகிரி பாளையக்காரர், சிவகிரியுடைய கிங் எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. the company considered it as a challenge to their authority. ஆனா இல்ல கட்டபொம்மன் இந்த மாதிரி பண்றத பார்த்துட்டு ஐயோ இந்த ஒரு ஆள் போரும் போல நம்மள அழிக்க அப்படின்னு சொல்லிட்டு இவனை எப்படிரா போட்டு தள்ளுறது அப்படிங்கறது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச், டஃப் ஃபைட்டா வந்து இருக்கு. ஸோ கட்டபொம்மன் இஸ் கிவிங் a tough fight here. ஓகே, லார்ட் வெலஸ்லி அப்பதான் வந்து லார்ட் வெலஸ்லி என்ன பண்றாரு அப்படின்னா, லார்ட் வெலஸ்லி sent the British forces from Madras under மேஜர் பேனர்மேன். ஓகே, ஸோ லார்ட் வெலஸ்லி வந்து என்ன பண்றாரு அப்படின்னா மேஜர் பேனர்மேனுடைய தலைமைக்கு கீழே, மேஜர் பேனர்மேனுடைய தலைமைக்கு கீழே ஒரு பிரிட்டிஷ் படையே வந்து அனுப்புறாரு. தோப்பர் ஒரு ஆளை கொல்ல ஒரு படையே வந்து பிரிட்டிஷ் வந்து அனுப்புது. அப்ப அந்த ஒரு ஆள் எவ்வளவு பவர்ஃபுல்லா வீரமா இருந்திருப்பாருன்னு பாத்துக்கோ. ஓகே, செப்டம்பர் 1 1799 செப்டம்பர் 1 1799 ஒரு அல்டிமேட்டம் வாஸ் சர்வ்ட் ஆன் கட்டபொம்மன் டு சரண்டர். கட்டபொம்மனை வந்து சரண்டர் பண்ண சொல்லி ஒரு ஆர்டர் வந்து ரிலீஸ் பண்றாங்க. அல்டிமேட்டம்னா ஒரு உறுதி, ஒரு ஆர்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ கட்டபொம்மன் வந்து சரண்டர் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் வந்து ரிலீஸ் பண்றாங்க செப்டம்பர் 1 1799. நம்பால் அவ்வளோ ஈஸியா என்ன சரண்டர் ஆயிடுவாரா? மாட்டாரு இல்லையா? அப்போ கட்டபொம்மன் வந்து நான்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாஞ்சாலங்குறிச்சியிலேருந்து புதுக்கோட்டைக்கு எஸ்கேப் ஆயிடுறாரு. எங்கேருந்து இங்க? பாஞ்சாலங்கோட்டையிலேருந்து புதுக்கோட்டைக்கு வந்து கட்டபொம்மன் வந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. ஓகேவா? டன். அப்போதான் மேஜர் பேனர்மேன் என்ன பண்றாரு, அந்த என்டையர் பிரிட்டிஷ் ஆர்மியை வந்து பாஞ்சாலங்குறிச்சிக்கே கொண்டு வந்துடுறாரு. ஆனா கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சியிலேருந்து நேரா புதுக்கோட்டைக்கு போயிடுறாரு. ஃபைனலி கட்டபொம்மனை எப்படியோ பிடிச்சி அவரை வந்து தூக்கிலிட்டுறாங்க. ஓகே, அவரை வந்து கயத்தார்ல தூக்கிலிட்டுறாங்க. அக்டோபர் 16 கிட்டத்தட்ட 1 மாசம் 1.5 மாசம் தாக்கு பிடிச்சிருக்காரு. கட்டபொம்மனை வந்து பிடிக்கிறதுக்கு 1.5 மாசம் ஒரு ஆர்மியே தேடி இருக்கு. ஓகே, அக்டோபர் 16 1799 என்ன ஆகியிருக்கு அப்படின்னா கயத்தார்ல வந்து கட்டபொம்மனை வந்து தூக்கிலிட்டுறாங்க. ரொம்ப ரேரான ஒரு பிக்சர். அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன், இது ஒரிஜினல் பிக்சர்லாம் இல்லை. ஓகேவா? அந்த காலத்து இது ஒரு பிக்சர். ஓகே பசங்களா, புரிஞ்சுதா? யாருக்கெல்லாம் கிளியரா புரிஞ்சுது? ஒரு குயிக் ரீகால் முடிச்சுட்டு அடுத்த क्वेश्चन போயிடலாம். Attempt an essay for the heroic fight of வீரபாண்டிய கட்டபொம்மன். வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து தன்னோட 30வது வயசுல பாஞ்சாலங்குறிச்சியுடைய பாளையக்காரரா வந்து மாறுறாரு. அப்பதான் பிரிட்டிஷ் கலெக்டர்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஹியூமிலியேட் பண்றாங்க. பாளையக்காரர்ஸை ஹியூமிலியேட் பண்ணி they are adopting force and collected taxes. பயங்கரமா வரி பணத்தை வந்து புடுங்குறாங்க. அப்பதான் பாத்தீங்க அப்படின்னா கட்டபொம்மன் கட்டாத அந்த ரெவென்யூ அரியர்லாம் கட்ட சொல்லி வந்து ஜாக்சன் வந்து என்ன பண்றாரு, கலெக்டர் ஜாக்சன் ராமநாதபுரத்துக்கு கிளம்பி வாப்பா அப்படின்றாரு. கட்டபொம்மனும் கிளம்பி ராமநாதபுரத்துக்கு போனா சுத்தமா வந்து ஜாக்சன் அவரை மதிக்கவே இல்லை. he didn't give any audience. அது மட்டும் இல்லாம பயங்கரமா இன்சல்ட் பண்ணி அனுப்பிச்சு விடுறாரு. he was insulted by the British. then again ரிட்டர்ன் வரப்போ மெட்ராஸ் கவுன்சில்ல போயிட்டு நம்ம ஜாக்சனோட ஆட்டிடியூட் என்ன பண்றாரு அப்படின்னா இவர் போயிட்டு ரிப்போர்ட் பண்றாரு. ஸோ அவர் என்ன சொல்றாரு, he on return he represented கொண்டு போய் சேர்க்கிறார். he represented the மெட்ராஸ் கவுன்சில் அபவுட் த ஆட்டிடியூட் ஆஃப் கலெக்டர் ஜாக்சனுடைய பிஹேவியரை பத்தி சொல்றாரு. அதுக்கப்புறமா மெட்ராஸ் கவுன்சில் வந்து என்ன ஃபைன் பண்றாங்க அப்படின்னா the fault is on the ஜாக்சன் கலெக்டர் மேல தான் அந்த ஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்மிஸ் ஃப்ரம் த சர்வீஸ். அவர் வந்து மொத்தமா அந்த சர்வீஸை விட்டே டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க, கலெக்டர் சர்வீஸை விட்டுட்டே.
அப்புறமா தான் பிரிட்டிஷ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அதாவது கட்டபொம்மன் என்ன பண்றாருன்னா பிரதர்ஸ் வந்து சவுத் இந்தியன் கான்ஃபெடரசின்னு ஒன்று வச்சிருக்காங்க, வாங்க நம்ம அதுல போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாரு, இன்ட்ரெஸ்டடா இருக்காரு. ஆனா பிரிட்டிஷ் எப்படியாச்சும் இதை தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ள கட்டபொம்மன் சும்மா இல்ல, சிவகிரி பாளையக்காரர்ஸையும் கூப்பிடலாம் அப்படின்னு போறாரு. ஆனா சிவகிரி பாளையக்காரர்ஸ் வந்து பிரிட்டிஷுடைய ஒரு விசுவாசி, பிரிட்டிஷுடைய ஒரு ட்ரிபியூட்டரி, அதனால சிவகிரி பாளையக்காரர்ஸ் வந்து நான் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கட்டபொம்மனை வந்து எப்படியாச்சும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேஜர் பேனர்மேன் கீழே லார்ட் வெல்லஸ்லி வந்து ஒரு படையே பாஞ்சாலங்குறிச்சிக்கு வந்து அனுப்புறாரு. பேனர்மேன் வந்து ஒரு பெரிய படையே எடுத்துட்டு பாஞ்சாலங்குறிச்சி நோக்கி போறாங்க. கட்டபொம்மனை வந்து அரெஸ்ட் ஆக சொல்லி செப்டம்பர் 1 1799 அன்னைக்கு வந்து ஒரு அல்டிமேட்டம், ஒரு ஆர்டர் வந்து கொடுக்குறாங்க. கட்டபொம்மன் அவ்வளவு ஈஸியா அரெஸ்ட் ஆயிடுவாரா? மாட்டார். அவர் என்ன பண்ணிடுறாரு, பாஞ்சாலங்குறிச்சியிலிருந்து புதுக்கோட்டைக்கு எஸ்கேப் ஆகி போயிடுறாரு. ஓகே, ஒரு 1.5 மாசம் தாக்கு பிடிக்கிறாரு. அக்டோபர் 16 அன்னைக்கு கயத்தாறுல அவரை வந்து தூக்கிலிட்டுறாங்க. ஓகே, பட் லைக் he gave a tough fight. கடைசியா தூக்கிலிட்டாங்க. ஆனா ஒரு பிரிட்டிஷ் ஆர்மிக்கு கட்டபொம்மன் ஒரு டஃப் ஃபைட் கொடுத்தாரா இல்லையா? எஸ், அதேதான். சோஷியல் எக்ஸாம்ல நீ சென்டம் வாங்கல, ஜெயிக்கிற, தோக்கல, அதெல்லாம் வேற. ஆனா நீ ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கணும், சரியா? நீ வந்து ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கணும். உன்னை அவ்வளோ ஈஸியா யாரும் தோக்கடிச்சுட்டு போயிடுற மாதிரி இருக்காத. யூ கிவ் அ டஃப் ஃபைட். ஓகே, கரெக்டான விஷயத்துக்காக ஃபைட் பண்ணணும். டஃப் ஃபைட் நம்ம எப்பயுமே வந்து கொடுக்கணும். தோத்தாலும் அவ்வளோ ஈஸியா தோக்க கூடாது, சரியா? அதான் நம்ம இந்த கதையில இருந்து கத்துக்கிட்டோம். வெல்லூர் ரிவால்ட் क्वेश्चनக்கு போகலாமா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு क्वेश्चन தான் வெல்லூர் ரிவால்ட். சோ வெல்லூர் ரிவால்ட் ஆஃப்டர் தி சப்ரஷன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் கட்டபொம்மன். இப்போ வந்து கட்டபொம்மனை வந்து ரொம்ப ரொம்ப சப்ரஸ் பண்ணிட்டாங்க, போட்டு தள்ளிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன ஆகுது? மருது பிரதர்ஸ், the British charged the Nawab of Arcot with disloyalty and forced a treaty on him. So இப்போ கட்டபொம்மனையும் வந்து தோக்கடிச்சிட்டாங்க, மருது பிரதர்ஸையும் தோக்கடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா நவாப் ஆஃப் ஆர்காட். ஆர்காட்டுங்கிறது ஒரு ஊரு, அந்த ஊருடைய நவாப், அவரும் வந்து அரசர். அவரை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, நீ எனக்கு வந்து லாயலா இல்லப்பா, நீ வந்து எனக்கு வந்து லாயலா இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ட்ரீட்டி சைன் பண்ண வைக்கிறாங்க. ஃபோர்ஸ் பண்ணி அவரை வந்து ஒரு அக்ரிமெண்ட், ட்ரீட்டினா ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ண வைக்கிறாங்க. ஸோ அந்த ட்ரீட்டி படி என்னது அப்படின்னா, நவாப் வாஸ் டு see the districts of North Arcot, South Arcot, திருச்சிராப்பள்ளி, மதுரை, திருநெல்வேலி to the company and transfer all the administrative powers to it. அந்த ட்ரீட்டில என்ன தெரியுமா போட்டிருக்கு? பா தம்பி, இந்த நார்த் ஆர்காட்டு, சவுத் ஆர்காட்டு, அடுத்து பார்த்தா அப்படின்னா இந்த திருச்சி இருக்குல்ல, திருச்சிராப்பள்ளி, அப்புறமா நம்ம மதுரை இருக்குல்ல, மதுரை, ஆமா, அப்புறமா திருநெல்வேலி, இந்த ஊர்லாம் என்கிட்ட கொடுத்துருப்பா. இந்த ஊரெல்லாம் கம்பெனிக்கு கொடுத்துருனா என்னது? இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, பிரிட்டிஷ்க்கு கொடுத்துரு. அது மட்டும் இல்லாம எல்லா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்னா இப்ப நம்மள அட்மினிஸ்ட்ரேட் பண்றது யாரு? நம்மள வந்து வழி நடத்துறது யாரு? கவர்மெண்ட். ஓகே, எல்லா பவரையும் நீ மொத்தமா என்ன பண்ண அப்படின்னா பிரிட்டிஷ்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடு. நீ தான் ராஜா. உன் மக்கள் கிட்டே போயிட்டு நீ என்ன சொல்லு, இனிமே நான் ராஜா இல்லைங்க, பிரிட்டிஷ் தாங்க ராஜா அப்படின்னு நீ போயிட்டு சொல்லிட்டு எல்லா பவரும் எனக்கு கொடுத்துரு, இனிமே நான் தான் அவங்கள ஆள போறேன், நார்த் ஆர்காட், சவுத் ஆர்காட், திருச்சிராப்பள்ளி, மதுரை, திருநெல்வேலிலாம் இதை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ட்ரீட்டியை சைன் பண்ண வைக்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, the grievances of Indian soldiers. அப்படியே on the other hand நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா, the sepoys in the British Indian Army. பிரிட்டிஷ் ஆர்மில வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் சிப்பாய்லாம் வந்து இருப்பாங்க. nursed a strong sense of resentment over low salary and poor prospectus of promotion. அதாவது இந்தியன் சிப்பாய் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு கம்மியான ஒரு salary தான் வந்து கொடுத்தாங்க, சரியா? அவங்க போடுற உழைப்புக்கான ஊதியம் வந்து கொடுக்கல. அதே நேரத்துல poor prospectus of promotion, ஓகேவா? சோ அவங்களுக்கு வந்து சாலரியும் கம்மி, அவங்களுக்கு வந்து growthம் வந்து இல்ல, அதாவது எந்தவித ஒரு போஸ்ட் ப்ரமோஷன்ஸும் வந்து இல்ல. ஓகே, சோ யாருக்கு? இந்தியன் சிப்பாய்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சாலரியும் புவரா தான் தராங்க, சாலரியும் கம்மியா தராங்க, ப்ரமோஷனும் தரமாட்டாங்க. அப்படிங்கிறப்போ ரொம்ப கோபம் வரும் இல்லையா? அது மட்டும்னா கூட பரவாயில்ல. இந்த இங்கிலீஷ் ஆர்மி ஆபீசர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேண்ட் ரெஸ்பெக்ட்னா ரெஸ்பெக்டே கிடையாது, ஓகேவா? ரொம்ப
கம்மியான ஒரு ரெஸ்பெக்ட், which means no respect at all அப்படின்னு அர்த்தம். For social and religious sentiment of the Indian Sepoy. Indian Sepoy உடைய social and religious sentimentக்கு, ஓகே, அவங்களுடைய ரிலீஜியஸ் அண்ட் சோஷியல் சென்டில்மெண்ட்டுக்கு சுத்தமா எந்த ஒரு மதிப்பும் தரவே இல்லை. With new experiments in land tenures causing unsettled conditions and famine breaking out, many of the Sepoy family were in dire economic strains. என்னன்னா இப்போ நம்மளோட நிலம்டா, நான் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மர், என்னோட நிலத்துல நீ இதே வேலை வைக்க கூடாது, அதே வேலை வைக்க கூடாது, எனக்கு பிரிட்டிஷுக்கு என் நாட்டுக்கு இது தேவைப்படுது, நீ இதே வேலை வை அதே வேலை வை அப்படி சொல்லி அது இதுன்னு நம்ம லேண்டில் எக்ஸ்பெரிமெண்ட்னு கண்டக்ட் பண்ணி நம்ம லேண்ட் இந்த மாதிரி வறட்சி ஆயிடுச்சு. லேண்ட் வந்து இந்த மாதிரி வறட்சி ஆயிடுச்சு. லேண்ட் வறட்சி ஆயிடுச்சுன்னா நம்ம அரிசியோ கோதுமையோ ஏதாச்சும் விளைவிக்க முடியுமா? முடியாது. அப்போ இந்த சிப்பாய் இருக்காங்களே, இந்த சிப்பாயுடைய ஃபேமிலி எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா மிக ஒரு பஞ்சத்துக்கு போயிடுறாங்க. அப்போதான் என்ன நடக்குது? The most opportune situation comes with the sons and the family members of Tipu being interned in the Vellore fort. So Vellore fortக்குள்ள யார் இருக்காங்க அப்படின்னா திப்பு சுல்தான் and அவங்களுடைய சன் மகன்கள் எல்லாருமே வந்து இருக்காங்க. The trigger of the revolt came in the form of a new military regulation notified by the commander-in-chief Sir John Cradock. So என்ன ஆகுது அப்படின்னா சர் ஜான் கிராடாக் அப்படிங்கிறவர் வந்து ஒரு நியூ நோட்டிபிகேஷன் வந்து கொடுக்கிறார். ஒரு நியூ மிலிட்டரி ரூல், ஒரு புது ரூலை வந்து கொண்டு வரார். யாரு? சர் ஜான் கிராடாக். அதுதான் வந்து ஒரு ட்ரிகராகவே இருக்கு. எல்லாருக்கும் ஒரு ட்ரிகர் பாயிண்ட்னு ஒன்று இருக்கும்ல, அதுவாகவே இருக்கு. அவர் என்ன சொல்றாரு அந்த நியூ ரெகுலேஷன்ஸ் படி அப்படின்னா, the Indian soldiers were asked not to wear any caste mark. ஓகே, யாரும் வந்து நெத்தியில எதுவுமே போட்டிருக்க கூடாது. நெத்தியில வந்து குங்குமம் வைக்கிறதோ, கழுத்துல சிலுவை போடுறதோ, இல்ல தலையில டர்பன் கட்டுறதோ எதுவுமே கூடாது. எந்த வித ரிலீஜியஸ் காஸ்ட் மார்க்கும் கூடவே கூடாது. யாருமே தோடு போடக்கூடாது. ஓகே, யாரும் தோடு போடக்கூடாது, எதுவுமே எந்த ஒரு ஆர்னமெண்ட் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து புது ரூல்ஸ் வந்து கொண்டு வராங்க. நம்ம நீட் எக்ஸாம் ட்ரெஸ் கோடு மாதிரி இருக்கு இல்லையா? The most objectionable addition was the leather cockade made of animal skin. அது மட்டும் நான் பரவாயில்ல, அனிமல் ஸ்கின்னால ஆன லெதர் காக்கெட் தான் நீங்க வந்து வியர் பண்ணணும். சரியா? லெதர் காக்கெட் தான் நீங்க வந்து வியர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. The Sepoy gave enough forewarning by refusing to wear the new turban. ஓகே, அந்த நியூ டர்பன் லெதரால அந்த நியூ டர்பனை நான் வந்து போட்டுக்க மாட்டேன் அப்படின்னு எல்லாருமே வந்து ஒரு வார்னிங் வந்து கொடுத்துடுறாங்க. ஆனா அந்த வார்னிங்கை கொஞ்சமும் மதிக்கவே இல்லை, காது கொடுத்தே கேட்கவே இல்லை. அப்போதான் அவுட் பிரேக் ஆஃப் ரிவால்ட், அப்போதான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ரிவால்ட் வந்து வெடிச்சு வெளிவருது. அந்த ரிவால்ட்ல என்ன நடக்குது அப்படின்னா கதை சொல்லிட்டு நான் உங்களுக்கு என்னென்ன எழுதணும் அப்படின்னு நான் சொல்றேன். சரியா? ஜூலை 10, 1806ல ஏர்லி ஹவர்ஸ்னா விடியற் காலையில கன்ஸ் வேர் பூமிங், டுப் 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 டுப்னு கன்னு வந்து சுடுற சத்தம் வந்து கேக்குது. ஓகே, and the Indian sepoys of the 1st and 23rd regiments raised their standard of revolt. Colonel Fancolt, who was the commander who commanded the garrison, was the first victim. So first என்ன பண்றாங்க அப்படின்னா ஒருத்தரை வந்து சுட்டுறாங்க. யார? கர்னல் ஃபேங்கவுல்ட்ட வந்து இவங்க வந்து கோவத்துல பயங்கரமா இப்படியே கொஞ்சம் பார்த்தாங்க இவங்க மாறுற மாதிரியே தெரியல, இவங்க இப்படியே தான் பிஹேவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்னல் ஃபேங்கவுல்ட்ட வந்து சுட்டு தள்ளிடுறாங்க. அப்புறமா யாரு சவுண்ட கேட்டு யார் போறாங்க? கர்னல் மெக்கரஸ் ஆஃப் 23rd ரெஜிமெண்ட் வந்து போறாரு. அவரையும் அடுத்து சுட்டுறாங்க. சரியா? அடுத்து யார் போறாங்க? மேஜர் ஆம்ஸ்ட்ராங் போறாரு. அவரையும் வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அடுத்து வந்து சுட்டுறாங்க. சரியா? இந்த மாதிரி உள்ள வர எல்லா பிரிட்டிஷ் ஆபீசர்ஸையும் என்ன பண்ணிடுறாங்க? இந்த சிப்பாய் போயிட்டு சுட்டுறாங்க. When he stopped the enquiry, he was showered with bullets. ஷவர்டுனா இந்த மலர்களை அப்படியே தூவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? மலரை தூவற மாதிரி கன் ஷூட்டிங்கால வெறும் இது இருக்கு இல்லையா, புல்லட்ஸால வந்து தூவினாங்க. அப்ப எந்த அளவுக்கு புல்லட் போயிருக்குன்னு பாருங்க. about a dozen other officer, டசன்னா என்னது? 12 இல்லையா? 12 அதர் ஆபீசர்ஸும் வந்து 1 hour குள்ளேயே டக்குன்னு போட்டு தள்ளிட்டாங்க. Among them
Lieutenant Ely and Lieutenant Popham belong to his மெஜஸ்டி பட்டாலியன். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு பெரியான மெஜஸ்டி, ஓகே, இந்த பிரிட்டிஷ் மெஜஸ்டியுடைய பட்டாலியன்ல இருக்கக்கூடிய லெப்டினன்ட் எலி, லெப்டினன்ட் பாம் இவங்களையும் வந்து என்ன பண்ணிட்டாங்க, பாப்ஹம் இவங்களையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா போட்டு தள்ளிட்டாங்க. ஓகே, ஸோ இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கா. இந்த மீன் டைம் the rebels proclaimed Fateh Hyder Tipu Sultan elder son as their new ruler. They hoisted the tiger flag of Mysore Sultans in the fort. By the uprising was swiftly crushed. In the meantime வந்து என்ன பண்றாங்க, rebels proclaimed Fateh Hyder. யாரு அவரு? Fateh Hyder வந்து திப்பு சுல்தானுடைய எல்டர் சன். ஓகே, அவரை வந்து புது ரூலரா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நிர்வாகம் பண்ணி இந்த கொடி வந்து ஏத்துறாங்க, டைகர் கொடியை வந்து ஏத்துறாங்க. சரியா, ஒரு வாட்டி குயிக்கா நான் வந்து இதை ரீகால் பண்ணிடுறேன். ஐ நோ இட் இஸ் a பிக் ஆன்சர், ஆனா கீவேர்ட் தெரிஞ்சு அழகா கதை எழுதினாலே போதும். ஸோ வெள்ளூர் ரிவால்ட் கொஸ்டின் தோப்பார். அந்த வெள்ளூர் ரிவால்ட்டுக்கு அப்புறம் வந்ததுதான் இந்த வெள்ளூர் மியூட்டினி, இந்த ஸ்டாம்பே. ஓகேவா? ஸோ எல்லாரும் கவனிங்க, யாருக்கெல்லாம் கிளியரா புரிஞ்சுது? ஓகே, ஸோ மருது சகோதரர்களையும் சப்ரஸ் பண்ணி போட்டு தள்ளியாச்சு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா கட்டபொம்மனையும் வந்து நம்ம போட்டு தள்ளியாச்சு. அடுத்து என்ன அப்படின்னு பாக்குறப்பதான் நவாப் ஆஃப் ஆர்காட் கிட்ட போயிட்டு நீங்க வந்து ரொம்ப ரொம்ப டிஸ்லாயலா இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ட்ரீட்டி சைன் பண்ண சொல்றாங்க. அந்த ட்ரீட்டில என்ன இருக்கு அப்படின்னா, தம்பி அப்படியே இந்த நார்த் ஆர்காட்டு, சவுத் ஆர்காட்டு, திருச்சிராப்பள்ளி, மதுரை, திருநெல்வேலி இது மட்டும் என்கிட்ட கொடுத்துரு, இதோடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவரை மட்டும் நீ அப்படியே பிரிட்டிஷ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு மேல உங்ககிட்ட ஒண்ணுமே கேட்க மாட்டோம், இதுக்கு மேல கொடுக்கறதுக்கு என்கிட்டயும் ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இது எல்லாத்தையுமே அவங்க கிட்ட வந்து கொடுக்க சொல்றாங்க. சரியா? சோ அப்பதான் grievances of Indian soldiers on the other hand பாத்தீங்கன்னா low salary, no promotion, அவங்களோட சோஷியல் ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்டுக்கும் ஒரு மதிப்பே கிடையாது. அது மட்டும் இல்லாம லேண்ட்ல நான் எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்றேன், அதை கண்டக்ட் பண்றேன், இதை கண்டக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு லேண்டையும் வந்து ஃபுல்லா இந்த மாதிரி ஃபமைன் பஞ்சத்துக்கு உள்ளாக்கிட்டாங்க. சோ மக்கள், அந்த சிப்பாயுடைய ஃபேமிலி எல்லாருமே மிகப்பெரிய ஒரு பஞ்சத்துல வந்து வாடுறாங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வெள்ளூர் ரிவால்ட்ல வேற போயிட்டு இந்த திப்பு அவங்களுடைய ஃபேமிலியை வேற போயிட்டு பிரிட்டிஷ் வந்து அரெஸ்ட் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மீன் டைம்ல தான் சர் ஜான் கிராடாக் அப்படிங்கிறவர் ஒரு புது ரூல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. என்ன ரூல்ஸ்? ஆல்ரெடி இவங்க வந்து என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமா வந்து இருக்காங்க. சரியா? அப்போதான் போயிட்டு ஒரு புது ரூலை வந்து போடுறாரு. என்னது? யாரும் எந்தவித ரிலீஜியஸ் மார்க்ஸும் போடக்கூடாது, யாரும் செயின் போடக்கூடாது, கமல் போடக்கூடாது, எதுவுமே போடக்கூடாது. அது மட்டும் இல்லாம லெதரால் ஆன இந்த கிராடாக் தான் வந்து போடணும். ஓகே, அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்றப்போ எல்லாருடைய ரிலீஜியஸ் சென்டிமெண்ட் வந்து ஹிட் ஆகுது. அது மட்டும் இல்லாம அவுட் பிரேக் ஆஃப் ரிவால்ட் அப்பதான் நடக்குது. அதுதான் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ட்ரிகர் மாதிரி வந்து ஆகுது. ஸோ கர்னல் ஃபேங்கவுட் அப்படிங்கிறவர் வந்து ஃபர்ஸ்ட் விக்டிம். முதல்ல அவரை போட்டு தள்ளுறாங்க, அடுத்து கர்னல் மெக்கரேஸை போட்டு தள்ளுறாங்க, அப்புறம் மேஜர் ஆம்ஸ்ட்ராங்கை போட்டு தள்ளுறாங்க. ஓகே, இதே மாதிரி 10 அதர் ஆபீசர்ஸையும் 1 மணி நேரத்துக்குள்ளேயே போட்டு தள்ளிடுறாங்க. 10 இல்ல 12 அதர் ஆபீசரையும் 1 மணி நேரத்துல போட்டு தள்ளிடுறாங்க. நெக்ஸ்ட் ஹிஸ் மெஜஸ்டிஸ் பட்டாலியன். ஓகே, மெஜஸ்டியுடைய பட்டாலியனோட இருக்கக்கூடிய லெப்டினன்ட் எலி, லெப்டினன்ட் பாப்ஹம் இவங்களையும் வந்து காலி பண்ணிடுறாங்க. சரியா? ஓகே, சோ இப்போதான் ஃபெட்டே ஹைடர் திப்பு சுல்தானுடைய எல்டர் சன் வந்து நமக்கு டைகர் பிளாக ஹாய்ஸ்ட் பண்ணி புது ரூலரா வந்து வராரு. சோ இதுதான் நம்மளுடைய வெள்ளூர் ரிவால்ட். புரிஞ்சுதா? கிளியரா? டன். நெக்ஸ்ட், how did the people of Bengal respond to partition of Bengal? இப்போ பெங்காலை வந்து பிரிச்சாங்க. பெங்காலை வந்து என்ன பண்ணாங்கன்னா 2 பார்ட்டிஷனா போட்டு பிரிச்சாங்க. சரியா? அதனால அதுல அந்த பீப்புள் ஆஃப் பெங்கால் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கலாமா? எஸ், the idea of partition was devised to suppress the political activities against the British rule in Bengal. ஸோ இந்த பிரிட்டிஷ் ஃபாலோ பண்ணது என்ன தெரியுமா? டிவைட் அண்ட் ரூல். அவனுங்களாம் ஒத்துமையா இருக்கிறதுனால தானே அவங்க வந்து நமக்கு அகெயின்ஸ்டா வந்து போராடுறாங்க. அவங்க எல்லாரையும் பிரிச்சு விட்டுருவோம், அவங்களுக்குள்ளேயே நம்ம வந்து கலவரத்தை உருவாக்கிடுவோம். ஸோ தட் அவங்க வந்து நம்ம கிட்ட சண்டைக்கு வர மாட்டாங்க, அவனுங்களே சண்டை போட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு 1905ல தோபார் பிளான் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் வந்து என்ன பண்றாங்க, பெங்காலை வந்து 2ஆ பார்ட்டிஷன் பண்றாங்க. ஓகே, இட் வாஸ் ஓப்பன்லி ஸ்டேட்டட் தட் த அப்ஜெக்டிவ் ஆஃப்
partition was to curtail the Bengali influence and weaken the nationalist movement. Like பெங்கால் பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா பெங்கால்ல இருக்கக்கூடிய மக்கள் வந்து பயங்கரமா சுதந்திரத்துக்காக போராடணும், இது இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஒத்துமையா இருந்தாங்க. இவங்கெல்லாம் ஒத்துமையா இருக்க கூடாது, பெங்காலி இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஃபுல்லா பெங்கால் முழுவதும் பரவக்கூடாது, எல்லாருமே இந்த நேஷனலிஸ்ட் மூவ்மெண்ட் ஒவ்வொருத்தவங்களும் கொடி பிடிச்சிட்டு ஊர்வலம் கிளம்பிடுறாங்க, இதெல்லாம் நம்ம தடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பெங்காலே பார்ட்டிஷன் பண்றேன் அப்படின்னு ஓப்பனாவே வந்து பிரிட்டிஷும் சொல்லிடுறான். இட் வாஸ் அஃபிஷியலி பார்ட்டிஷன்ட் இன் 16th October 1905. 1905 16th அக்டோபர்ல அஃபிஷியலா என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா பெங்கால வந்து ரெண்டா பிரிச்சிடுறாங்க. The day was declared as the day of mourning. Day of mourning அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப துக்கமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு பெங்காலிஸ் வந்து அதை டிக்ளேர் பண்றாங்க. ஓகே, ஸோ 16th October 1905 அன்னைக்கு அஃபிஷியலா பெங்கால வந்து இரண்டாக பார்ட் பண்ணி விட்டுடுறாங்க. எப்படி பார்ட்டிஷன் பண்றாங்க அப்படின்னா பெங்கால் வாஸ் பார்ட்டிஷன்ட் இன்டு ஈஸ்ட் பெங்கால் அண்ட் வெஸ்ட் பெங்கால். ஹிந்துஸ் எல்லாரும் ஈஸ்ட் பெங்கால் போயிடுங்க, முஸ்லிம்ஸ் எல்லாரும் வெஸ்ட் பெங்கால் போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பெங்கால வந்து ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் பெங்காலா போயிட்டு பார்ட்டிஷன் பண்ணிடுறாங்க பிரிட்டிஷ். ரெஸ்பான்ஸ் ஆஃப் த பீப்புள், instead of dividing the people, the partition further united them. Okay, இப்படி அவன் டிவைட் பண்ண உடனே மக்கள்லாம் வந்து அப்படியே வந்து டிவைட் ஆகி ஒருத்தனுக்கு ஒருத்தர் எதிரி ஆயிடுவாங்க அப்படின்னு பார்த்தா அதுக்கு பதிலா நம்ம எல்லாரும் ஒத்துமையா தான் ஆனாங்க, இன்னும் ஒத்துமையா தான் ஆனாங்க ஹிந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸ். ஸோ இப்போ the growth of regional newspaper played a role in building a sense of proud Bengali identity. அப்போதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூஸ் பேப்பர்ல இத பத்தின நியூஸை வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா பெங்காலிஸ் வந்து பயங்கரமா எழுத ஆரம்பிச்சாங்க. ஸோ சுதந்திரத்துக்காக இதை பத்தி நிறைய வந்து எழுத்து மூலமா, மேகசின்ஸ் மூலமா, நியூஸ் மூலமா வந்து பரவ ஆரம்பிச்சது. த பீப்புள் ப்ரொடெஸ்டட் த்ரூ பிரேயர்ஸ், எல்லாரும் வந்து பிரேயர்ஸ் எல்லாம் பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னா ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. பிரஸ் கேம்பைன் அப்படின்னா நிறைய நோட்டீஸ் எல்லாம் அடிச்சு போய் இதை பத்தி மக்களிடையே அவேர்னஸ் கிரியேட் பண்ணாங்க. நிறைய கவர்மெண்ட் கிட்ட இதை பத்தி பெட்டிஷன்ஸ் எழுதி போட்டாங்க. பப்ளிக் மீட்டிங் எல்லாமே வந்து மக்கள் வந்து கொண்டு வந்தாங்க. Later, the leaders were forced to rethink their strategy and look for new techniques to protest. இப்போ நம்ம இப்பெல்லாம் பண்ணிருக்கோம்ப்பா, உட்காந்து நம்மளும் வந்து உண்ணாவிரத போராட்டம் பண்றோம், நோட்டீஸ் அடிச்சு ஊரு ஃபுல்லா தரோம், அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா போயிட்டு பிரேயர் எல்லாம் பண்றோம், போயிட்டு பெட்டிஷன் எல்லாம் கொடுக்குறோம். இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகிற மாதிரியே தெரியலையே. நம்ம பாட்டுக்கு அமைதியா சிவிலா வந்து போராடினா இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகிற மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம ஸ்ட்ராட்டஜியை கொஞ்சம் மாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஓகே, எல்லாரும் வாங்க நம்ம எப்படியாச்சும் கொஞ்சம் நம்ம ப்ரொடெஸ்ட் பண்ற ஸ்ட்ராட்டஜியை மாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து முடிவெடுக்க. அப்போதான் என்ன பண்றாங்க அப்படின்னா when the partition was announced, thousands of people took bath in Ganga and marched on the streets of Calcutta singing Vande Mataram. Actually வந்து இங்கிலீஷ்க்கும் பெங்காலுக்கும் ஒரு சின்னனா நம்ம வந்தே மாதரம் வ சொல்லுவோம்ல, அவங்க வந்து ப, ஏன்னா பெங்காலி லாங்குவேஜ்ல வந்து வ தான் ப, சரியா? சோ வந்தே மாதரம் பாட்டா அப்பதான் வந்து thousands and thousands of people ஒன்னா கங்கால வந்து குளிச்சுட்டு எல்லாருமே ரோட்ல நடந்துட்டே வந்தே மாதரம் பாட்டை ஃபர்ஸ்ட் வந்து மாசா எல்லாரும் சேர்ந்து பாடுறாங்க. ஓகே, அப்புறமா பீப்புள் ஸ்டார்டட் ஸ்வதேஷி மூவ்மெண்ட் அண்ட் பாய்காட் பிரிட்டிஷ் கூட்ஸ். இங்க பார்த்தமே, நீ தர கூட்ஸ் எல்லாம் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் கிட்ட இருந்து எந்த ஒரு கூட்ஸுமே வாங்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, ஸ்வதேஷி மூவ்மெண்ட், எனக்கு தேவையான பொருளை நானே தயாரிச்சுக்கிறேன், நானே காட்டன் எடுத்து நானே வந்து கதர் உடை வந்து தயாரிச்சுக்கிறேன், நானே விவசாயம் பண்ணி எனக்கு தேவையானதை நானே பண்ணிக்கிறேன், நீ பிரிட்டிஷ்ல இருந்து எந்த பொருளும் எனக்கு தர வேண்டாம் சொல்லி. ஏன்னா அவங்க வந்தது வணிகம் பண்ண, அவங்க பொருள் எல்லாத்தையுமே வாங்காம புறக்கணிக்கிறாங்க. ஓகே, சோ இதுதான் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலுக்கு ரெஸ்பான்ஸ் ஆஃப் பீப்புள். எல்லாருக்கும் புரிஞ்சுதா? வெரி குட். ஒரு வாட்டி ரீகால் பண்ணிடலாமா? சூப்பர். சோ ஓகேப்பா. சோ இப்போ வந்து பிரிட்டிஷ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பெங்காலி மக்கள் வந்து ரொம்ப பேட்ரியாட்டிசமா இருக்காங்க, இவங்களை வந்து நம்ம வந்து பிடிச்சி வச்சிருக்கிறது வந்து இவங்களை வந்து நம்ம வந்து எப்படி இவங்களை ஆள்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இவங்களை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிரிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஜூலை 1905ல, சரியா? ஓகே, இவங்களை ரெண்டா நம்ம பிரிச்சிடலாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க.
அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஓப்பனாவே மக்களிடையே வந்து சொல்லிடுறாங்க, இங்க பாருங்க நீங்களாம் ரொம்ப வந்து தேசப்பற்றா இருக்கீங்க, உங்க பெங்காலி இன்ஃப்ளூயன்ஸை நீங்க எல்லார் இடத்துலயும் பரப்புறீங்க, உங்களை நான் பிரிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா மக்களிடையே வந்து சொல்லிடுறாங்க. 16th October 1905ல அஃபீஷியலா பெங்கால ரெண்டா பிரிச்சிடுறாங்க, ஈஸ்ட் பெங்கால் அண்ட் வெஸ்ட் பெங்கால்னு. ஹிந்துஸ் எல்லாரும் ஈஸ்ட் பெங்கால் போங்க, முஸ்லிம்ஸ் எல்லாரும் வெஸ்ட் பெங்கால் போங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிடுறாங்க. பிரிச்சா மத கலவரம் வரும், எல்லாரும் சண்டை போடுவாங்க அப்படின்னு தான் பிரிட்டிஷ் நினைச்சாங்க. ஆனா மக்கள் யாருமே சண்டை போடாம அதுக்கு பதிலா ஒத்துமையா பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டா போராடினாங்க. அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா நிறைய நியூஸ் பேப்பர், பிரஸ், இந்த மாதிரி எழுத்து வடிவமா இதை பத்தின ஒரு அவேர்னஸ் பெங்கால் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. ஏன்னா அப்போ சோசியல் மீடியாவோ, இன்ஸ்டாகிராமோ, ட்விட்டரோ, யூடியூபோ கிடையாது. ஓகே, பீப்புள் எல்லாருமே ப்ரேயர்ஸ் பண்ணி, நோட்டீஸ் கொடுத்து, பேப்பர்ல ஆடு போட்டு, நிறைய பெட்டிஷன்லாம் பிரிட்டிஷ்க்கு எழுதி போட்டு, நிறைய பப்ளிக் மீட்டிங்ஸ் எல்லாம் வச்சு, இப்படி எல்லாம் வந்து நிறைய ப்ரொடெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஆனா இதனால எந்த ஒரு முன்னேற்றமும் நடக்கிற மாதிரி வந்து தெரியல, எங்கேயோ தப்பாவுதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை வந்து மாத்துறாங்க. சரியா, அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா மாத்துறாங்க. ஓகே, சோ புதிய ஸ்ட்ராட்டஜியை வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அனௌன்ஸ் பண்ண உடனேவே thousands and thousands and thousands ஆஃப் பீப்புள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கங்கால குளிச்சுட்டு ஒன்னா இந்த வந்தே மாதரம் பாட்டை வந்து பாடிட்டு போறாங்க. ஓகேவா, புரிஞ்சுதா? எஸ், வெரி குட். சோ இதுதான் ரெஸ்பான்ஸ் ஆஃப் பீப்புளா வந்து இருந்துச்சு. அதே மாதிரி பீப்புள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷோட கூட்ஸ் எல்லாத்தையுமே புறக்கணிக்கிறாங்க, எங்களுக்கு வேண்டாங்க உங்க கூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு புறக்கணிச்சுட்டு ஸ்வதேசி மூவ்மெண்ட்டுக்கு போறாங்க. வாட் இஸ் ஸ்வதேசி மூவ்மெண்ட்? என்னுடைய பொருளை நானே செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறது தான் ஸ்வதேசி மூவ்மெண்ட். ஓகேவா? சோ தீஸ் ஆர் ஆல் த ரெஸ்பான்சஸ் ஆஃப் பீப்புள் with partition of Bengal. அடுத்த question போலாமா? Examine the factors that led to the transformation of Gandhi into a mass leader. So காந்தி வந்து எப்படி ஒரு சாதாரண மனுஷன்ல இருந்து மாஸ் லீடரா மாறினாரு, என்னென்ன விஷயம்லாம் இங்க வந்து முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணுச்சு அப்படிங்கறத பார்க்கலாமா? எஸ், குட். So first குஜராத்தி firm. ஓகே, சவுத் ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய ஒரு குஜராத்தி firm வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு லா சூட்னா ஒரு சட்ட வழக்குக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா காந்தியை வந்து கூப்பிடுறாங்க. புரியுதாடா? எல்லாரும் பி பேக் வித் ஃபுல் ஃபோக்கஸ். சாட்ல எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாரும் ஃபுல் ஃபோக்கஸோட ரெடியா? 100% ஃபோக்கஸ் சாட்ல சொல்லுங்க. 100% ஃபோக்கஸ் அப்படின்னு சாட்ல சொல்லுங்க. ரெடியா? முடிச்சிடலாமா? பாண்டி மீட்டிங், அதுல வேதாந்து லேர்னிங் சென்டர் பாண்டிச்சேரின்னு போடுப்பா. ஏ 980 லைக்ஸ். யாரெல்லாம் இன்னும் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணவில்லையோ லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணி விடுங்கள். ஏய் போடா, பிரேக்லாம் கிடையாது, இப்பதான் ஆரம்பிச்சோம் அதுக்குள்ள பிரேக்கா? ஓகே, குட். அடுத்த क्वेश्चन போலாமா? ரெடியா இருக்கீங்களா? yep, good. லைக் பட்டனை ஸ்மாஷ் செய்யுங்கள். 1k அடிச்சாச்சு. ஓகேவா? குட். ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ். இந்த क्वेश्चन யாரெல்லாம் இன்னும் படிக்கல? ஓகே,
டன். வில் கண்டினியூ. மூட்டைப்பூச்சிக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுடா. சாட்ல நிறைய மூட்டைப்பூச்சி இருக்கா? மூட்டைப்பூச்சி இருக்கதான் செய்யும். ஓகே, டன். வாங்க வாங்க. குஜராத்தி ஃபர்ம் இன் சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ சவுத் ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய ஒரு குஜராத்தி ஃபர்ம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு சட்ட வழக்குக்காக காந்தியோட ஹெல்ப்பை வந்து கேட்குறாங்க. காந்தியுடைய ஹெல்ப்பை வந்து கேட்குறாங்க. காந்தியும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு கிளம்பி போறாரு. என்னைக்கு போறாரு அப்படின்னா ஏப்ரல் 1893 அப்போ கிளம்பி போறாரு. ஏப்ரல் 1893 அப்போ காந்தியும் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா கிளம்பி போறாரு. அப்போதான் காந்தி வந்து ஃபர்ஸ்ட் இந்த ரேஷியல் டிஸ்கிரிமினேஷனை வந்து எதிர்கொள்றாரு. ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா வந்து என்னது? ஓகே, ரேஸ், இனவாரியான ஒரு டிஸ்கிரிமினேஷன் தான் வந்து ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன். நீ கருப்பினம், நான் வெள்ளையன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிரிக்கிறாங்க. ஓகே, ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் சவுத் ஆப்பிரிக்கா அவர் வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாரு. எப்போ அப்படின்னா ஆன் ஹிஸ் ஜர்னி ஃப்ரம் தர்பன் டு பிரிட்டோனியா. ஸோ ட்ரெயின்ல அவர் வந்து தர்பன்லேருந்து பிரிட்டோரியாவுக்கு வந்து போறப்போ 𝑬𝒙𝒑𝒍𝒐𝒓𝒆 அப்படிங்கிற அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ட்ரெயின்ல வந்து ஏறுறாரு. ஏய், நீ எப்படி வந்து ஒரு பிளாக் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ட்ரெயின்ல வந்து ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே குண்டுக்கெல்லாம் பிடிச்சி வெளில துரத்தி விட்டுறாங்க. ஹி வாஸ் பிசிக்கலி த்ரோன் அவுட்னா குண்டுக்கெல்லாம் பிடிச்சி வெளில துரத்தி கம்பார்ட்மெண்ட்டை விட்டு பிடிச்சி வெளில போட்டுடுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செம பெரிய மோசம் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி அது வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு அப்படின்னா he is launching a struggle. அவர் வந்து ஒரு ப்ரொடெஸ்ட் வந்து லான்ச் பண்றாரு. இந்த மாதிரி அன்ஜஸ்ட் லாஸ் எல்லாத்துக்குமே எகெயின்ஸ்டா. ஓகே, ஸோ இப்போ காந்தி யாரை பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி இருக்காரு அப்படின்னா இன்ஸ்பயர்ட் பை ரஸ்கின். காந்தி வந்து ஃபீனிக்ஸ் செட்டில்மெண்ட் அண்ட் டால்ஸ்டாய் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான ஒரு விஷயத்தை வந்து அவர் வந்து கொண்டு வராரு. சரியா? ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவாலிட்டி, எல்லாருமே வந்து சமங்க. ஈக்குவாலிட்டி, எல்லாருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணுங்க. கம்யூனிட்டி லிவிங், ஓகே, ஏற்றத்தாழ்வு எதுவுமே இல்லாம ஒன்னா சேர்ந்து வாழறது கம்யூனிட்டி லிவிங். டிக்னிட்டி ஆஃப் லேபரர், அதாவது வேலை செய்யறவங்களுக்கு வந்து கண்ணியம், டிக்னிட்டி ஆஃப் லேபரர், இது எல்லாமே கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கறதா வந்து இந்த செட்டில்மெண்ட் வந்து சொல்லுது. They were the training grounds for the சத்தியாகிரஹிஸ். இந்த சத்தியாகிரஹிஸ்க்கு முக்கியமான ஒரு ட்ரைனிங் கிரவுண்டாவே இதுதான் இருக்கு. ஓகே, இப்போ இந்த சத்தியாகிரஹா வாய்மையே வெல்லும் அப்படிங்கிற இந்த சத்தியாகிரஹாவை வந்து அவர் வந்து எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்றாரு இன் சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்னு பார்க்கலாமா? எஸ், காந்தி டெவலப்டு சத்தியாகிரஹானா டிவோஷன் டு ட்ரூத். ஓகே, உண்மைக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்குங்க, உண்மை ஜெயிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்தியாகிரஹாவை தான் அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜியாவே என்ன பண்றாரு அப்படின்னா ஃபாலோ பண்றாரு. இன் விச் கேம்பெயினர்ஸ் வெண்ட் ஆன் பீஸ்ஃபுல் மார்ச்சஸ். பீஸ்ஃபுல் மார்ச்னா வந்து பீஸ்ஃபுல்லா ரோட்ல நடந்து போய் ப்ரொடெஸ்ட் பண்றது அண்ட் பிரசன்டட் தெம்செல்ஸ் ஃபார் அரெஸ்ட். யாராவது அரெஸ்ட் ஆக சொன்னாங்கன்னா அவங்க உடனே போயிட்டு அரெஸ்ட் ஆயிடுவாங்க. இன் ப்ரொடெஸ்ட் அகேன்ஸ்ட் த அன்ஜஸ்ட் லா. இந்த மாதிரிலாம் ப்ரொடெஸ்ட் பண்றவங்களை பிரிட்டிஷ் வந்து அரெஸ்ட் பண்ணாங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பீஸ்ஃபுல்லா போயிட்டு அரெஸ்ட் ஆயிடுவாங்க. ஓகே, பை த ஸ்மட் காந்தி அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மட்டுக்கும் காந்திக்கும் நடுவில் ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்றாங்க. அதுபடி பாத்தீங்கன்னா போல் டாக்ஸ் ஆன் இன்டென்ச்சர்ட் லேபரர்ஸ் அப்படின்னா அந்த ஒப்பந்த தொழிலாளி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இங்க பாரு, நீ இவ்வளவு வருஷம் வேலை செஞ்சாதான் உன் லேண்டை நான் திருப்பி தருவேன், நீ இவ்வளவு வருஷம் வேலை செஞ்சாதான் நான் இத்தனை காசு வந்து உனக்கு திருப்பி தருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பரா ஒரு சேலரிலாம் வந்து இருக்காது. ஒப்பந்தம், ஒரு ஒப்பந்தத்தினால ஒரு தொழில் வேலை செய்யறவங்க தான் ஒப்பந்த தொழிலாளி. ஸோ அந்த ஒப்பந்த தொழிலாளி மேல இருக்கக்கூடிய இந்த டாக்ஸை வந்து அபாலிஷ் பண்றாங்க. இட் வாஸ் அபாலிஷ்ட். ஓகே, அடுத்து காந்தியுடைய ஏர்லி சத்தியாகிரஹாஸ்லாம் எப்படி இருந்துச்சு? ஸோ ஃபர்ஸ்ட் காந்தியுடைய பொலிட்டிக்கல் லீடர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே. ஸோ கோபாலகிருஷ்ண கோகலே வந்து காந்தி கிட்ட அட்வைஸ் பண்றாரு, தம்பி நீ வந்து எப்படி மக்கள் எப்படி அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீ வந்து லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் கண்ட்ரி நீ வந்து டிராவல் பண்ணணும். லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் த கண்ட்ரி அப்படின்னா என்னது? ஏரியா ஃபுல்லா, இந்தியா ஃபுல்லா நீ ஃபர்ஸ்ட் டிராவல் பண்ணு, மக்களை போய் பாரு, அப்பதான் மக்கள் படுற துன்பம் வந்து உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரியா?
ஸோ நீங்க வந்து பாலிடிக்ஸ்ல குதிக்கிறதுக்கு முன்னாடி மக்கள் நிலைமையை போயிட்டு நேர்ல போய் பாரு அப்படி சொல்றாரு. This enabled him to understand the conditions of peace. இதுதான் காந்திக்கு வந்து மக்களுடைய பீப்புளுடைய கண்டிஷன்ஸை வந்து புரிய வைக்குது. அப்படி காந்திஜி வந்து ஒரு ஊரா டிராவல் பண்றப்போதான் நம்ம தமிழ்நாடை நோக்கி நடந்து வரார். தமிழ்நாடு தாண்டி போறப்பதான் அவருக்கு வந்து என்ன புரிய வருது அப்படின்னா, நம்ம ஏன் கோட்டு சூட்டு இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய ட்ரெஸ் எல்லாம் வந்து நம்ம வியர் பண்ணணும், ஒரு சிம்பிளான ஒரு தோத்தி மட்டும் நம்ம வியர் பண்ணலாம். அவர் பெருசா போட்டிருக்கிற இந்த ரோப் அப்படிங்கறதான் பெரிய பெரிய கோட் சூட், கால் வரைக்கும் இருக்கும் அந்த கோட் சூட்லாம், இதெல்லாம் வேணாப்பா, சிம்பிளான ஒரு வேட்டி இந்த மாதிரி சிம்பிளா கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கிட்டே தான் காந்தி வந்து என்ன பண்றாரு அப்படின்னா இதை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்து சிம்பிள் தோத்தி வந்து வியர் பண்றாரு. அடுத்து வருதுதான் இந்த சம்பாரன் சத்தியாகிரஹா. சம்பாரன் சத்தியாகிரஹா அப்படிங்கிறது என்ன தெரியுமா? பீகார்ல சம்பாரன் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல தின்கத்தியா சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து பிராக்டிஸ் பண்றாங்க. தின்கத்தியா சிஸ்டம் அப்படின்னா என்னது? சோ இப்போ பெசன்ட் அப்படின்னா வந்து என்னதுன்னா ஃபார்மர், சரியா? ஃபார்மர்லாம் இப்போ என் லேண்ட்லாம் எனக்கு பிடிச்சதுதானே நான் வந்து விளைய வைக்க முடியும், அதெல்லாம் விளைய வைக்க கூடாது. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 320 20 பங்குல 3 பங்கு நீங்க எல்லாருமே இண்டிகோ தான் கல்டிவேட் பண்ணணும். இந்த இண்டிகோ கலர் இருக்கு இல்லையா, இண்டிகோ பிளான்ட் தான் நீங்க கல்டிவேட் பண்ணணும். ஏன்னா பிரிட்டிஷ்ல எங்களுக்கு அங்க வந்து எங்களுக்கு வந்து இந்த ப்ளூ கலர் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகோ தான் கல்டிவேட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்றாங்க, ஃபோர்ஸ் பண்றாங்க. அப்போ இது வந்து நிறைய பேருக்கு பிடிக்கவே இல்லை. நிறைய பேருக்கு இது வந்து என்ன இல்லை அப்படின்னா பிடிக்கவே இல்லை. அப்பதான் என்ன பண்றாங்க அப்படின்னா காந்தியை வந்து கூப்பிடுறாங்க, சார் நீங்க கொஞ்சம் வந்து எங்களுக்காக வந்து இதை வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னப்பதான் சம்பாரனுக்கு காந்திஜி வந்து ரீச் ஆகுறாரு. உடனே வந்து போலீஸ் வந்து என்ன சொல்றாங்க, இங்கெல்லாம் இருக்கக்கூடாது, கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பட் காந்தி நான் கிளம்ப மாட்டேன், என்ன ஆனாலும் நான் வந்து கண்டிப்பா ப்ரொடெஸ்ட் தான் பண்ண போறேன், நீங்க பண்றது தப்பு அப்படின்னு சொல்றாரு. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சம்மன்டு ஃபார் ட்ரையல். சம்மன் அனுப்பி விடுறாங்க. இங்க பாரு, நீ இதுக்கு மேலேயும் இப்படி ப்ரொடெஸ்ட் பண்ணிருந்தா நாங்க வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சம்மன் அனுப்புறாங்க கோர்ட்ல இருந்து. இந்த நியூஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப இந்த நியூஸ் வந்து வெளில போச்சு அப்படின்னா ஒரு காட்டு தீ போல மக்களிடையே thousands and thousands ஆஃப் மக்களிடையே ஒரு காட்டு தீயா வந்து என்ன ஆகுது அப்படின்னா பரவுது. பரவினோட காந்திக்கான சப்போர்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. காந்திக்கான சப்போர்ட் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. அப்படி அதிகமாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எல்லா மக்களும் சம்பாரனுக்கு கிளம்பி வர ஆரம்பிச்சிடுறாங்க. த லெப்டினன்ட் கவர்னர் அப்படிங்கிறவர் வந்து பிரிட்டிஷ்ல ஒரு பெரிய பதவி. The lieutenant governor eventually formed a committee with Gandhi as a member which recommended the abolition of தின்கத்தியா system. ஓகே, அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஓகேங்க நான் வந்து இந்த தின்கத்தியா சிஸ்டம் வந்து அபாலிஷ் பண்ணிடுறேன் அப்படின்றாரு. சக்சஸ், வெரி குட். ஸோ இப்போ ஃபார்மர்ஸ் எல்லாருமே ரொம்ப வந்து ஹாப்பி, ஒரு வழியா இந்த தின்கத்தியா சிஸ்டம் வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போ இந்த சம்பாரன் சத்தியாகிரஹா வந்து சக்சஸ் ஆயிடுச்சு இல்லையா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சம்பாரன் சத்தியாகிரஹா வந்து சக்சஸ் ஆனதுக்கு அப்புறமே 2 விதமான ஸ்ட்ரைக்ல பார்ட்டிசிபேட் பண்றாரு. ஒன்னு என்னன்னா அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக்கு, அடுத்து வந்து கேதா சத்தியாகிரஹா, சரியா? சோ இந்த 2 சத்தியாகிரஹாலையும் பார்ட்டிசிபேட் பண்றப்போ காந்தி வந்து அதுக்கு ஒரு லீடரா என்ன பண்றாரு அப்படின்னா வந்து அவர் வந்து கொண்டு வந்துக்கிறார். அவரே வந்து ஒரு லீடரா வந்து மாத்திக்கிறார். The Indian National Congress approved that. Indian National Congress அது வந்து எதை அப்ரூவ் பண்றாங்க அப்படின்னா நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டை வந்து ஓகே இந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கல்கட்டா செப்டம்பர் 1923ல நடந்த ஒரு செஷன்ல வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. ஓகே, அனௌன்ஸ் பண்றாங்க. அதுபடி நோ டாக்ஸ் campaign in Bardoli in February 2022. The movements greatly enhanced Gandhi's reputation as a national leader, especially the peasant. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா நோ டாக்ஸ் மூவ்மெண்ட் வந்து பண்றாரு. வரிகள்லாம் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு நோ டாக்ஸ் மூவ்மெண்ட் வந்து பண்றாரு. அதுதான் மக்களிடையே காந்தியை வந்து அவர் ஒரு லீடரா வந்து பார்க்க வச்சது. இப்போ சௌரி சௌரா இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா காந்தி ஃபெல்ட் தட் volunteers and the people have to be trained for the non-violent struggle. இப்போ சௌரி சௌரா இன்சிடென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பயங்கர
உயிரிழப்பு பயங்கர வைலண்டா இருந்ததுனால காந்தி வந்து என்ன பண்றாரு அப்படின்னா மக்களை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நான் வைலண்டா அமைதியா போராடுறதுக்கு வந்து நம்ம ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறார். மக்களை வந்து நான் வைலண்டா இருக்கிறதுக்கு வந்து ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு முடிவெடுக்கிறார். As a part of this effort, he focused on promoting காதி எல்லாரும் கதர் உடையதான் வந்து உடுத்தணும், ஹிந்து முஸ்லிம்ஸ் வந்து எப்படி இருக்கணும் யூனிட்டியா வந்து இருக்கணும், அண்ட் இந்த யாரையும் தொடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த அன்டச்சபிலிட்டி தீண்டாமையை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாரு. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் காந்தி ஆஸ் அ மாஸ் லீடர். இதில் நான் ஹைலைட் பண்ணதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் கீ வேர்ட்ஸ். ஓகே, ஒரு வாட்டி குயிக்கா இந்த கதையை பார்க்கலாமா? ஸ்டார்டிங்ல அந்த ட்ரிகர் பாயிண்ட் 𝑬𝒑𝒂𝒏𝒅𝒊𝒔𝒆 கதையெல்லாம் கண்டிப்பா எழுதணும். எல்லாரும் ரெடியா? குயிக்கா ரீகால் பண்ணலாமா? ரெடி? வெரி குட். ஸோ எக்ஸாமின் த ஃபேக்டர்ஸ் தட் லெட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் காந்தி இன்டு அ மாஸ் லீடர். ஒரு குஜராத்தி ஃபார்ம் சவுத் ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய ஒரு குஜராத்தி ஃபார்ம் வந்து காந்தியை வந்து ஒரு லா சூட் சட்ட வழக்குக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து கூப்பிடுறாங்க. அவரும் என்ன பண்றாரு அப்படின்னா ஏப்ரல் 1893 வந்து கிளம்பி போறாரு. போறப்பதான் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரேஷியல் டிஸ்கிரிமினேஷனை வந்து அவரு சவுத் ஆப்பிரிக்கால வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாரு. எங்க அப்படின்னா டர்பன்ல இருந்து பிரிட்டோனியா வந்து போறப்போ 𝒐𝒑𝒂𝒏𝒅𝒊𝒔 ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து அவரை வந்து தூக்கி வெளியில துரத்திடுறாங்க. அப்போதான் இது எல்லாத்துக்கும் அகெயின்ஸ்டா போராடணும்னு முடிவெடுக்கிறாரு. ரஸ்கினை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி 2 விஷயம் காந்தி வந்து கொண்டு வராரு. ஒன்னு என்னது அப்படின்னா ஃபீனிக்ஸ் செட்டில்மெண்ட், இன்னொன்னு வந்து டால்ஸ்டாய் ஃபார்ம். அதுபடி எல்லாருக்குமே ஈக்குவாலிட்டி, கம்யூனிட்டி லிவிங், டிக்னிட்டி ஆஃப் லேபர் வந்து முக்கியமா இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சத்தியாகிரகாவை தான் ஒரு ஸ்ட்ராட்டஜியாவே வந்து அவர் வந்து யூஸ் பண்றாரு. ஸ்மார்ட் காந்தி அக்ரிமெண்ட் மூலமா ஒப்பந்த தொழிலாளி மேல இருக்கக்கூடிய டாக்ஸை வந்து அவாய்ட் பண்றாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கோபாலகிருஷ்ண கோகலே, அவர் யாரு? காந்தியுடைய அட்வைசர். ஓகேவா, அவர் தான் வந்து பொலிட்டிக்கல் அட்வைசர். அவர் வந்து என்ன பண்றாருன்னா நீ பாலிடிக்ஸ்ல குதிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஊரு ஃபுல்லா சுத்தி பாருப்பா, லென்த் அண்ட் பிரெத் விச் இஸ் ஏரியா ஃபுல்லா நீங்க டிராவல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாரு. ஓகே, அப்படி வந்து காந்திஜி கிளம்பி போறப்பதான் மக்களுடைய கண்டிஷன்ஸ் வந்து அவருக்கும் புரிய வருது. அப்படி தமிழ்நாடை தாண்டி போறப்பதான் அவர் வந்து ஓகே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சின்னதா நம்ம வந்து இந்த மாதிரி வந்து தோத்தியே உடுத்தலாம், வேட்டி உடுத்தலாம், அதுக்கு பதிலா பெரிய பெரிய கோட் சூட்டெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறார். சம்பாரன் சத்தியாகிரகா என்ன பாத்தீங்கன்னா பீகார்ல சம்பாரன் அப்படிங்கிற ஊர்ல வந்து தின்கத்தியா சிஸ்டம் அப்படின்னு ஒன்று வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. 20ல் 3 பங்கு எல்லாருமே அவங்களுடைய நிலத்துல வந்து என்ன விளைவிக்கணும் அப்படின்னா இண்டிகோ தான் விளைவிக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கு போராடுறதுக்காக தான் காந்தி வந்தா போலீஸ் வந்து அவரை போராடக்கூடாது வெளியே போங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. பாத்தீங்க அப்படின்னா இந்த நியூஸ் வந்து ஒரு காட்டுத்தீ போல எங்க பார்த்தாலும் வந்து பரவுது. காந்திக்கு சப்போர்ட் பண்றதுக்காக மக்கள் எல்லாருமே வந்து கிளம்பி வராங்க. அதுக்கப்புறமா வந்து லெப்டினன்ட் கூட பேசி ஓகே அதை வந்து அபாலிஷ் பண்ணிடுறாங்க. ஸோ சம்பாரன் சத்தியாகிரகா சக்சஸ் ஆன உடனேவே அஹமதாபாத் மில் ஸ்ட்ரைக்கும் கேதா சத்தியாகிரகாவும் பண்றாங்க. நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டை வந்து கொண்டு வராங்க. ஸோ அதுக்கப்புறமா நோ டாக்ஸ் கேம்பெயின் பண்றது வந்து காந்தியை வந்து ஒரு பெரிய லீடரா மாத்துது. இதுதான் முக்கியமா நீங்க எழுதணும். சரியா? ஓகே, டன்னா? அடுத்து போலாமா? ரெடியா? சூப்பர். So next பாருங்க, critically examine the civil disobedience movement of typical example of Gandhian movement. ஓகே, civil disobedience movement வந்து எந்த அளவுக்கு காந்தியன் மூவ்மெண்டா இருக்கு அப்படிங்கறத வந்து கேக்குறாங்க. In the Congress session held in Lahore in December 1929 with Jawaharlal Nehru as the president, Purna Swaraj was declared as the goal. Okay, so பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் செஷன் லாகூர்ல ஒரு காங்கிரஸ் செஷன் வந்து நடந்துச்சு. லாகூர்ல ஒரு காங்கிரஸ் செஷன் வந்து நடந்தது. யார் அதுல இருந்தாங்க? ஜவஹர்லால் நேரு வந்து இருந்தார். அவர் வந்து என்ன சொல்றாருன்னா பூர்ண ஸ்வராஜ், அதாவது இந்தியாவை இந்தியன்ஸே ஆழ்ந்துக்கிறோம், எங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுங்க அப்படிங்கறதான் இனிமே நம்மளோட கோலாவே இருக்கணும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றார். ஓகே, அடுத்து also decided to boycott the round table conference. இப்போ பிரிட்டிஷ் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க, ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்னு. அதை கம்ப்ளீட்டா என்ன பண்றாங்க அப்படின்னா பாய்காட் பண்றாங்க, போவே இல்லை, யாருமே வந்து என்ன போவே இல்லை. அதுக்கு பதிலா என்ன பண்றாங்க அப்படின்னா சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் அப்படின்னு ஒண்ணு வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் அப்படின்னு ஒண்ணு வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. And a pledge was taken all over the country to attain Purna Swaraj non-violently through civil disobedience, including non-payment of taxes.
ஸோ யாரும் இனிமே வந்து பிரிட்டிஷுக்கு வரி கட்ட வேண்டாம், நம்ம எல்லாருமே அதாவது நான் வயலண்டா ஓகே அமைதியா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா போராடுவோம். எதுக்காக? பூர்ண ஸ்வராஜ் அட்டைன் பண்றதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பிளட்ஜ் எடுத்துக்கிறாங்க. நமக்கு முழு சுதந்திரத்துக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து நான் வயலண்டா போராடுவோம் அப்படிங்கிறாங்க. அப்படி வரப்பட்டது ஃபர்ஸ்ட் தான் சால்ட் சத்தியாகிரகா. சரியா? ரிடக்ஷன் ஆஃப் இந்த காந்தி வந்து ஒரு சில கோரிக்கைகள் எல்லாமே வந்து வைக்கிறார். அது என்னது அப்படின்னா reduction of expenditure on army and civil services by 50%. நீங்க ஆர்மிக்கெல்லாம் வந்து நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்க வந்து செலவு பண்ணக்கூடாது. ஓகே, எல்லாத்துக்கும் விலையை கம்மி பண்ணுங்க, ஆர்மிக்கெல்லாம் பண்ற செலவை வந்து கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு காந்தி வந்து கேட்கிறாரு. ஆனா இது நடந்துட்டு இருந்தப்பதான் வந்து என்ன வேர்ல்டு வார் 2. அடுத்து பாருங்க சால்ட் சத்தியாகிரகா மூவ்மெண்ட் என்ன சொல்றாரு? ப்ரொஹிபிஷன் ஆஃப் லிக்கர். ஓகே, மது அருந்துவதை வந்து ப்ரொஹிபிட் பண்ணுங்க அப்படின்றார். ரெண்டாவது கோரிக்கை ரிலீஸ் ஆஃப் ஆல் பொலிட்டிக்கல் பிரிசனர். நீங்க வந்து போராடினாங்க, ஓகே போராடினாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல, அந்த எல்லா பிரிசனர்ஸையும் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க. ரிடக்ஷன் ஆஃப் லேண்ட் ரெவென்யூ பை 50%. லேண்ட் ரெவென்யூ வந்து நீங்க 50% கிட்ட லேண்ட் எல்லாம் சீப்பா வித்துருங்க அப்படின்றாங்க. அபாலிஷன் ஆஃப் சால்ட் டாக்ஸ். உப்புக்கு நீங்க வரி போட்டிருக்கீங்க, அதை வந்து நீங்க அபாலிஷ் பண்ணுங்க, ஒழிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, when the viceroy did not respond to the charter of demand, Gandhi launched the civil disobedience movement. இப்போ காந்தி இந்த கோரிக்கை எல்லாம் வைக்கிறாருல, இந்த கோரிக்கை எதுவுமே வந்து யார் வந்து மதிக்கவே இல்லை அப்படின்னா வைஸ்ராய், பிரிட்டிஷ்ல இருக்கக்கூடிய அந்த வைஸ்ராய் வந்து மதிக்கவே இல்லை. உடனே காந்தி வந்து என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூவ்மெண்ட் வந்து என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா கொண்டு வந்துடுறாரு. ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க Gandhi set out from Sabarmati ashram with 78 of its inmates. Okay, 78 of its inmates ஓட பாத்தீங்க அப்படின்னா காந்தி வந்து என்ன கிளம்புறாரு அப்படின்னா இந்த சால்ட் சத்தியாகிரகாக்காக கிளம்புறாரு. அவருடைய 61வது வயதில் ஓகே 61st ஏஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 241 மைல்ஸ் வந்து கவர் பண்றாங்க. அண்ட் in 24 daysல 241 மைல் வந்து கவர் பண்றாங்க, which is like ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாசம். ஓகே, தண்டிக்கு ரீச் பண்றாங்க. இன்னைக்கு ஏப்ரல் 5th 1930 அப்போ they are reaching தண்டி. ஓகே, சோ இதே மாதிரி இதுதான்டா புக் அண்ட் சைட் 1 மார்க்ல வந்து என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா கேட்டிருந்தாங்க. என்னது? இப்போ காந்தி வந்து தண்டிக்கு போயிருந்தார்ல சால்ட் மார்ச்சுக்கு, இதே தமிழ்நாடுல யாரு போயிருந்தாங்க இதே மாதிரி சால்ட் மார்ச் அப்படின்னா ராஜாஜி. இதே தமிழ்நாடுல யார் போயிருந்தாங்க? ராஜாஜி. சரியா? இங்க இருந்து அப்படின்னா திருச்சிராப்பள்ளியில இருந்து வேதாரண்யம், திருச்சியில இருந்து வேதாரண்யம். காந்தி வந்து தண்டி. சரியா? இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா திருச்சிராப்பள்ளி டு வேதாரண்யம் வந்து யாரு? ராஜாஜி. இதுதான் 1 மார்க்ல கேட்டிருந்தாங்க. Now coming to the round table conference. மூட்டைப்பூச்சி மட்டும் தான் இருக்கு லைவ்ல. Who all chat is gay? Next who is texting is lesbian? என்னது இதெல்லாம்? What is this? First யாரும் இப்படி சொன்னா வந்து offend ஆகாதீங்க. First don't get offended. Get normalized. Okay? இங்க பாரு, நீ கௌதம் நீ வந்து 𝑗𝑤𝑬𝒑 கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் போட்டுட்டு இருக்க. யாராச்சும் படிக்கிறவங்க வந்து பார்த்தனா நம்மளோட 2 ஜென்சி கிட்ஸா இருந்தா பரவாயில்ல. வேற யாராச்சும் பேரண்ட் யாரை பத்தி என்னது இவன் வந்து காந்தி வந்து ஆடு சொல்றானே, கோட்டுன்னு சொல்றானே அப்படி சொல்லிட்டு வந்து தப்பா போயிட போகுது. சரியா? ஓகே, சோ வாங்க யாராச்சும் கவனிக்கிறீங்களா? ஓகே, டன். கவனிங்க வாங்க. So the Congress did not attend as its இப்போ ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா யாருமே வந்து அட்டென்ட் பண்ணவே இல்லை. ஓகே, இந்த எந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸும் யாருமே அட்டென்ட் பண்ணவே இல்லை. அடுத்துதான் வந்து காந்தி இர்வின் பேக்ட். ஓகே, ஸோ லார்ட் இர்வின் வந்து பாத்தீங்க அப்படின்னா காந்தி கூட ஒரு காந்தி இர்வின் பேக்ட் அப்படின்னு ஒன்று வந்து சைன் பண்றாரு 1931ல. ஸோ அதுபடி பாத்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் agreed to the demand of release of all political prisoner. ஓகேபா, நீ சொன்னது எல்லாத்தையும் கேட்காட்டியும் ஒரு சில இது வந்து கேட்கறோம். என்னது?
பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ்லாம் நாங்க வந்து வெளியில விடுறோம். நாட் இன்வால்வ் இன் வயலன்ஸ், யாரெல்லாம் வயலண்ட்ல இன்வால்வ் ஆகாம யாரெல்லாம் வந்து நான் வயலண்டா வந்து போராடினாங்களோ அவங்களெல்லாம் நான் வந்து ரிலீஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. சரியா? ஓகே. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க வந்து பண்ணாங்க. ஆஸ் அ ரிசல்ட் இது விட்டோமே, and not involved in violence, return of confiscated land and lenient treatment. அதாவது return of confiscated land அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட லேண்ட் எல்லாம் ரிட்டர்ன் பண்ணிடுறோம். and lenient treatment of government employees. government employeesலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா ட்ரீட் பண்றதாங்க. இனிமே நான் வந்து கொஞ்சம் லீனியண்டா கொஞ்சம் லிபரலா நான் வந்து ட்ரீட் பண்றேன். who has resigned ரிசைன் ஆனவங்கலாம் நான் கொஞ்சம் லீனியண்டா ட்ரீட் பண்றேன் அப்படிங்கிறாங்க. ஆஸ் அ ரிசல்ட் செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸும் எந்தவித ஒரு ரிசல்ட்டும் இல்லாம முடிஞ்சு போயிடுது. இந்தியாவுக்கு காந்தி திருப்பி ரிட்டர்ன் வந்த உடனேவே சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் வந்து லான்ச் பண்றாரு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மார்ஷியல் லா வந்து என்ஃபோர்ஸ் பண்ணி காந்தியை வந்து ஜனவரி 4, 1932 அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இந்த மீன் டைம்ல தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து நடக்குது. காங்கிரஸ் அப்பயும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணவே இல்லை. திருப்பியும் இந்த சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட்டை தான் கொண்டு வராங்க. ஓகே, ஸோ இதுதான் நமக்கு இந்த கொஸ்டின் வேற, அடுத்த கொஸ்டின் வேற. கொஸ்டினை தெளிவா புரிஞ்சுக்கோங்க, தப்பா எழுதி விடாதீர்கள். இது எக்ஸாக்ட்லி என்ன கொஸ்டின்? இது வந்து இப்போ நம்ம படிக்க போறது வந்து டிஸ்கிரைப் த ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட். ஓகே, இப்போ நம்ம படிச்ச கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா காந்தி உடைய மூவ்மெண்டோட சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் எந்த அளவுக்கு ஒத்து போச்சு. critically examine the civil disobedience movement as the typical example of Gandhian movement. Gandhian movement கேட்டாதான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதுவீங்க. இப்ப பார்க்க போறது தமிழ்நாடுல இந்த சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் வந்து எப்படி நடந்துச்சு. ஓகே, describe the role of தமிழ்நாடு in civil disobedience movement. இப்போ பப்ளிக் எக்ஸாம் ஆன்சர் கீழே இதோடைய ஆன்சர் இவ்வளோ தாண்டா கொடுத்துருக்கான். இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோ, ஏன்னா நான் இது வந்து கொடுக்கல உங்களுக்கு. ஓகே, நான் வந்து இது வந்து உங்களுக்கு அந்த பிடிஎஃப்ல இல்லை, நான் வந்துக்கிறேன். இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது பப்ளிக் எக்ஸாம் ஆன்சர் கீ. எனவே நான் ஆன்சர் கீ பிடிஎஃப் தரேன். வாங்கப்பா, இதுதான் வந்து நீங்க எழுத வேண்டியது. காந்தி லான்ச் சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட். நான் இதை மட்டும் நடத்துறேன். இப்போ இதோடைய எக்ஸ்டெண்டட் ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கு. சரியா? எனவே இதையும் நான் உங்களுக்கு குயிக்கா சொல்லித்தரேன். இது வந்து நான் லாங்கா கொடுத்துருப்பேன். இது வந்து பப்ளிக் எக்ஸாம் ஆன்சர் கீ. காந்தி வந்து ஒரு சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் வந்து லான்ச் பண்றாரு. ஓகே, ராஜாஜி வந்து சால்ட் சத்தியாகிரகா வந்து வேதாரண்யம்க்கு போறாரு. அதே மாதிரி காந்தி எப்படி சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் பண்ணாரோ, தண்டி மார்ச் பண்ணாரோ, அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ராஜாஜி வந்து சால்ட் சத்தியாகிரகா திருச்சி டு வேதாரண்யம் பண்ணாரு. ஸோ திருச்சி 13th ஏப்ரல் கிளம்பி வேதாரண்யம்ல 28th ஏப்ரல் போனாரு. அப்போதான் நாமக்கல் ராமலிங்கனார் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு சாங் வந்து கம்போஸ் பண்றாரு. நாமக்கல் ராமலிங்கனார் வந்து ஒரு ஸ்பெஷல் சாங் வந்து கம்போஸ் பண்றாரு. என்னது? a war is ahead, ஒரு போர் வந்து ஒண்ணு வருது. a war is ahead, sans sword, என்னது? எந்த விதமான ஒரு கத்தியும் இல்லாம. sans sword அப்படின்னா என்னது? எந்த வித ஒரு கத்தியும் இல்லாம. sans bloodshed, ரத்தமே இல்லாம. ஓகே, சோ ஒரு போர் ஒண்ணு பண்ண போறோம் நம்ம, வாங்க ஜாயின் த போர். ஓகே, கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல வந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு சாங் வந்து எழுதுறாரு. The marching satyagrahis were provided a warm reception. ஒரு ஊரா அந்த சத்தியாகிரகிஸ் மார்ச் பண்ணி போறப்போ அவங்களுக்கு வார்ம் ஒரு ரிசப்ஷன் வந்து மக்கள் எல்லாருமே வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ராஜாஜி வந்து இந்த சால்ட் லாவை ப்ரோக் பண்றாரு. ராஜாஜியை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ராஜாஜியை சால்ட் லா ப்ரோக் பண்றாங்க, ராஜாஜியை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஓகே, சோ இப்போ டீடைலா இதை வந்து பார்க்கலாம். இது எழுதினாலே போதும். ஆனா ஓகே, இந்த வைஸ்ராய் வந்து காந்தியோட டிமாண்ட்ஸ், இப்ப காந்தி நிறைய டிமாண்ட்ஸ் வந்து வச்சாரு இல்லையா, அது எதையுமே வந்து வைஸ்ராய் வந்து அக்செப்ட் பண்ணிக்காதப்பதான் காந்தி வந்து இந்த சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட்டை வந்து கொண்டு வந்தாரு. அப்ப அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா
திருச்சிராப்பள்ளியிலிருந்து வேதாரண்யம்க்கு ஒரு மார்ச் வந்து கண்டக்ட் பண்ணாரு, சால்ட் சத்தியாகிரகா மார்ச். அப்போதான் வி ராமலிங்கனார் வந்து war is ahead, போர் யுத்தம் ஒன்று வருகுது, sans sword, என்னது எந்தவித கத்தியும் இல்லாம, sans bloodshed, ரத்தமும் இல்லாம ஒரு போர் நம்ம வந்து பண்ண போறோம் அப்படின்னு பாட்டு பாடிட்டே அந்த மார்ச்சுக்கு எல்லாருமே வந்து கூப்பிடுறாங்க. ஓகே, பயங்கரமா போலீஸ் வந்து எல்லாரையும் போட்டு அடிச்சாலும், ஓகே பயங்கரமா போலீஸ் வந்து எல்லாருமே போட்டு அடிச்சாலும் மக்கள் எல்லாருமே இந்த சத்தியாகிரகிஸ்க்கு வந்து ப்ரொடெக்ட் தான் பண்ணாங்க, ஹெல்ப் தான் பண்ணாங்க. ஸோ 12 வாலண்டியர்ஸ் உடைய ராஜாஜியுடைய தலைமையில வந்து எல்லாருமே இந்த சால்ட்டை போய் கடல்ல இருந்து பிக் பண்றாங்க. இந்த சால்ட் லாவை பிரிட்டிஷ் வந்து சால்ட் மேல போட்டு இருக்கிற இந்த சால்ட் லா வந்து பிரேக் பண்றாங்க. அப்புறமா ராஜாஜியை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ராஜாஜியை மட்டும் இல்லாம டி.எஸ்.எஸ். ராஜன், ருக்மிணி லட்சுமிபதி, சர்தார் வேதாரண்யம், சுவாமிநாதனார், கே. சந்தானம் இவங்க எல்லாரையுமே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா சத்தியாகிரகால பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாரையுமே குண்டுக்கல்லா அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ சென்னையில ஒரு விஷயம் வந்து நடக்குது. என்னதுன்னா, leadership of T. Prakasam and K. Nageshwara Rao set up a camp at உதயவனம் near மெட்ராஸ். மெட்ராஸ் பக்கத்துல உதயவனத்துல ஒரு கேம்ப் வந்து செட்டப் பண்றாங்க. ஓகே, சோ அங்க பாத்தீங்க அப்படின்னா போலீஸ் அவங்களையும் அரெஸ்ட் பண்ண உடனே இட் லெட் டு ஹர்த்தல். ஹர்த்தல்னா ஒரு போராட்டம், ஒரு கிளர்ச்சியை வந்து சென்னையில உருவாக்கிடுச்சு. ஓகேவா? சோ இப்போ திருவல்லிக்கேணியில இருக்கிற மக்களுக்கும் போலீஸுக்கும் பயங்கர ஒரு கிளாஷ் கிரியேட் ஆகுது. 3 மணி நேரத்துக்கு பயங்கரமா வந்து சண்டை போடுறாங்க. 3 பேர் இறந்து போயிட்டாங்க. சோ இந்த மாதிரி 2 இடத்துலயுமே பயங்கரமா போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அண்ட் மோர் ஓவர் விமனும் பாத்தீங்க அப்படின்னா இந்த போராட்டத்துல வந்து எந்தூசியாஸ்டிக்கலி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ருக்மிணி லட்சுமிபதி அப்படிங்கிறவங்க தான் வந்து இந்த சால்ட் லாவை ப்ரோக் பண்ண ஃபர்ஸ்ட் விமன். ஓகே, ருக்மிணி லட்சுமிபதி அப்படிங்கிறவங்க தான் இந்த சால்ட் லா வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிரேக் பண்ணாங்க. பட் அவங்களையும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. Okay, Bashyam, popularly known as Arya, hoisted the national flag atop St. George Fort St. George. Okay, so odia Fort St. George உடைய ஃபோர்ட்டுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் உடைய மேல என்ன பண்றாங்க, ஆர்யா அப்படிங்கிறவர், பாஷ்யம் அப்படிங்கிறவர் வந்து நேஷனல் பிளாகை வந்து போயிட்டு ஹாய்ஸ்ட் பண்ணிடுறாரு. ஓகே, அதுக்கப்புறமா தான் மார்டிடம் ஆஃப் திருப்பூர் குமரன். ஓகே, சோ அப்போ பயங்கரமா கிளர்ச்சி ஏற்படுது. எல்லாருமே பேட்ரியாட்டிக் சாங் வந்து பாடுறாங்க. போலீஸ் வந்து திருப்பூர்ல எல்லாரையும் போட்டு பயங்கரமா போட்டு அடிக்கிறாங்க. அப்போதான் அந்த கொடி கீழே விழுது. அப்படிங்கிறப்போ அந்த கொடியை போய் நிறுத்தி காப்பாத்துறாரு. அவரை சுட்டும் தள்ளுறாங்க. ஸோ 𝑬𝒑𝒂𝒏𝒅 குமாரசுவாமி அவர் தான் வந்து திருப்பூர் குமரன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அவரை சுடுறப்ப கூட he was holding the flag கீழே விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி வச்சிட்டு இருக்காரு. that's why we are calling him as கொடிக்காத்த குமரன். அதனாலதான் அவர் நம்ம கொடிக்காத்த குமரன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, சூப்பர். இனிமே காசஸ் ஆஃப் வெள்ளூர் ரிவால்ட் வந்து இருக்கு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டிராஜிக் ஃபால் ஆஃப் சிவகங்கை இருக்கு. சரியா? 2 क्वेश्चन தான் இருக்கு. நம்ம குயிக்கா முடிச்சிடலாம். சரியா? வாங்கப்பா குயிக்கா. டிஸ்கஸ் த காசஸ் ஆஃப் ரிவால்ட் ஆஃப் 1857. 1857 ரிவால்ட் உடைய காசஸ் என்னென்ன? அனெக்சேஷன் பாலிசி ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா. பிரிட்டிஷ் வந்து 2 அனெக்சேஷன் பாலிசி வந்து கொண்டு வராங்க. என்னது அப்படின்னா the doctrine of paramount, doctrine of lapse, doctrine of paramountcy and doctrine of lapse அப்படின்னு 2 விதத்தை வந்து கொண்டு வராங்க. சோ இப்ப பிரிட்டிஷ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க தாங்க paramount, நாங்க தாங்க இருக்கிறதுலே வந்து superior authority. ஓகே, பிரிட்டிஷ் என்ன சொல்றாங்க, நாங்க தான் இருக்கிறதுலயே superior supreme authority. ஓகே, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இருக்கிற மத்த எல்லா குட்டி குட்டி நாடையும் பிரிட்டிஷோட நீங்க என்ன பண்ணிடணும் அப்படின்னா இணைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, இப்போ அந்த ஸ்டேட்டுக்குன்னு ஒரு ரூலர் வந்து இருப்பாங்க இல்லையா, அவங்க யாருக்குமே வந்து மேல் ஹையர் இல்லைன்னு வச்சுக்கோ, அவங்களுக்கு வந்து ஆண் குழந்தை இல்லை அப்படின்னா அப்போ என்ன தெரியுமா பண்ணணும், நீங்க இந்த டாக்டரின் ஆஃப் லாப்ஸ் படி உங்களுடைய டெரிட்டரியை நீங்க வந்து எங்க கிட்ட கொடுத்துடணும். அந்த ராஜா இறந்ததுக்கு அப்புறம் அவருக்கு மகன் இல்லைன்னா அந்த டெரிட்டரியை நீ எங்க கிட்ட கொடுத்துடணும், பிரிட்டிஷ் கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு வந்து டாக்டரின் ஆஃப் லாப்ஸ் வந்து சொல்லுது. அப்படிதான் சத்தாரா, சாம்பல்பூர், பார்ட்ஸ் ஆஃப் பஞ்சாப், ஜான்சி, நாக்பூர் இது எல்லாத்தையுமே பிரிட்டிஷ் வந்து இணைச்சது. ஓகே, PNJSS ஞாபகம் வச்சுக்கோங்க. பஞ்சாப், நாக்பூர், ஜான்சி, சத்தாரா அண்ட் சாம்பல்பூர் இது எல்லாத்தையுமே பிரிட்டிஷ் வந்து அப்படிதான் இணைச்சது. ரைட்? ஃப்ரீடம் ஃபைட்டர் ஆஃப் ஜான்சி யாரு?
டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஜான்சில இருந்து ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டரை டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஜான்சில இருந்து ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டரை சொல்லுங்க பார்க்கலாம். குயிக்கா தெரியுமா? தெரியுமா தெரியாதா? எஸ், ராணி லக்ஷ்மிபாய் ஜான்சி. வெரி குட் வெரி குட். சோ அதேதான் ராணி லக்ஷ்மிபாய் கிட்டே நடக்குது. அவங்களோட மகன் இறந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் வந்து நீ கொடுத்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. மகன் இறந்துட்டா என்ன, நான் இருக்கேன்ல, நான் இந்த நாட்டை ஆள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து காப்பாத்துறாங்க. சோ இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இதேதான், இன்சென்சிட்டிவிட்டி டு இந்தியன் கல்ச்சர். ஆல்ரெடி பார்த்தது தான்டா. சோ வந்து யாரும் வந்து பிரிட்டிஷ் எம்ப்ளாயி, அதாவது இந்தியன் சிப்பாய் யாருமே வந்து டர்பன் அணியக்கூடாது, எந்தவித ரிலீஜியஸ் மார்க்கும் வந்து போடக்கூடாது, இப்படி எல்லாம் வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா இதனால பயங்கர ஒரு கிளர்ச்சி வந்து அவங்க இதே வந்து அதிகமாகுது. ஆல்சோ சேலரியும் ப்ராப்பரா தரல, ப்ரமோஷனும் வந்து இல்ல. சோ அதனால அது மட்டும் இல்லாம இந்த கேட்ரிட்ஜ் முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, சோ இந்த கேட்ரிட்ஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நியூ என்ஃபீல்டு கேட்ரிட்ஜ்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னா பிக் ஃபேட் வந்து இருக்கு. கவ் அண்ட் பிக் ஃபேட் வந்து இருக்கு. இப்போ ஹிந்துஸ்க்கு வந்து இந்த கவ் ஃபேட் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவங்க ரிலீஜியஸ் பிலீஃபை வந்து பாதிக்குது. முஸ்லிம்ஸ்க்கு வந்து இந்த பிக் ஃபேட் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அவங்க ரிலீஜியஸ் பிலீஃபை வந்து பாதிக்குது. ஏன்னா அவங்க அதை கடிச்சு தான் எடுக்கிற மாதிரி வந்து இருக்கு. சோ பயங்கரமா என்ன பண்றாங்க அப்படின்னா இதுக்கு அகெயின்ஸ்டா போராடுறாங்க. அதுல முக்கியமா ஃபர்ஸ்ட் போராடினது யாரு அப்படின்னா மங்கள் பாண்டே அப்படிங்கிற சிப்பாய். அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த யூரோப்பியன் ஆபீசரை வந்து அசால்ட் பண்ணாரு. ஓகே, அவருக்கு அடுத்து ஒவ்வொருத்தரும் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அகெயின்ஸ்டா போராட ஆரம்பிச்சாங்க. ஓகே, அவரோட கூட இருந்த சோல்ஜர்ஸும் பாத்தீங்க அப்படின்னா அரெஸ்ட் ஆக ரெடியாவே இல்ல. அண்ட் கடைசியா மங்கள் பாண்டேவை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தூக்கில் இட்டுட்டாங்க. மங்கள் பாண்டேவை கடைசியா என்ன பண்ணிட்டாங்க, தூக்குல இட்டுட்டாங்க. சோ பயங்கரமா என்ன ஆச்சு அப்படின்னா எல்லாருக்கும் மக்களுக்கிடையே பிரிட்டிஷ்க்கு மேல இருந்த ஒரு கோபம் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஓகே, சோ ஃபைனலா தி ட்ராஜிக் ஃபால் ஆஃப் சிவகங்கை பார்க்க போறோம். ஓகே, சோ சிவகங்கை ஏன் வந்து நமக்கு ட்ராஜிக்கா வந்து ஃபால் ஆச்சு அப்படின்னு, மே 1801ல இங்கிலீஷ் attacked the rebel in தஞ்சாவூர் and திருச்சிராப்பள்ளி. The rebels went to the பிறன்மலை and கலையர் கோயில். சரியா? சோ மே 1891ல வந்து என்ன ஆகுது அப்படின்னா இங்கிலீஷ் வந்து தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய ரெபல்ஸை வந்து பயங்கரமா அட்டாக் பண்றாங்க. தஞ்சாவூர் அண்ட் ட்ரிச்சியில இருக்கக்கூடிய ரெபல்ஸ்னா பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டா போராடுறவங்க, பிரிட்டிஷ் பேச்சை கேட்காதவங்க எல்லாருமே ரெபல்ஸ். ஓகேவா? சோ அப்பதான் வந்து இந்த ரெபல்ஸ் எல்லாருமே பிறன்மலை அண்ட் கலையர் கோயிலுக்கு போறாங்க. they were again defeated by the force of English. அங்க போயுமே force of பிரிட்டிஷால அவங்க தோக்கடிக்கப்படுறாங்க. கடைசியில பாத்தீங்க அப்படின்னா superior military strength and the able commanders of the English company prevailed. கடைசியா இந்த இங்கிலீஷ் பிரிட்டிஷ் தான் அதுல வந்து என்ன ஆனாங்க அப்படின்னா வின் பண்ணாங்க. the rebellion failed and சிவகங்கை was annexed. rebellion எல்லாருமே நம்ம வந்து தோத்து போய் ஃபுல்லாவே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் வந்து சிவகங்கையை இணைச்சிருச்சு. அப்போதான் ஊமத்துரை அண்ட் செவத்தையா, ஓகே, செவத்தையா இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா were captured and beheaded at the பாஞ்சாலங்குறிச்சி at 16. அவங்கள வந்து என்ன பண்ணிடுறாங்க, பிடிச்சிடுறாங்க. பாஞ்சாலங்குறிச்சி நம்ம கட்டேபொம்மன் இருந்தார் இல்லையா அப்போ. சோ அங்க வந்து அவங்கள வந்து பிடிச்சிட்டு 73 rebels were exiled to Penang in Malaya. சோ அவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க, எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க ஒரு 73 rebels. இப்போ thus the rebellion of மருது brothers which is called as South Indian Confederacy is the landmark event in the history of Tamil Nadu. அப்போதான் இந்த மருது சகோதரர்கள் வந்து முக்கியமா என்ன கொண்டு வராங்க, இந்த சவுத் இந்தியன் கான்ஃபெடரசி பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டா போராடுற அந்த போராட்டத்தை கொண்டு வராங்க இல்லையா, அது வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு வந்து ஹிஸ்டரியில வகுக்குது. ஓகே, சோ இதுதான்ப்பா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் அவங்க வந்து கர்நாடிக் ட்ரீட்டி வந்து சைன் பண்றாங்க. சரியா? கர்நாடிக் ட்ரீட்டி வந்து சைன் பண்றாங்க. என்ன ட்ரீட்டி அப்படின்னா இந்த பாஞ்சாலங்குறிச்சியில இருக்கக்கூடிய ரெபெலியன்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சப்ரஸ் பண்ணாங்க இல்லையா, சோ அதுக்காக ஒரு ட்ரீட்டி வந்து அவங்க வந்து சைன் பண்றாங்க. கிளியர்? யாரெல்லாம் ஸ்டார்டிங்ல இருந்து கவனிச்சீங்க? அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஐ ஹவ் given you the PDF நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன் பாருங்க, முடிஞ்சிருச்சு. யாரெல்லாம் ஸ்டார்டிங்ல இருந்து இருந்தீங்க? வெரி குட், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ பிடிஎஃப் நான் வந்து கமெண்ட்ஸ்லையும் வந்து தரேன்.
மீதி கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா 5 மார்க்ல சொல்லித்தரேன். எல்லாத்தையும் சொல்லித்தர சத்தியமா டைம் இல்லை இல்லையா? ஸோ இன்னைக்கு நான் பிளான் பண்ணதே வந்து ஒரு சீக்கிரமா முடிக்கணும், 2.5 மணி நேரத்துலயாவது முடிக்கணும்னு நான் நினைச்சேன். இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டார்டிங்ல இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே லாஸ்டா பார்த்தவங்க கூட இன்னைக்கு காலையிலேருந்து செஷன் எப்படி போச்சு அப்படிங்கிறத கண்டிப்பா வந்து எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் கைஸ். உங்க எல்லாருக்குமே நான் பிடிஎஃப் திருப்பி கமெண்ட்ஸ்லயும் வந்து பின் பண்றேன். எக்ஸாம் சூப்பரா எழுதிட்டு வாங்க. அந்த பிடிஎஃப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, கிளாஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா ஹெல்ப்ஃபுல்லா ஈஸியா இருந்தது அப்படின்னு நான் நினைச்சேன். சரியா? ஓகே கைஸ், டாடா பாய்.